நம்ம சூப்பராக நமக்கு வீடியோக்கு லைக் எடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் வானத்தில் பிரம்மாண்டமாக ஐடியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே வானத்தை கிளிக்கிற மாதிரி இருக்கும். இதை பார்த்து அங்கே இருக்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. இப்போ தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சம்பவத்தை காட்டாங்க. இங்கே ஒரு ஸ்கூலில் தான் காட்டாங்க. அந்த ஸ்கூலில் இன்றைக்கி தான் ஒரு முக்கியமான ரிசல்ட் டே வந்திருக்கும். இந்த டே தான் உங்களோட ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண போது இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேஜிக்கல் சர்க்குலர் டே வந்து நில்லுங்க. உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அதுதான் தீர்மானிக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட லெவல் நல்லா இம்ப்ரூவ் பண்ண பாருன்னு சொல்லி இங்கே உதாரணமாக ஒரு பவர்ஃபுல்லான ஆளை சொல்லியிருந்திருப்பாங்க. அதே சமயம் இங்கே கோல்டின்னு ஒருத்தர் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து என்னப்பா இன்றைக்கி என்ன ப்ரொஃபஷன் நீ சூஸ் பண்ண போகிற, டேட் எல்லாமே பக்கம் வச்சுருக்க, ஆனால் என்ன ப்ரொஃபஷன் நீ சூஸ் பண்ண போகிறேன்னு சொல்ல மாட்டேங்குது. இல்லை நம்ம ஹீரோ வாயை துறக்கமாக வாண்டு கம்முன்னு கிளம்பிருப்பேன். என்னப்பா ரொம்ப திமிர்த்தனமாக இருக்கியா, நீ பேசுறது கூட பதில் சொல்ல மாட்டேன்னு இல்லை, அவன் அப்படி தான்டா வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே கோல்டியை சொல்லியிருந்திருப்பேன். அதே சமயம் பிரின்சிபல் அப்புறம் ஒரு மாஸ்டர் இருந்திருப்பாங்க. 2 பேர் பேசியிருப்பாங்க. இந்த வருஷம் எவ்வளோ பேர் பவர்ஃபுல்லான ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண போகிறாங்கன்னு இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பொறுத்து ஆர்வத்தோட பார்த்துருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேஜிக்கல் சர்க்குள்ளே போனால் தான் இவனோட ப்ரொஃபஷன் என்னன்னு எங்களுக்கு வந்து தெரியும். அதே சமயம் இங்கே டஞ்சன்லாம் இருக்கும். இந்த டஞ்சனுக்குள்ளே பல பயங்கரமான மான்ஸ்டர்லாம் இருக்கும். இவங்களோட ப்ரொஃபஷன் ஹையான லெவலில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க அந்த மான்ஸ்டர் கூட ஈஸியாக சண்டை ஓட்டி இவங்களோட பவர் இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்களோட லெவலும் பின்னா இம்ப்ரூவ் ஆகும். இங்கே கிட்டத்தட்ட லெஜெண்டரி லெவல் தான் கடைசி லெவலாக இருக்கும். அந்த லெஜெண்டரி ரீச் ஆனேன்னா இவங்களுக்கு நிறைய பேர் புகழ் மரியாதை எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 ப்ரொஃபஷனை பிரிச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த 3 ப்ரொஃபஷன் கீழே ஒரு சில சப் டிவிஷன்லாம் வந்து இருக்கும். இதை பற்றி பிரின்சிபல் தான் சொல்லாம இவங்க ஒன்ஸ் அந்த மேஜிக் சர்க்குள்ளே போனாங்கன்னா இவங்க ப்ரொஃபஷனை அந்த மேஜிக் சர்க்கிளே சொல்லிடும். இவங்க ஃபார்மரா செஃபா அப்படின்ற எல்லா ப்ரொஃபஷனையும் பண்ணால் அந்த மேஜிக் சர்க்கிளே சொல்லிடும். இந்த ப்ரொஃபஷன் இருக்குல்ல இந்த ஃபார்மர் செஃப் இது எல்லாமே லைஃப் ஆக்குபேஷன் கீழே வரும். அதுக்கப்புறம் ஹீலிங் அபிலிட்டி இருக்கிறவங்கலாம் ஆக்சிலரி பொசிஷன் கீழே வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது காம்பேக்ட் பவர் இருக்க பொசிஷனு, அதுதான் டாப் மோஸ்ட்டாக இருக்கும். அந்த காம்பேக்ட் பவர் பொறுத்து தான் இவங்களோட பவர் எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. லெவல் 1 லெவல் 2 லெஜெண்டரி லெவலா அப்படின்னு பிரித்து வச்சுருப்பாங்க. காம்பேக்ட் பவர் தான் இங்கே மோஸ்ட்லி வேல்யூடாக இருந்திருக்கும். இதை பற்றிலாம் பிரின்சிபல் சொல்லியிருப்பார். எல்லாத்துமே புரிஞ்சுங்க. இப்போ ஒவ்வொருத்தலாம் மேஜிக் சர்க்குள்ள வாங்கன்னு இல்லை, இவங்களும் டேலண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாமே ஃபார்மர் செஃப் தான் இருப்பாங்க. என்னப்பா வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளால் 2 இல்லை 3 பேர் தான் காம்பேக்ட் பவரோட ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, இப்படியே போனால் ரொம்ப சிக்கல்னு சொல்லி அங்கே கூட மாஸ்டர் சொல்லியிருப்பாரு. நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வருஷம் டேலண்டான ஆட்கள் 2 பேர் எங்கிட்ட இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே கூட பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு. அதே சமயம் இங்கே ஒரு பொண்ணு வந்துருப்பா. அவளுக்கும் நம்ம ஹீரோக்கும் சுத்தமாக செட் ஆகுது. அவள் போகிறப்ப கூட என்னோட பவர் ஒன்னையோட பயங்கரமாக இருக்கும், இப்போ நான் உன்னை தோக்கெடுத்துதான் சொல்லி அவளும் கிளம்பிப்பா. ஏன்னா வட்டம் இப்போ நம்ம ஹீரோட பல்ப் பாயிண்ட்டே இருந்திருப்பா. அதனால தான் அப்படி சொல்லிட்டு கிளம்பிப்பா. இந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் எந்த மாஸ்டர் இவளுக்குள்ள ஒரு தேஜஸ் தெரியுது, ஒளி தெரியுது, இது ஒரு பவர்ஃபுல்லான மெஜிஷியனாக இருப்பான்னு சொல்ல இந்த பொண்ணும் அந்த மேஜிக் சர்க்கிள்ல அதுக்குள்ளே வந்திருப்பா. ஒரு பயங்கரமான சொல்லி வந்திருக்கோம். இவன் கண்ணு கூசுற அளவுக்கு வந்திருக்கோம். இவனோட பவர் எலமெண்டல் மேஜ் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கோம். இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ரொஃபஷனாக இருந்திருக்கும். சூப்பர்ப்பா, இந்த பொண்ணுக்கு நிறைய திறமை இருக்குன்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சு சொல்லி இருக்கும். மாஸ்டரும் பார்த்துருப்பாரு. இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த வாட்டி ஹீரோ கண்டிப்பாக தோக்கெடுத்தேன்னு சொல்ல அடுத்து நம்ம ஹீரோ தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஹீரோ கேஷுவலாக வரேன், இந்த வாட்டி நான் அவனை தோக்கெடுத்து சொல்லி இந்த 1 வேற முறைச்சு பார்த்துருப்பா. நம்ம ஹீரோ பெரும்பாலும் யார்ட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன், அவனுக்கு கேஷுவலாக இருப்பேன். மாஸ்டர் இவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்ல, இவனை பார்த்தா ஒன்றும் தெரியல, வாயை மூட்டு கம்முன்னு வர மாதிரி தான் நல்லா தெரியுது மாஸ்டர் சொல்லிப்பாரு. நம்ம ஹீரோ மேஜிக் சர்க்குள்ள என்ட்ரு ஆயிருப்பேன். இவன் மேஜிக் சர்க்குள்ள என்ட்ரு ஆகணும் ஒரு பயங்கரமான சோர்ஸ். அந்த ஸ்டார்டிங்கில் வானத்தெல்லாம் பொலதுக்கு டீட்டெயிலாக அழிச்சிருந்துங்களா, அது நம்ம ஹீரோட்டில் தான் இருக்கும். இப்போ தான் அந்த சம்பவத்தை எங்களுக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பாங்க. என்னடா அது இப்படி வானத்தை இடிக்கிற அளவுக்கு என்னடா பவர் வச்சிருக்காது இல்லை, எங்களுடைய ஹீரோயின் சாக்கா பார்த்துருப்பா. அவளுக்கு சுத்தமாக புள்ள இவன் அப்போ நம்மளை பீட் பண்ண பார்த்துருக்கா, அவன் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருப்பா. அந்த அளவுக்கு அவனோட பவர் பயங்கரமாக இருக்கும். வானத்தில் சுற்றி ஸ்கெலிட்டனாக இருந்திருக்குங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்கெலிட்டன் இருக்குன்னு சொல்லி இவங்களே சாக்கா பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு நெக்ரோமேன்ஸராக இருந்திருப்பேன். அவங்களால எந்த ஸ்கெலிட்டனெல்லாம் சமணி பண்ண முடியும். இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ரொஃபஷனு. இது சொல்ல போனால் ரேரான ப்ரொஃபஷனு. இது யாருக்குமே அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. ஒரு லெஜெண்டரி லெவலான ப்ரொஃபஷனு. இந்த உலகத்தில் இவன் மட்டும்தான் இப்போ இந்த ப்ரொஃபஷன் வச்சுருப்பேன். இதை சாகிற வரைக்கும் இவட்ட மட்டும் தான் இருக்கும். அப்போ நம்ம செத்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ரொஃபஷன் வேறாட்ட கை மாறும் போல இருக்குது. நம்ம ஹீரோ யோசிச்சுருப்பேன். இப்படிப்பட்ட ப்ரொஃபஷனை இது வரைக்கும் இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப சாக்காக பார்த்துப்பாங்க. நம்ம ஹீரோ எல்லாம் முடிச்சுட்டு அவனுக்கு கேஸ்ல வந்துருக்கீங்களா, இப்போ தான் நீங்கள் எப்படி மாஸ்டர் நம்பி உன்னோட ஸ்கெலிட்டனை கொஞ்சம் காட்டுப்பாங்க இல்லை. நம்ம ஹீரோ இந்தாங்க பார்த்துக்கோன்னு சொல்லி காட்டியிருப்பேன். இவர் சும்மா இல்லாமல் ஸ்கெலிட்டனே ஒரு போட்டுருவாரு. இதில் அந்த ஸ்கெலிட்டன் காண்டாகி சண்டை இருக்கும். இவர் லெவல் 52 வந்திருப்பார். இருந்தாலுமே இந்த ஸ்கில்ட்டை அதை பார்த்துலாம் வந்துருக்காரு. என் மேலே கை வச்சியான்னு சொல்லி அடிக்கலாம் வந்துருக்கோம். தம்பி அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பா அந்த மாதம் சொல்லிப்பாரு. உனக்கு எடுத்த பவர் நல்ல பவர் தான், இதை நீ நல்லா யூஸ் பண்ணிக்க, போக லெவல் இம்ப்ரூவ் ஆக அந்த ஸ்கில்ட்டோட பவர் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிருப்பாரு. இவர் வாழ்த்துறாதா இல்லை வைத்தறிச்சலில் பேசுகிறான்னு தெரியல. ஹீரோவால் எத்தனை ஸ்கெலிட்டனாலும் சமணி பண்ண முடியும். இவன் அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை செக் பண்ணி பார்க்குறேன். இதில் கிட்டத்தட்ட 70க்கு மேலே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும். அப்போ 70 ஸ்கெலிட்டன் என்னால் சமணி பண்ண முடியுமா? ரைட்டு சூப்பராக இருக்கேன்னு சொல்லல. இப்போ அந்த கோல்டி திரும்ப வந்திருப்பேன். ஏப்பா நீங்கள் ஐட்டம் டஞ்சனில் போய் விளாட்லாமான்னு சொல்லியிருப்பேன். டஞ்சனில் போய் விளாட்றேன்னா சும்மா கேம் விளாட்றதில்ல, அங்கே போய் மான்ஸ்டர்லாம் பரட்டி போகிறது. இவனுக்கு புதுசாக பவர்லாம் கணிச்சுங்களா, அதனால் நம்ம போய் அங்கே போய் டெவலப் பண்ணலாமா இருப்பேன். நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லிக்க மாட்டேன். அதே சமயம் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து இந்த வாட்டி வேணா நான் தோட்டேன், ஆனால் அடுத்த வாட்டி நான் தோக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. அவளை ஒரு பொருட்டாகவே நம்ம ஹீரோ மதிச்சுருக்க மாட்டேன். நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வந்திருப்பேன். அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ தான் அவனும் பார்த்துருப்பேன். அதில் ஒரு பாட்டிமாவும் இவனோட அக்காவும் வந்துருப்பாங்க. எங்கள் அக்காவோட நான் பவர்ஃபுல்லாகவேன்னு சொல்லி இவனும் பார்த்துருப்பேன். அதே சமயம் வாசல் யாரும் இருந்துருப்பாங்க. அதான் நம்ம பிரின்சிபல் இவர் தான் சொல்லியிருப்பாரு, அப்படி உங்கள் அக்கா தான் உன்னை எப்பயுமே ப்ரொடக்ட் பண்ணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா.
உன்னை நல்லா பார்த்துங்க சொல்லி அவன் சொல்லியிருந்தா. அதனால தான் உன்னை பார்க்க கிடையாது. நாளைக்கு இருக்கக்கூடிய டஞ்சன் மிஷனுக்கு நீ வந்துருப்பாரு இவரும் சொல்லியிருப்பாரு. நாளைக்கு தான் முக்கியமான மிஷனாக இருந்திருக்கும், அதனால் நீ வந்துருந்தா அவங்களுக்கு சொல்லியிருப்பாரு. இவங்க அக்கா இருக்காங்களா, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானு. அவங்க ஒரு எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்துருப்பாங்க. சின்ன வயசில் அவங்க அந்த எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டி போயிருந்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டி போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் நம்ம ஹீரோ அந்த யூனிவர்சிட்டி நானும் போகணும்னு நினச்சிட்டு இருப்பேன். இவன் இவனோட டேலண்ட் இருக்குல்ல, அதை செக் பண்ணி பார்க்குறேன். இவனை நெக்ரோமேன்ஸ்னு சொல்லி சிஸ்டம் சொல்லியிருக்கோம். நெக்ரோமேன்ஸர் கூட இவனுக்கு சில அடிஷ்னலாக பேசிவ் ஸ்கில்லும் ஆட் ஆகிருந்திருக்கும். இவனுக்கு காட் லெவலான பவர் இருக்கும், கூடவே டேமேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பவர் வந்துருக்கும். இவன் ஓகே சொல்லி ஒரு ஸ்கெலிட்டன் சப்மிட் பண்ணி பார்த்துருப்பேன். அந்த ஸ்கெலிட்டன் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இவனுக்கு எவ்வளோ பவர் இருக்கோ அதே மாதிரி பண்ணால் அந்த ஸ்கெலிட்டன் ஒரு சில ஆட்டிடியூட் பாயிண்ட்லாம் இருக்கும். மூவ்மெண்ட் ஸ்பீட்லேருந்து அதோட ஸ்ட்ரென்த் வரைக்கும் எல்லா ஆட்டிடியூட் பாயிண்ட் இருக்கும். நம்ம ஹீரோ இது போதும் நாளைக்கு நடக்கக்கூடிய டஞ்சன் மிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி நாளைக்கு நடக்கக்கூடிய டஞ்சன் மிஷனுக்கு இவ்வளோ வந்திருப்பேன். தனியாக போகலான்னு வந்திருப்பேன். கோல்டியா என்னை அசிங்க பிடிச்ச கூட நின்றுக்கிட்டு என்னைய கூட கூட்டிகிட்டு போவாங்க, நீ மட்டும் தனியாக பிறந்தில்ல. இருக்கக்கூடிய ஹீரோயினும் இந்த மார்க்கெட் டஞ்சன்லாம் லெவல் 10 கீழே தான் இருக்குது. அதனால தனியாக போகிறது தான் நல்லது, நம்மளோட பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகும். லெவல் 10 டஞ்சன்னா கூட டீம் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லல. எப்படி எப்படின்னு சொல்லுவோம், நீ கண்டிப்பாக டீம் அப் பண்ணியா ஆகணும், இல்லாட்டி அவ்வளோதான். உங்களுக்கு லெவல் 8 மான்ஸ்டர் எல்லாமே போடுதில்ல. அதனால் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு டீம் அப் பண்ண ட்ரை பண்ணிக்கன்னு சொல்லலை. நம்ம ஹீரோ கூட யாருமே டீம் அப் யாருமே விரும்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஸ்கெலிட்டன் வச்சு ரொம்ப கொடூரமாக இருந்துக்கிட்டுப்பேன். நம்ம ஹீரோ எனக்கு இதெல்லாம் தேவை, நானும் எங்கள் அக்கா படிக்கிற எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டிக்கு போகணும் இல்லை தம்பி. நீ அந்த எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டிக்கு போகணும் அப்படின்னா உன்னோட லெவல் 12 இருக்கணும். ஆனால் உன்னோட லெவல் இப்போ லெவல் 5 கீழே தான் இருக்குது. நீ இந்த லெவலில் வச்சுட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு போக முடியாப்பா. உங்கள் அக்கா லெவல் 16 போனால் அந்த யூனிவர்சிட்டிக்கு. அதனால உன்னோட லெவல் இம்ப்ரூவ் பண்ணால் இந்த டஞ்சனில் இருக்கக்கூடிய லெவல் 8 மார்க்ஸ் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ இந்த டஞ்சனுக்குள்ளே என்ட்ரா இருந்திருப்பேன். உள்ளே என்ட்ரானோடனே இவனோட ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அதை வச்சு இருக்கக்கூடிய சின்ன சின்ன மார்க்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இதோட லெவலும் பண்ணால் அதை அடிக்க இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்திருக்கும். ஒரே நேரத்தில் பண்ணால் லெவல் 7 வரைக்கும் இருந்திருப்பேன். பரவாயில்ல, நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ விட்டோம்னா இன்றைக்கி லெவல் 10 வரைக்கும் போயிடலாம் போது. ஃபஸ்ட்டு அந்த லெவல் 8 மார்க்ஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதை அடிப்போம்னு சொல்லி இருக்கக்கூடிய குட்டி குட்டி மார்க்ஸ் எல்லாத்தையும் அடிச்சுருந்துருப்பேன். இப்போ இங்கே நம்ம ஹீரோ இருந்தால அவரோட அப்பா வந்திருப்பார். அவரோட அப்பா பிரின்ஸ்பலாக தான் பேசிக்கிட்டு இருப்பார். எப்படி என் பொண்ணு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு இல்லை, அவன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறான். அவள் ஒரு எலிமெண்டல் மேது, அதனால் நீங்கள் அவளை பற்றிலாம் கலப்பினா அவள் போக நல்லா இம்ப்ரூவ் ஆகி சொல்லி பிரின்ஸ்பலும் இருப்பாங்க. ஆனால் இன்னும் 12 மாதத்துக்குள்ளே அவள் லெவல் 5 ரீச் பண்ணலாம். அப்படி லெவல் 5 ரீச் பண்ணலன்னா அவள் எந்த யூனிவர்சிட்டியும் போய் சேர முடியாதுன்னு சொல்லி இங்கே கூட பிரின்ஸ்பலும் இருப்பாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி லெவல் 7 போயிட்டேன். அதனால் எனக்கு ஒரு மேட்டர் இருங்க. லெவல் 12 போயிட்டோம்னா போதும் சொல்லி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறேன். உள்ளே வந்து பார்த்தா இவனு ஒரு மான்ஸ்டர் போட்டு குழந்தைகிட்ட ட்ரீட் பண்ணியிருக்கோம். அது என்னடா மான்ஸ்டர்னு சொல்லி சாக்கா பார்த்துக்கல. அதுதான் அந்த லெவல் 8 மான்ஸ்டர் தான் இருக்கும். நம்ம ஹீரோ இருக்கிற ஸ்கெலிட்டன் வச்சு எப்படி அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி இருப்பேன். அவ்வளோதான், அந்த மான்ஸ்டர் சொல்லி முடிச்சு டக்குனே 10 மணி நேரத்துக்குள்ளே போயிட்டா வெளியில் வந்துருப்பேன். நீ என்னடா வெளியே விட்டேன்னு இல்லை, அங்கேயே எல்லா மான்ஸ்டரும் செத்து போச்சு, அதனால தான் நான் வந்துட்டேன்னு சொல்லி இவனு வந்துருப்பேன். இவ்வளோ சீக்கிரமாக எவருமே அது வரைக்கும் வந்துக்க மாட்டாங்க. தம்பி சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லி நீ எப்படியே பிரின்ஸ்பல் சாக்க இருந்திருப்பாரு. இப்படியே போச்சுன்னா நீ உங்கள் அக்கா லெவலுக்கு பவர் இம்ப்ரூவ் பண்ணதில்ல. இங்கே இருக்கக்கூடிய ஹீரோயின் அப்போ அதை பார்த்துருப்பாரு. ஹீரோக்குள்ளே அந்த நெக்ரோமேன்சர் பவர் இருக்கிறத அவர் பார்த்து ஆச்சரியப்படுவார். இது ஒரு லெஜெண்டரியான ப்ரொஃபஷனு, இந்த ப்ரொஃபஷனை எப்படி சூஸ் பண்ணேன்னு சொல்லி இவருக்கு சாக்கா இருந்திருக்கும். நம்ம ஹீரோ சரி ஓகே திரும்ப போகலான்னு சொல்லி திரும்ப கிளம்பிருப்பேன் இங்கேருந்து. இப்போ போய் கொஞ்ச நேரம் எங்களுக்கு தான் ஹீரோ வந்துருப்பா. நான் தானே ஃபஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டுக்கல, நீலாம் ஃபஸ்ட்டு இல்லாமல் ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டு போயிட்டான்னு சொல்லி ஹீரோவை பார்த்துருப்பா. ஹீரோ லெவல் 7 போயிருப்பேன். ஹீரோ பார்த்து உள்ள சாக்காதுப்பா. ஏமா வாமா சொல்லி உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவேன்னு இருந்திருப்பாரு. என்ன நீ அவன் கூட தான் போட்டி போட்டுருக்கு போவளுக்கு, உனக்கு வேணா நான் ஹெல்ப் பண்ணலாம் இல்லை இல்லை இதை நானே பார்த்துக்கிறேன். அவன் என்ன என்னை விட கொஞ்சம் சீக்கிரம் முன்னாடி வந்துட்டதில்ல, கொஞ்சம் சீக்கிரம் இல்லைம்மா, அவன் 10 மணி நேரத்துக்குள்ளாடியே வந்துட்டேன். அது மட்டும் இல்லை லெவல் 8 மார்க்ஸ்லேயே போட்டு புறவு கிட்டது இல்லை. அந்த பொண்ணு சாக்காக இருந்திருப்பா. லெவல் 8 மார்க்ஸில் போட்டு புறவு கிட்டேன் அதுக்குள்ளாட்டின்னு சொல்லி. அதே சமயம் நம்ம ஹீரோட்ட இங்கே கூட கோட்டியோ டேய் எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாது இல்லை, சரி அடுத்த வாட்டி பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். அடுத்த நாள் இவன் நம்ம ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணா. ஹீரோ வேறு வேலையாக அங்கேயே கிளம்பிட்டாப்பான்னு சொல்லி பிரின்சிபல் சொல்லியிருப்பாரு. செமையாக கானா இருந்திருப்பேன், இப்படி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் லெவல் 7 ரீச் பண்ணனால அவனால் இந்த சிட்டியை விட்டு வேறு எந்த சிட்டிக்கிட்டா போக முடியும். உள்ள வெளியில் எப்போ வேணால் வந்து போயிட்டு வரலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய லெவல் 10க்கு மேலே இருக்கக்கூடிய டஞ்சன்லாம் இருக்கும். அந்த லெவல் 10க்கு மேலே இருக்க டஞ்சனை கேட்டகரி வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க. டிஃபிகல்ட்டி லெவலில் நைட் மேரு ஹெல்லுன்னு பிரித்து வச்சுருப்பாங்க. இந்த நைட் மேரு ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் அதை விட கொடூரமாக இருக்குது அந்த ஹெல் தான். அதுக்குள்ளே பவர்ஃபுல்லானாலே போய் திரும்ப வந்ததில்ல, அந்தளவுக்கு கொடூரமாக அந்த ஹெல்லுன்ற டிஃபிகல்ட்டி லெவலில் இருந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய நைட்டும் தம்பி உன்னால் இந்த சிட்டி விட்டு எங்கேனா போய்க்க முடியும், சரி இப்போ போயிட்டு டக்குனே திரும்ப வந்துருப்பான்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ வெளியில் இதுதான் ஃபஸ்ட் டைம் சிட்டி விட்டு வர்றது. நம்ம ஹீரோ வந்துக்கிட்டே இருக்கு காப்ளியனோட பொறுத்தல கண்ணு இருக்கா. இப்போ ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அதை வச்சு அசால்ட்டாக பொறுத்து இருப்பேன். நிறைய ஸ்கெலிட்டன் சமணி பண்ணி அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 காப்ளியன் இருக்கா. எல்லா காப்ளியனுமே இந்த ஸ்கெலிட்டன் வச்சு போட்டு இருப்பேன். இவனோட பவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குல்ல. இது போது என்னோட லெவல் 12 வரை இருக்குது. என்னோட ஸ்கெலிட்டன் சோல்ஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா எங்கள் அக்கா நான் பீட் பண்ணிடுவேன். எங்கள் அக்கா லெவல் 14 தானே போகலாம் யூனிவர்சிட்டிக்கு போகிறப்ப, நான் லெவல் 18 போகிறது இல்லை. நம்ம ஹீரோ உன்னோட அக்கா பீட் பண்ணுற கடை தான் இருந்திருப்பேன். அதே சமயம் வேர்க்க இடத்துல ஏதோ ஒரு 50 முதுகு மேலே பட்டுருக்கோம். யாரும் மொத்தம் ஒரு பொண்ணு தான் தவிச்சு ஓடிட்டு இருந்தப்பா. இந்த பொண்ணை தோத்துட்டு அங்கே 2 பேர் வந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல அவங்களும் சாரி கேட்டுருப்பாங்க. அம்மா என்னடா பண்ணிட்டு இங்கே நம்ம ஹீரோ கேட்டுருப்பேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் மேலே அம்புப்பட்டு சாரி இங்கே ஒரு பொண்ணு ஓடினாது இல்லை, அதனால் நான் எதுவும் பார்க்கவே நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இவங்க நம்ம ஹீரோ முறைச்சு பார்த்துருப்பாங்க. நீ என்ன ஸ்கெலிட்டன் சம்பளி பண்ணுறவனா, இதெல்லாம் கிரிமினல்ஸ் தான் பண்ணுவாங்க, நீ சரியான கிரிமினல் சொல்லி அடி ஒருத்தர் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிறதா வேணாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவங்க வேகமாக கிளம்பிருப்பாங்க.
இவங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி இவங்க மேலே வெறியில் இருப்பேன், ஏதாச்சும் பேசுனாங்கன்னா போட்டுலான்னு சொல்லி. ஆனால் அவங்க கிளம்பிருப்பாங்க, ஏதாவது லக்கில் தப்பிச்சுருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ கூட எல்லா மாதமே பிறந்து கட்டியிருப்பேன். சரி ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இவன் காலையில் ஒரு பொண்ணை பார்த்துப்பல, அந்த பொண்ணு எடுத்துக்கு வந்துப்பா, ரொம்ப பசியில் இருந்திருப்பா. நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க ஸ்வீட் பட்டு கொடுத்துருப்பேன். அந்த பொண்ணு 10 நாளாக பட்டினிக்காத மாதிரி பட்டுன்னு சாப்பிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணோட பவர் என்னன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா அதை டிடெக்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் அந்த பொண்ணு இவனோட பவர் எல்லாத்தையும் செக் பண்ணியிருப்பா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு லெவல் 10க்கு இம்ப்ரூவ் ஆகிருப்பேன். லெவல் 12 போகிறதுக்கு இன்னும் 2 லெவலில் மட்டும் தான் இருந்திருக்கும். இந்த பொண்ணோட பவரை ஏன் டிடெக்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும்னா, ஒரு பேட்ச் மாதிரி கையில் வச்சுருப்பா. அந்த ஷீல்டு பேட்ச் தான் இவரோட பவரை டிடெக்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். இந்த ஷீல்டு பேட்சை பற்றி இவனும் சொல்லியிருந்திருப்பா. இப்போ தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்கல, இவங்க இருக்கிறதுல அந்த காலையில் பார்த்தோம்ல கும்பல், அந்த கும்பலை சுற்றி போட்டு இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணுகிட்ட இருக்க ஸ்க்ரோல் ஆட்டையை போகிற கடை தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு சாதாரண கிடையாது, அவள் லெவல் 19 இருந்திருப்பா. ஷேடோ அசசன் அப்படின்ற பவர் இருந்திருப்பா. இங்கே இருக்காங்க இல்லை, அவங்க எல்லாமே இந்த 2 பேர்த்தையும் லாக் பண்ணியிருப்பாங்க. இவங்க மேலே ஏதோ ஒரு 50 வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. இவங்க கொஞ்சம் நேரம் இருந்தாலும் போதும் இவங்களை போட்டு திறக்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கும்பல் லாக் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ மேலே ஆல்ரெடி அவங்க காலில் இருந்திருப்பாங்க. அதனால் ஹீரோயை சேர்த்து போட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இவங்க தப்பாக நினச்சிருப்பாங்க, இந்த பொண்ணோட கூட்டணி நினச்சி. இந்த பொண்ணு நீ எந்த தப்பிச்சு போயிரு, இதை நான் பார்த்துக்கிறேன், நான் ஒரு ஷேடோ அசசன், அதனால் இருட்டு தான் என்னோட அட்வான்டேஜ், நான் இங்கே தப்பிச்சு போயிறேன், நீ முடிஞ்ச அளவுக்கு இங்கே தப்பிச்சு போ அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ பார்க்குறேன், இல்லை இந்த பொண்ணை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்ல. அவங்க இந்த 2 பேர்த்தையுமே போட்டு ரெடியாக இருப்பாங்க, யாரையுமே தப்பிக்க விடக்கூடாது சொல்லி அவங்க ஃபுல் பவர் யூஸ் பண்ணுவாங்க. 2 சைட்லேருந்துமே அட்டாக் வந்திருக்கும். நம்ம ஹீரோ வேறு அட்டாக் பண்ணக்காண்டி ஒரு நெருப்பு பந்தயம் வந்திருக்கும். நம்ம ஹீரோ இந்த பொண்ணை வேறு காப்பா சொல்லி ஸ்கெல்டன் சோர்ஸ் இருக்குல்ல, அதை சமனிங் பண்ணிப்பேன். இந்த ஸ்கெல்டன் சோர்ஸ்லாம் வேஸ்ட்டு சொல்லி அவங்க சப்பையாக பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த ஸ்கெல்டன் சோர்ஸ் எழுத்து அவரால் எதுவுமே பண்ணிக்க முடியாது. நம்ம ஹீரோ இதோட பவர் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவனோட பவர் இம்ப்ரூவ் ஆகலை, இதோட பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அங்கே ரொம்ப ஒருத்தர் வாய் பேசிகிட்டு இருப்பேன், அவன் திணறி போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னடா அது இவ்வளோ ஸ்கெல்டன் சோல்டர்ஸ் ஆகுது, இது வரைக்கும் இப்படிலாம் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அவங்கள ஸ்டாக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மொத்த ஸ்கெல்டன் சோல்டர்ஸுமே இது எல்லாத்தையும் போட்டு தெரியும். கொஞ்சம் கூட கரணையாக பார்க்காமட்டா ஒவ்வொருத்தங்களோட தலையை வெட்டி போயிருந்தா அதுவும் போட்டுருக்கோம். நம்ம ஹீரோ கொடூரமானவன், யாருக்குமே கரணையெல்லாம் பார்க்க மாட்டேன். வெட்டு ஒன்று துண்டுன்னு தான் இங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு பிறந்து கட்டியிருப்பேன். இப்போ தான் அந்த இடத்துல ஒரு நைட் ஷீல்ட் பவர் வச்சுருப்பேன். அது ரொம்ப ரேரான பவர், லெவல் 30 மேலே இருக்கும். டே அவனை விட்டாங்கன்னு சொல்லி இருக்க ஒரு ஸ்பெஷலான ஸ்கெல்டன் ஒன்று சமனிங் பண்ணியிருப்பேன். சமனிங் பண்ணி அந்த ஷீட்டை உடச்சு அவனையும் போட்டு தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவன் தப்பிச்சு போனாலும் பின்னால் பின்ன பிரச்சனை வந்தால் அப்படி போட்டு தெரிஞ்சிருப்பேன். இவன் கொஞ்சம் கூட அப்படி கருளை பார்க்காம அம்பிட்டதே போட்டு பார்த்து இந்த பொண்ணை ஷாக்காக இருந்திருப்பா. எல்லாருமே செத்துட்டாங்க, அதனால் எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ண இந்த பொண்ணு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோக்கும் நிறைய பேரை பொறுத்ததுனால சிஸ்டம் வந்து ஒரு ஸ்க்ரோலை கொடுத்துருக்கோம். இந்த ஸ்க்ரோல் வந்து உனக்கு புது ஸ்கில்லாம் கொடுக்கணும் பக்கத்துக்கு பொண்ணு தான் சொல்லிப்பா. அதை எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ போயிட்டா அதை யூஸ் பண்ணணும் மட்டும் சொல்லு, அந்த ஸ்கூல் ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து அப்டேட் பண்ணியதில்ல. நம்ம ஹீரோ வாயத்தன்னு சொல்லியிருப்பேன், இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுப்பா, எப்போ ஸ்பீக்கர் போன மாதிரி இப்படி சவுண்டை கம்மியாக வச்சு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சத்தமாக சொல்லியிருப்பேன். இவனுக்கு ஸ்கில் அப்டேட் பண்ணியிருப்பேன். இவனுக்கு ஒரு புதுசான ஸ்கில் தான் இருக்கும், எக்ஸ்ப்ளோஷன் பவர். அங்கே இருக்கக்கூடிய அந்த டெட் பாடி இருக்குல்ல எல்லாத்தையும் நான் இவனை வெடிக்க வச்சுருப்பேன். தூரத்தில் கூடிய எல்லா டெட் பாடியும் அவனால் வெடிக்க வைக்க முடியும். உங்களுக்கு ட்ரேஸே இல்லாமல் அவனால் எதை வேணால் மொத்தமாக அழிச்சிடலாம். இவன் சாரிச்சு அம்பிட்டதோட தடயங்கள் எல்லாத்தையும் வேணும் அழிச்சுருப்பேன். இந்த பொண்ணு உனக்குள்ள நிறைய பவர் இருக்குது, சரி இந்த ஸ்கூலை நீயே வச்சுக்கொண்டு சொல்லி இவர்கிட்ட ஒரு ஸ்கூலை ஆட்டே போகிற கிடையாது அவங்களும் வந்துருப்பாங்க. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஹீரோட்டே ஒன்று பண்ணிருப்பா. இவ்வளோ நல்லவளாக இருக்கா, பேசாமல் அவங்ககிட்டே கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா, அது அவங்ககிட்டே கொடுத்துருப்பா. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேறு கொடுத்துருப்பா. இந்த பொண்ணுக்கு இந்த ஸ்கூல் வந்து ரேராக டஞ்சன்லேருந்து தான் கிடச்சிருந்துருக்கும். இந்த டஞ்சன்லேருந்து அந்த ஸ்கூலில் எடுத்த விஷயம் வெளியில் நிறைய இடத்துக்கு இருந்திருக்கும். அதனால தான் அந்த பொண்ணை 2 நாளாக பின்னா அவங்க துடைச்சிட்டு வந்துருப்பாங்க. இதை பற்றிலாம் அந்த பொண்ணு சொல்லியிருப்பா, எப்படினாலுமே இந்த இடத்துல நான் சாக மாட்டேன், அப்படி சாரமைக்கு இருந்தால் நான் டெலிபோர்ட் ஆகி தப்பிச்சு போயிடுவேன், இருந்தாலுமே நீ என்னை வந்து காப்பாற்றினேன், ரொம்ப தேங்க்ஸ் தெரிஞ்சுப்பா. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு சரியான பணக்கார வீட்டு பொண்ணு இருக்குது, அதான் எவ்வளோ கேஷுவலாக பேசிக்காது இல்லை. நம்ம ஹீரோ அடுத்து நான் சேர போகிற யூனிவர்சிட்டி இதாக இருந்துருப்பேன், அந்த யூனிவர்சிட்டியில் சேர போகிறேன். சரி அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு டவர் இருக்கும், அந்த டவரில் கண்டிப்பாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். அந்த டவரில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணால் உனக்கு நிறைய சேலஞ்சஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த சேலஞ்ச் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். இப்போ கொடுத்தல இந்த ஸ்கூலை விட பயங்கரமான ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கும். அது எல்லாத்தையும் போய் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பான்னு இந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இவ்வளோ விஷயங்களும் சொல்கிறாரு, யாருப்பா அவன் சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துப்பேன். அடுத்த காலையில் நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க எல்லா சப்படையும் அந்த பொண்ணை கொடுப்பேன். அந்த பொண்ணு நான் என்னோட பவர் லெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லி இங்கே கிளம்பிப்பா. நம்ம ஹீரோ தனியாக அந்த இடத்துக்கு வந்துருப்பேன். இருந்துச்சு டெட் பாடி, அந்த எல்லா டெட் பாடியோட தரைகள் எல்லாத்தையும் அழிச்சுருப்பேன். இப்போ தூரத்தில் வெஸ்ட் சைடில் ஒரு டென்ஜன் இருக்கும். இந்த டென்ஜருக்கு நம்ம எல்லாமே சொல்லி நம்ம ஹீரோ வந்துருப்பேன். ஏன்னா இவனோட பவர் இன்னுமே பின்னா லெவல் 12 போல, அதனால தான் லெவல் 12 போடுமே சொல்லி இவனு வந்துருப்பேன். டென்ஜனுக்குள்ளே என்ட்ரா இல்லை, அங்கே நிறைய பேர் நம்ம ஹீரோட பவரை செக் பண்ணலாம் இருப்பாங்க. நம்ம ஹீரோட பவரை இவனால் செக் பண்ணி இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த ஷீல்டு பேட்ச் இருக்குல்ல, அதை அந்த பொண்ணுட்டு வந்து வாங்கிட்டு வந்து பேமோக்கு என்னோட பவர் யாருக்கு பற்றி இருக்காது. ஆனால் நம்ம ஹீரோட்ட டீம் அப் ஆகிறத பற்றி அவங்களும் பேசியிருப்பாங்க. நம்ம ஹீரோ எதுக்குமே இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் இருப்பேன், நான் தனியாகவே போய்க்கிறேன்னு சொல்லி இவனு தனியாகவே டென்ஜனுக்குள்ளே என்ட்ரா இருப்பேன். இதை பார்த்து எங்களுக்கெல்லாம் சாக்காது இருப்பாங்க, இது ஒரு ஹை லெவலான டென்ஜனு, இதில் போய் தனியாக என்ட்ராதுன்னு சொல்லி அவங்க சாக்காக பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ள டென்ஜனுக்குள்ளே என்ட்ராது நிறைய காபிலிஸாக இருக்கும். ஆனால் இது சாதாரண காபிலிஸாக இருக்காது, ஹை லெவலான காபிலிஸாக இருந்திருக்கும்.
ஆனால் இருந்தாலுமே இதெல்லாம் என்ன எதுவும் பண்ண போகிறதில்லன்னு சொல்லி நம்ம ஹீரோ நிறைய ஸ்கெல்ட்டை சொத்து கூட எல்லா காபிள்ஸுமே எடுத்துப்பேன். இங்கே நிறைய காபிள்ஸாக செத்துங்களேன். இவனோட பவர் முன்ன இடத்துல டெவலப் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கெல்லாம் ஹை லெவலாக காமிஸ். அதனால தான் இந்த ஸ்கெலிட்டனோட பவரும் சரி இவனோட பவரும் சரி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். இந்த ஸ்கெலிட்டனோட பவர் முன்னதோட பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும்ல. அதில் முன்ன நேரத்தில் அட்டாக் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு ஓனாய் தலைவனே வந்திருப்பேன். அந்த ஓனாய் தலைவனே போனால் அங்கே கூடிய எல்லா ஸ்கெலிட்டனும் போட்டு அட்டிகிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த ஓனாய் தலைவன் அங்கேருந்து தப்பிச்சு பண்ணிப்பேன். அது போனதுக்கப்புறம் நிறையா குட்டி ஓனாயெல்லாம் வந்திருக்கும். எங்கள் பாஸ் மீதியாடா கை வைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதாவது சப்ப மேட்டுன்னு சொல்லி இவன்ட்டு ஸ்கெல்டன் இருக்குல்ல எல்லா ஸ்கில்ட்டை வச்சு கொடூரமாக இங்கே இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு நிற்பேன். புதுசாக கிடைத்த அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்கில் இருக்குல்ல அதையும் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ கடைசி கட்டமான இந்த காப்ளின் கிங் அதை பார்க்குறக்காண்டி நம்ம ஹீரோ வந்திருப்பேன். இந்த காப்ளின் இங்கே போட்டு தட்டோம்னா போதும் நம்மளால போக நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். ஆல்ரெடி லெவல் 12 ரீச் ஆகிட்டேன். இதுவுமே போதுமானது தான் இவன் யூனிவர்சிட்டி போகிறதுக்கு. இருந்தாலுமே லெவல் 16 போகணும். எங்கள் அக்கா எந்த அளவுக்கு இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம போகணும். நம்மளும் அவலமாக்கே லெவல் 16 அந்த யூனிவர்சிட்டியில் போயிட்டேன் அப்படின்ட்டு பேர் எல்லாத்தையும் சம்பாதிச்சதான் சொல்லி இவ்வளோ லெவல் 16 போகணுமே இருந்திருப்பேன். அதை காப்ளினாக தூங்கிட்டு இருக்கோம். அதை காப்ளின் நம்ம ஹீரோ உசுப்புனேன். அது செம டென்ஷனாக இவன் இருக்க அந்த ஸ்கெல்டன் சொல்லிருக்குல்ல அதை சாகிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு மாஸ்டர் ஸ்கெல்டன் சொல்ல சாகிக்குது. நம்ம ஹீரோ உழப்ப இருக்கு அவனுக்குள்ள காப்ளின் கிங்னா சும்மாவா சொல்லி நம்ம ஹீரோ சண்டை இருக்கானே இருப்பேன். அது ரொம்ப ஆக்ரோஷத்தின் உச்சியில் இருக்கும். நம்ம ஹீரோ போட்டு அடிக்கலாம் இருக்கும். நம்ம ஹீரோ மொத்த ஸ்கெல்ட்டையும் சம்பளி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இந்த காப்ளின் கிங்ல அதே அசால்ட்டை போட்டு இருப்பேன். என்னடா உனக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஆச்சு என்னடா போல டம்மி பீஸ் ஆகிருந்து சொல்லி நம்ம ஹீரோ ரேரான ரிவார்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்பேன். அந்த காப்ளின் செத்ததுக்கப்புறம் நிறையா ட்ராப்லாம் வந்துருக்கும். அதில் ஒரு கிறிஸ்டல் கலெக்ட் பண்ணிட்டு எவ்வளோ வெளியே இருந்திருப்பேன். இப்போ வெளியில் காயங்கள்லாம் இல்லாமல் வந்து பார்த்தா அங்கே இருக்க எல்லாருமே சாக்காக இருப்பாங்க. யாருப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ தான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப வெளியில் வேறு டைனஸ்டி கில்ட் அப்படின்றவங்க பயங்கரமாக சண்டை கொடுத்து வைப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மித்தாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வைப்பாங்க. இந்த டென்சனுக்குள்ளே யாரும் என்ட்ராகக்கூடாது. இப்போ தட்டிக்கும் எங்கள் பிரசிடென்ட் போயிருக்காரு. அவர் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த டென்சனுக்குள்ளே என்ட்ரான்னு சொல்லி அந்த டைனஸ்டி கில்ட் ஆட்கள் எல்லாமே இங்கே இருக்க சாதாரண மனுஷர்கள் போட்டு அடிட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணதுன்னு கேட்கல. உனக்கு விஷயமே தெரியாப்பா இந்த டைனஸ்டி கில்டுக்கு யார் பிரசிடென்ட் இருக்கல அவன் இந்த டென்சனுக்குள்ளே என்ட்ரா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு கோல்டன் பாக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ரேரான ட்ராப் கொடுக்க போகுது. அந்த ட்ராப்பு இவங்களோட பவர் எல்லாத்தையும் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணோம். இவங்களோட ஆட்ரிபியூட் எல்லாமே லெவல் 15 கிட்ட டக்குன்னு இம்ப்ரூவ் ஆயிடும். ஆல்ரெடி இவங்களோட லெவல் இப்போ 20 இருந்துச்சுன்னா 15 அதுவும் இம்ப்ரூவ் பண்ணும். அந்த ட்ராப்பை எடுக்கிறக்காருன்னா இங்கே இருக்க ப்ரெசென்ட் போயிருப்பேன். இருக்க எல்லாத்தையுமே அவங்களும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரையுமே அந்த வழியில் போட மாட்டாங்க. இல்லை நம்ம ஹீரோ நம்ம லெவலப் பண்ணால் ஏதாவது ஒரே வழின்னு சொல்லி லெவல் 15 இம்ப்ரூவ் பண்ணோம்னா அப்போ எவ்வளோ பவர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராப்பை அப்டேன் பண்ணுறக்காண்டி இவனு வந்திருப்பேன். அங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்கட்டலாம் என் வழியில் நினைக்காதீங்க. நான் அந்த டன்னருக்குள்ளே போடுறதில்ல யாருப்பா அந்த பொடி பையன் விஷயம் தெரியாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ தானே ஒருத்தர் அடிச்சு போட்டா அது தெரியாமல் நீ வந்து என்கிட்ட சவுடாலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்க டைனஸ்டிக்னா நம்ம ஹீரோட பவரை செக் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோ வெறும் லெவல் 12 தான் பண்ணிருப்பேன். ஏன்டா லெவல் 12 வச்சு எங்கள் கூட சண்டை வருவேன்னு சொல்லி அவங்கள நக்கலாக பேசியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஆட்கள்லாம் தடுக்கிறாங்க. ஏன்ப்பா போதப்பன்னு சொல்ல நம்ம ஹீரோ பயமே இல்லாமல் போயிட்டுப்பேன். யாராவே இவ்வளோ பயமே இல்லாமல் அசால்ட்டாக போயிட்டுக்கான்னு சொல்லி அவங்கள சாக்கா பார்த்துப்பாங்க. இந்த டைனஸ்டிக்காரங்க கூட சண்டோட போயிருப்பேன். அவங்க சொல்கிறாங்க நீ எதிர்த்து 100 வாட்டி கால் வச்சானோ உன்னை சாரி கூட தய மாட்டேன் சொல்ல. நம்ம ஹீரோ எடுத்து கால் வச்சுப்பேன். அவ்வளோதான் அவனை போட்டுலாம் சொல்ல. நம்ம ஹீரோ அதுக்கு ரெடி போய் ஸ்கெலிட்டன் சமணி வைப்பேன். ஒரு ஸ்கெலிட்டன் தான் சமணி வைப்பேன். ஆனால் அந்த ஒரு ஸ்கெலிட்டனை இவங்களால சமைக்க முடியிருக்காது. இதெல்லாம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இவன் நெக்ரோமன்ஸ் தான் சொல்லி அவங்க சாக்க இருப்பாங்க. எனக்கு ஸ்கெலிட்டன் அடிக்காதீங்க அவனை ஸ்ட்ரைட்டாக போட்டு இல்லை. நம்ம ஹீரோ புதுசாக 2 ஸ்கெலிட்டன் சமணி பண்ணியிருப்பேன். இதனால் எத்தனை தான் சமணி பண்ண முடியும்னு சொல்லி அவங்களும் சாக்காக இருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட இருக்க பவர் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி அவங்களும் அவனோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. நம்ம ஹீரோவை மொத்தமாக சேர்ந்து அவங்களும் சாரிக்கலாம் ட்ரை பண்ணிப்பாங்க. இந்த வாட்டி செத்து போயிடுவான்னு இல்லை ஒரு பெரிய பாம் பிளாஸ்டே ஏற்பட்டுருக்கா. நம்ம ஹீரோ மொத்த ஸ்கெலிட்டன் பண்ணால் சமணி பண்ணிப்பேன். இவன் எல்லாத்தையும் ஒரு 20 ஸ்கெலிட்டன் சமணி பண்ணி அவனும் போட்டு தான் இருப்பான். இதை பார்த்து அவங்க மறந்து போயிருப்பாங்க. இவங்க ஹீலிங் பவர்லாம் வச்சுருப்பாங்க. ஹீலிங் பவர் மூலமாக இவங்க ஹீல் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்க நம்ம ஹீரோ சரி இவங்க மொத்தமாக தீர்த்துக்கிட்டலாம் ஹீரோமே டேஞ்சர் தம்பளைன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்பெஷலான பவரை யூஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் சோல் ஃப்ளேம்ன்றது. அந்த சோல் ஃப்ளேம் பவர் ஆப்போனண்ட் இருந்தான்னு வச்சுக்கோவேன். அவனோட சோல் அப்படியே பொசிக்கு எடுத்து அப்படியே கருணையெல்லாம் கொள்ள முடியுவேன். அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்க இன்னொருத்தர் சாடிருப்பேன். அவ்வளோதான் அங்கே இருக்கும் எல்லாருமே திறகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்களால சமாளிக்க முடியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு பொடிப்பேன்னு பார்த்துப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோட்ட இருக்க போகிற அவங்க நினச்சி கூட பார்த்துக்க மாட்டாங்க. அங்கே இருக்கவனோட ஸ்கெலிட்டன் மொத்த வச்சு சாடிச்சுங்க. இங்கே இருந்தாலும் ரொம்ப வாய்ப்பு வச்சுட்டு அவனையும் என்ன போட்டுருக்கோம். மொத்த வச்சமே நம்ம ஹீரோ தடையமே இல்லாமல் சாடிச்சுப்பேன். இவன்ட்டு தான் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்குங்களா அந்த எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்கே யூஸ் பண்ணிப்பேன். தடையமே இல்லாமல் மொத்த டெட் பாடி அழிச்சிட்டு கிளம்பியிருப்பேன். இங்கே இந்த பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருந்திருப்பேன். அவன் வந்துருப்பேன். அவன் காப்ளிங்கை பொறுத்து தான் இருந்திருப்பேன். ஆனால் அந்த காப்ளிங்கை அவனால் போட்டு தெளிக்க முடியாது. அது ரொம்ப ஓவர் பவராக இருக்குது. என்னால் போட்டு தர முடியல. அதை போட்டு தள்ளினா கூட நமக்கு அந்த ட்ராப் கிடைக்காத கேட்டு இவனு வந்து ஆட்கள்லாம் பார்த்தா எவனுமே இருந்திருக்க மாட்டாங்க. எங்கடா போனாங்க இவங்கெல்லாம் இப்பெல்லாம் போக மாட்டாங்கன்னு சொல்லி இவனுக்கு டவுட்டாக இருக்கும். நம்ம ஹீரோ திரும்ப பின்னா அந்த டஞ்சனுக்குள்ளே போயிடுவேன். இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் இது ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஒரு வாட்டி திரும்ப போனான்னா இன்னொரு வாட்டி பின்னா என்னால் போக முடியும். ஆனால் அதுக்கு கூல்டவுன் டைம் இருக்கும். அந்த கூல்டவுன் டைம் முடிந்ததுக்கப்புறம் தான் நம்மளால் திரும்ப டஞ்சனுக்குள்ளே போக முடியும். அதே லெவலில் அதே மான்ஸ்டர் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஹீரோ திரும்ப கேம் விளாட்ற மாதிரி தான் அதே லெவலில் அதே மான்ஸ்டர் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இந்த டஞ்சனுக்குள்ளே இந்த லெவலுக்கு போனோன்னா அதே லெவலுக்குள்ளே திரும்ப 12 மணி நேரம் கழிச்சு போய்க்கலாம். அப்படிப்பட்ட ரூல்ஸ் தான் இந்த டஞ்சன் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இன்னுமே ஹெல் லெவல் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய டஞ்சனுக்கு போயிருந்துக்க மாட்டேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. சரி அதுக்கு ஒரு வாட்டி போவேன்னு சொல்லி வெறும் யோசிச்சு தான் பார்த்துருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோ எவ்வளோ லெவலில் இருப்பான்னு சொல்லி இருக்க ஹீரோ இருக்கா அவளும் வந்து பார்த்துருப்பா.
ஹீரோ தனியால் போயிட்டுனா டெசர்ட்குள்ளே போயிட்டுப்பேன். என்னடா அவன் தனியால் போயிட்டுருக்கேன், நம்ம மட்டும் தான் தனியால் போகிறோம்னு பார்த்தா இவனும் தனியால் போயிட்டுருக்கேன். இல்லையே அது கூடவே நைட் மேட் டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கக்கூடிய டெசர்ட்குள்ளே போயிருக்கான்னு சொல்லி இந்த பொண்ணு வேறு ஷாக்காக பார்த்துப்பா. நம்ம ஹீரோ திரும்ப டெசர்ட்குள்ளே போய் இருந்துச்சா காப்ளின் கிங்கு, அதை காப்ளின் கிங்கை போட்டு தள்ளிப்பேன். சாரிப்பா தெரியாமல் உன்னை போட்டு தள்ளுறது சொல்லி இந்த காப்ளின் கிங்லாம் பேசுகிறேன், ஆனால் மனுஷங்கிட்ட தான் பேச மாட்டேன். நம்ம ஹீரோ அடிக்கடி வந்து இந்த காப்ளின் கிங் வேறு போட்டு தள்ளிப்பேன். 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து இவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இவனும் இப்படி போட்டு தள்ளிப்பேன். லெவல் 15 இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போயிடுவேன். இப்போ தான் லெவல் 14 பீக்கில் இருந்துக்கிட்டு இருப்பேன். அதே சமயம் இங்கே இருந்தாலும் ஹீரோயின் அவளும் வந்து கேட்குறா, எப்படா நீ டயர்டாக வந்துக்கிட்டு இருக்க, உன்னோட பவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நானும் உன் அளவுக்கு பவர் ரீச் பண்ணேன்னு சொல்லி இவனுக்கு கிளம்பிப்பா. இப்போ லெவல் 11 இருந்திருப்பா. இந்த பொண்ணுக்கு என்ன காரணம் இல்லை, எப்போ பார்ப்புனா ஹீரோட பவர் வரணும், ஹீரோட பவர் வரணும்னு சொல்லி இவ்வளோ பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிப்பா. டக்குன்னு பின்னா இவனு டென்னுக்கு அடிக்கடி போய் இவளோட பவரை கிட்டத்தட்ட லெவல் 13 வரைக்கும் கொண்டாந்துருப்பா. இப்போ லெவல் 13 எப்போ அதுக்குள்ளே இருந்தால் நம்ம ஹீரோக்கு ஷாக்காக இருக்கும். எப்படிமா நீ டக்குன்னு லெவல் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக ஃபஸ்ட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தில்ல, எல்லாம் உன்னை பீட் பண்ண தான்டா, ஒன்றால் தான் நான் நிறைய இடத்துல நான் அசிங்கப்பட்டிருக்கேன், ஆனால் உன்னை விட நான் லெவல் கூட வச்சு உன்னை இந்த வாட்டி தோக்கடிப்பேன்னு சொல்லியிருக்கல. இல்லை அதெல்லாம் இருக்கட்டும், எப்படிப்பா நீ அடிக்கடி டெசர்ட்குள்ளே போகிற, அதோட கூல்டவுன் டைம் வேறு இருக்குமே இல்லை, அந்த கூல்டவுன் டைமை கண்ட்ரோல் பண்ணி ஹேக் பண்ணுறதுக்குவே ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அவள் வச்சுருப்பா. அது மூலயமா தான் அடிக்கடி பண்ணால் டெசர்ட்குள்ளே போயிருப்பா. இதுக்கு ஒரு கூல்டவுன் டைம் இருக்கும், 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம். 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா போகிறதுக்கு போல் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா தானே சரின்னு சொல்லிட்டு தான் அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது இவங்க அப்பா கொடுத்து தான் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா அதை வாங்க முடியாது. நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்கு உதவி பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப லெவல் இம்ப்ரூவ் பண்ணணும்னு துடிச்சிருந்துப்பால, அதனால் இவளுக்கு உதவி பண்ணவே சொல்லியிருப்பேன். எல்லா ஒரு உள் நோக்கம் தான், இவளுக்கு உதவி பண்ண மூலமா நம்ம ஹீரோ அடிக்கடி டெசர்ட் போயிட்டு இருந்தேன். அவனோட பவர் இம்ப்ரூவ் ஆகும். டீமாக அவங்க செயல்பட்டாங்கன்னா கூடவே இந்த பொண்ணுக்கு அவளோட பவர் இம்ப்ரூவ் ஆகும். இவ எதுவுமே பண்ணாட்டி கூட அவளோட பவர் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஹீரோ இந்த பொண்ணை ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டு நைட் மேட் டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடிய டெசர்ட் தான் வந்திருப்பேன். இந்த டெசர்ட்டுக்கு இப்போ வந்த மாற்றிக்கிட்டே வெட்டியது இல்லை, எல்லாம் ஒரு காரணமாக தான். என் பின்னாடி வாழ்ந்து நம்ம ஹீரோ சொல்லியிருப்பேன். இந்த பொண்ணு பயந்துக்கிட்டே வந்துருப்பா. என்ன பண்ண போகிறோம் பார்த்திக்கல, அங்கே உல்ஃப் கிங் இருக்குல்ல அது இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அசல்ட்டாக அந்த உல்ஃப் கிங்கை போட்டு தந்துருப்பேன். அடிக்கடி இந்த டென்னுக்கு வந்திருப்பேன்ல, அதனால் எல்லாமே பழக்கமாக இருக்கும். காப்ளின் கிங் வேறு இருந்திருக்கும். காப்ளின் கிங்கா இது வரைக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமான சைஸை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல. அந்த காப்ளின் கிங்கையும் நம்ம ஹீரோ அசால்ட்டாக போட்டு தந்துருப்பேன். அடிக்கடி போட்டு தரனால பெரிய மேட்டராகவே இருந்திருக்காது. இந்த காப்ளின் கிங் செத்ததுக்கப்புறம் ஒரு ட்ராப் கிடச்சிருக்கோம். அதில் இந்த மெஜிஷியனுக்கே உரிய ஒரு பொருளை அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை கூட்டிருப்பேன். இவன் ஒரு புக் எடுத்துருப்பேன். நம்ம ஹீரோ சரிவா அடுத்த லெவலுக்கு போகலான்னு சொல்லி இந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிருப்பேன். இந்த பொண்ணுக்கு கொஞ்சமாக நம்ம ஹீரோ மேலே லவ்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம். இவங்களாம் அந்த சிஸ்டம் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி பின்னா பயங்கரமாக பின்னா அடிக்கடி டென்த்துக்குள்ளே என்ட்ராக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோட எய்மே அந்த எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டி போகிறதுக்காக தான் இருந்திருக்கோம். அதை விட ஒரு பயங்கரமான யூனிவர்சிட்டி இருக்குன்னு இந்த பொண்ணு சொல்லியிருந்திருப்பா. நீயே அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது இல்லை, நான் ட்ரை பண்ணுறதுக்கா சொல்கிறேன், நீயே ட்ரை பண்ணலாம்ல, என்னையை கொடுத்துட்டு நீ அந்த எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டி பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பேன். அதே சமயம் இந்த பிரசிடெண்ட்டா அவனுக்கு மேலே ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவரோட அப்பாவா என்னன்னு தெரியல, அவர்கிட்ட போய் ஆக்டர் எல்லாத்தையும் காணணும் அவனு சொல்லியிருப்பேன். அதே சமயம் இங்கே இந்த கோல்டின்னு ஒருத்தர் இருந்திருப்பல, அவங்களோட ஃப்ரெண்டு தான், அவனும் டெவலப் பண்ண முடியாமல் திணறி இருந்திருப்பேன். நம்ம ஹீரோயின் 2 பேரும் இருப்பாங்க. ஹீரோயின் தான் வாடா ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லியிருப்பா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றிக்கிட்டீங்க, லவ்ஸ் பண்ணிங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசிட்டு இருப்பேன். இவனை கூட்டிகிட்டு அவங்க டென்ஷனுக்குள்ளே வந்திருப்பாங்க. டென்ஷனுக்குள்ளே வந்தால் இது சாக்காக இருப்பேன். ஏன்னா நைட் மேட் டிஃபிகல்ட்டி இருக்கிற லெவல் இதுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி இவனு சாக்காக பார்த்துட்டு வந்திருப்பேன். நம்ம ஹீரோ அங்கே அசால்ட்டாக காப்பிங்க போட்டதுக்கப்புறம் தம்பி என்னை எப்படியே கூட்டிகிட்டு வாப்பா, என்னோட லெவல் பண்ணால் ஒன்னாலே இம்ப்ரூவ் ஆகிட்டு நம்ம ஹீரோ ஒன்றும் கடவுள் மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். அதே சமயம் இந்த ஸ்கூலில் இருக்க பிரின்ஸ்பல்லேருந்து எல்லாமே வெயிட் பண்ணியிருப்பாங்க, யார் எடுத்து வர போகிறா லெவல் 15 அப்படின்னு சொல்லி. ஏன்னா லெவல் 15 வந்துட்டாங்கன்னா அது எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டிக்கு போக முடியும். நாளைக்கு தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் இருக்கும். இவங்க லெவல் 11 வந்தால் தான் அந்த எக்ஸாமில் இவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியும். அது ஒரு காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக தான் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இவங்க பாஸ் ஆகிட்டாங்க, இவங்க நினச்ச காலேஜுக்கு இவங்களால் போக முடியும். நம்ம ஹீரோ திரும்ப வந்திருப்பேன், கூடவே ஹீரோயின் அப்புறம் அந்த கோட்டி எல்லாமே வந்திருப்பாங்க. ஹீரோயின் லெவல் 15 போயிருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ லெவல் 16 சொல்லி எங்கெல்லாம் சாக்காக பார்த்துருப்பாங்க. இன்றைக்கான காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இவங்க வந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்டோன் கொடுப்பாங்க. இந்த ஸ்டோன்னப்பா உங்களை டெலிபோர்ட் பண்ணி ஒரு வேறு டைமென்ஷன் கொண்டு போவோம். அந்த டைமென்ஷனில் கொஞ்சம் சேஃபாக இருங்க, ரொம்ப ஆக்ரோஷமான மசலாம் அந்த டைமென்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் முடிச்சு அங்கே இருக்கவும் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் முடிச்சு அங்கே போய் கேட்டுக்கோன்னு சொல்லி இவரும் அனுப்பி வைப்பாரு. இவங்க உள்ளே போனோன்னே அந்த எக்ஸாம் முடிச்சோட முதல் உள்ள நீங்கள் யாருமே சத்தமே போடாது. சத்தம் போட்டாங்கன்னா அவ்வளோதான், இவங்க டிஸ்குவாலிஃபை ஆகிறாங்க. நம்ம ஹீரோ பெரும்பாலும் வாயை திறக்க மாட்டேன், பேசவே மாட்டேன். அதனால் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே ஒவ்வொரு டிஃபிகல்ட்டி லெவலாக இருந்திருக்கும். இவங்களோட பவரை பொறுத்து இவங்களோட ப்ரொஃபஷனை பொறுத்து இவங்க டிஃபிகல்ட்டி லெவலில் பண்ணால் மாற்றி வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 5 ரவுண்டு கிட்ட இருந்திருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டே எத்தனை தாக்கக்கூடிய போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் எல்லாருமே 4th ரவுண்ட் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் தொலைச்சி போடுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாமினர்ஸும் சொல்லியிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ உள்ளே போகிறேன், இவன் லெவலுக்கு ஏற்றாப்புல ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இன்ஸ்டண்ட்டாக பண்ண அந்த சோல் ஃப்ளேம் டெக்னிக்கில் அதை வச்சு அசால்ட்டாக எடுத்துருப்பேன். என்னடா பொசுக்குன்னு மான்ஸ்டரை போட்டு தரான்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாத்துக்குமே சாக்காக இருக்கும். இப்படிப்பட்ட டேலண்ட்டை இவங்க இது வரைக்கும் பார்த்துக்க மாட்டாங்க. அது ஒரு நெக்ரோமேன்சர் அப்படின்னு இருக்கும். இது லெஜெண்டரியான ப்ரொஃபஷன் ஆச்சு, இது மட்டும் இருக்கா, இவனோட டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணுப்பா. இந்த மாதிரி பவரை நம்ம இது வரைக்கும் பார்த்தல சொல்லி நம்ம ஹீரோ தான் வீட்டில் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ நிறையா மான்ஸ்டர் எடுத்தா இல்லை, அதனால் அவனுக்கு நிறையா பாயிண்ட் எடுத்துக்கும். இவன் இப்போ டாப் 1 இருந்துக்கிட்டு இருப்பேன். இவங்க மான்ஸ்டர் அடிக்கடிக்கு தான் என்னோட பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகும். இது என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்கே, இதுதான் அந்த கேமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் அசால்ட்டாக தெனாவட்டாக பார்த்துட்டுப்பேன்.
செகண்ட் ரவுண்ட் விழுந்திருக்கோம். செகண்ட் ரவுண்ட்லேயே பாதிலே திறகிருப்பாங்க. தேர்ட் ரவுண்ட் வந்திருக்கோம். தேர்ட் ரவுண்டே நம்ம ஹீரோ அசால்ட்டாக பொறுத்துலிப்பேன். தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. சரி, இந்த ஃபோர்த் ரவுண்ட் தான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக இருக்க போது சொல்லி இவர் ஃபோர்த் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ஃபோர்த் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனக்கு சிம்பிள் கிடையாது. இங்கே நீங்கள் ஸ்டார்டிங்கில் எக்கச்சக்கமாக மான்ஸ்டர் பார்த்தீங்களா, அது மாதிரி கிட்டத்தட்ட 100க்கும் மேலே மான்ஸ்டர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கூடவே இந்த இடத்துல ஒவ்வொரு லெவலாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க. பார்ப்போம் இந்த வாட்டி ஹீரோ என்ன தான் பண்ணுறான்னு சொல்லி. இங்கே இருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான்னு சொல்லி ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் லெவல் வேவ் வந்திருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லெவல் வேவில் இவனோட ஸ்கெலிட்டன் சமணி பண்ணிப்பேன். இவன் 3வது ஒரு ஸ்கெலிட்டன் சமணி பண்ணி எடுத்து நிற்பேன். இவன் எத்தனை ஸ்கெலிட்டன் சமணி போகிறான்னு சொல்லி அங்கே இருக்கவங்க சாக்கா பார்த்துப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லேருந்து வந்ததுலேருந்து 2 ஸ்கெலிட்டன் மட்டும் தான் சமணி பண்ணிப்பேன். பெரும்பாலும் அந்த சோல் ஃபிளிப் டெக்னிக்காகவே அங்கே இருக்க எல்லா மனசையும் எடுத்துருப்பேன். இவன் அங்கே இருக்கிற மொத்த மாசையை போட்டு பொழந்து அடிப்பேன். கடைசியாக அந்த ஃபைனல் எக்ஸாம் இருக்குல்ல, இதில் ஜெயிச்சது ஒரு 5 பேராக தான் வந்திருப்பாங்க. இதுக்கு 5 பேர் தான் அடுத்து 5th ரவுண்டுக்கு போய் போக போகிறாங்க. அந்த 5th ரவுண்டு நீ நினச்ச மாதிரி சாதாரணமாக இருக்க போகிறது கிடையாது. அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். இங்கே இருக்க பாதி பேர்லாம் அவ்வளோதான், நம்ம இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டோம், இதுவே போதும், இதுவே நம்ம அந்த எலக்ட்ரிக் யூனிவர்சிட்டி போகலான்னு சொல்லி பேக் அடிக்கலான்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே தாண்டா வச்சாங்க ஆப்புன்ற மாதிரிக்கே நீங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் ரவுண்டு போக வேணாம் தான் இருக்கீங்க. அந்த நெக்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும். அந்த நெக்ஸ்ட் ரவுண்டில் தான் இதே மாதிரி பண்ணால் அவங்களுக்கு பல மான்ஸ்டர் காத்துருக்கோம். ஆனால் அது சும்மா இல்லை, அது எல்லாத்தையும் நீங்கள் அடிக்க அது திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். எக்கச்சக்கமான மான்ஸ்டர் இன்ஃபினிட்டியாக வந்துக்கிட்டு இருக்கோம். இதுதாண்டா அந்த டைமென்ஷனோட ஸ்பெஷலான பவர். பல பயங்கரமான மான்ஸ்டர் நீங்கள் சமாளிப்பீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சாதாரணமாக இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு மான்ஸ்டரையும் அடிக்க அதோட ஹையஸ்ட் லெவலான மான்ஸ்டர் அடுத்தடுத்து ரீஸ்பால் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். பார்ப்போம் எத்தனை இது உயிரோட இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களும் அடுத்த லெவலில் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஹீரோ எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. எப்போ அந்த மேட்ச்சை பிடிப்பீங்க, எனக்கு வேறு வீட்டுக்கு போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே கூட எல்லா மார்க்ஸ்லையும் என்ன போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். எங்களுடைய மார்க்ஸ் எல்லாமே சேர்த்து நிற்கும். ரீச் பண்ண வர வரைக்கும் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு போய்ட்டு அந்த மார்க்ஸே ஸ்லோவாக ரீச் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். இவன் மொத்த ஸ்கெல்டையும் ஒத்துட்டாப்பில் சப்மிட் பண்ணிப்பேன். நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த மார்க்ஸை அந்த இடத்த ரணங்களமாக்கிக்கிட்டு இருந்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மான்ஸ்டரையும் நம்ம ஹீரோ அடுத்து நிற்பால ஹையஸ்ட் லெவல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். உல்ஃப் பீஸ்ட், லிசார்ட் பீஸ்ட்னு சொல்லி எக்கச்சக்கமான பீஸ்ட் தான் வந்துக்கிட்டு இருந்திருக்கும். நம்ம ஹீரோ எதையும் விட்டு வைக்கிற மாதிரி இல்லை. இதை அடிக்கிற பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு இவனுக்கு பின்னாடி நாளை பின்னா உதவும். அதனால பின்னா இவனு மொத்தத்தை அடிச்சு நிற்பேன். இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாமே சாக்காதிருப்பாங்க. கிட்டத்தட்ட 14,000 பாயிண்ட் எப்படி எடுத்து நிற்பேன். இப்போ பவர் சூப்பராக இருக்கிறாங்க சாக்காதிருப்பாங்க. நம்ம அனுப்புனது எல்லாமே ரேங்க்கில் லோ லெவல் தான். நம்ம இதை விட பயங்கரமாக மாசலாம் சமாளிச்சிருக்கான். அதனால் ரொம்பலாம் பின்னா அவனுக்கு சீன் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இன்னொருத்த மட்டும் ரொம்ப பின்னா அவனை இலக்காரமாக பேசியிருந்திருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய எல்லா மாசையும் அடிச்சுட்டு இருந்திருப்பேன்ல. இப்போ தான் இவையிலே எதிர்பார்க்காத விதமாக இவங்க எந்த டவர், அந்த டவரில் அப்படின்னா ஏதோ ஒரு வேவ் வந்துருக்கும். அது டீமன் வேவ்ஸாக இருக்கும். அது இங்கே இருக்கக்கூடிய டவர் அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டவர் மூலிமா தான் இவங்க வேறு டைமென்ஷனுக்கு இப்போ வந்திருப்பாங்க. அந்த டவரே அப்படின்னா டீமன் ஆஃப் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக சாதிச்சு அதுவும் எர்த்துக்குள்ளே வரக்கன்னு தான் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கோம். இதை இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாமில் நோட் பண்ணிப்பாங்க. இது ஆபத்தாச்சே, இதை நம்ம நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல. ஆனால் இட்ஸ் டூ லேட். இவங்க இருக்க இடத்துல அந்த டீமன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இடத்துல வரப்போகுது. நம்ம ஹீரோவும் அவனோட இடத்துல தான் சண்டை விட்டுருப்பேன். ஒவ்வொருத்தையும் வேறு இடத்துல தான் சண்டை விட்டுருப்பாங்க. ஒவ்வொருத்தையும் பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் எல்லாமே மெஜாக இருப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நான் ஒரே இடத்துல இருப்பாங்க. இதே அப்புறம் சாத்தியம் இல்லை. நம்ம 20 இருக்காது. அவன் ஹீரோயினை சாக்கா பார்த்துட்டு இருந்திருப்பேன். இப்போ அந்த இடத்துல இந்த டைமண்ட்ஸோட கடவுள் ஒருத்தர் இருப்பார். நீங்கள் இருக்க இடத்துல டீமன் கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. எக்கச்சக்கமான சமாளிக்கவே முடியாத மனுஷன்லாம் வரப்போகுது. இது கூட தான் மனித குலமே சமாளிச்சுட்டு இப்போ சண்டை விட்டு இருப்பாங்க. அந்த லெவலான மனுஷன் வரப்போகுது. அதனால் 1 மணி நேரம் மட்டும் தாக்குப்பிடிங்க. அதுக்குள்ளே நாங்கள் சேஃப்டி மிஷஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறோன்னு அவர் சொல்லிட்டு கிளம்பிப்பார். ஆனால் இங்கே இருக்கவே வேலை தாக்குப்பிக்க முடியாது. இங்கே இருக்கவே கண்டிப்பாக செத்து ஆகி சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சாக்கா பார்த்துப்பாங்க. அந்த டீமன் கேட் இருக்குல்ல, அதுவும் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த டீமன் கேட்லேருந்து ஹையஸ்ட் லெவலான மோசமாக இருக்கும். இப்போ நீங்கள் சமாளிச்சிடலாம். ரேங்க்கில் லோ லெவல் தான். அதை கூட இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். ஆனால் இங்கே இப்போ வரக்கூடிய மான்ஸ்டர் கூட தான் மனித குலமே சண்டை இருப்பாங்க. இங்கே பூமியில் லெவல் 52 லெவல் 80 இருக்கவையில் இந்த மான்ஸ்டர் கூட சமாளிக்க தண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மான்ஸ்டர்ஸ் தான் இங்கே வரப்போகுது. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லெவல் 15 தான் இருப்பாங்க. அவங்களே என்ன உன போகிறது தெரியாமல் சாக்கா பார்த்துருப்பாங்க. டீமன் கேட் ஓப்பன் ஆகிருக்குல்ல, நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பார்த்துக்கிறீங்க. இந்த மான்ஸ்டர்லாம் எப்படி சமாளிக்கிறது? காட் பாயே வந்து இந்த இடத்துல சொல்கிறாருன்னா அப்போ இந்த மான்ஸ்டர் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலுமே நம்மளை 1 மணி நேரம் அவர் சர்வே பண்ண சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மான்ஸ்டர் நம்மளால் சமாளிக்க முடியுமான்னு நம்ம ஹீரோக்குள்ளே டவுட் நிறையா வந்திருக்கும். இதை இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்லாம் சாக்கா பார்த்துருப்பாங்க. 1 மணி நேரம் எப்படி சர்வே பண்ண போகிறாங்க? இங்கே இருக்க அம்புட்டாருக்குமே சாக போகிறாங்க சொல்லி அவங்களும் என்ன ஆக போதுன்னு தெரியும் பதட்டமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இந்த டீமன் டோப்பாக இருக்குங்களா சண்டை இல்லாமல் சொல்லி இவனுக்கு கிளம்பியிருப்பேன். இந்த பொண்ணு டே என்னடா பண்ணிட்டு இருக்க, அது டீமன் கேட்டா நீ போகாது சொல்லிக்கிற. நம்ம ஹீரோ எதையுமே கண்டுக்கிற மாதிரி கேட்டல. நம்ம ஹீரோ டேரெக்டாக அது கூட நம்ம இருக்க ரெக்ரோமன்சர் பவருக்கு அது கூடவே சண்டை தான் கிளம்பியிருப்பேன். இங்கே பிரசிடென்ட்லேருந்து இன்னும் 2 பேர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எல்லாமே பயந்த மணிக்கு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியாக சண்டை இருக்கான்னு கிளம்பிருப்பேன். அங்கே இருக்க பொண்ணு தான் பார்த்து ஷாக்காகிட்டு இருப்பா. போகாதான்னு சொல்லி அவளும் தடுக்க டைப் இருப்பா. ஆனால் நம்ம ஹீரோ நம்ம பவரை யூஸ் பண்ண மாட்டோம்னா இந்த மாஸ்டர் கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துடும். நம்மளோட பவர் யூஸ் பண்ண சொல்லி அங்கே 100கணக்கான மாஸ்டர் இருக்கும். ஒன்றால் மட்டும் தான் 100கணக்கான மாஸ்டரை வச்சு சண்டை விட முடியுமா? என்னாலே முடியுது. நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஸ்கெல்டர் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் சமணி முடியுமா?
அது எல்லாமே ஆக்ரோஷத்தின் உச்சத்தில் போய் அடிச்சுக்கணுங்க. இவங்கெல்லாம் ஸ்கெல்டன் சோல்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்ததுக்கப்புறம் சாக்காக இருப்பாங்க. யாராவே இவ்வளோ போகிற வச்சிருக்கானேன்னு சொல்லி அப்புறம் தான் நம்ம ஹீரோட அருமை பெருமை எல்லாமே அவங்க புரிய வந்துருக்கோம். அந்த ஸ்கெல்டன் சோல்ஸ் எல்லாமே அங்கே இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் ரண கொடூரமாக வேட்டையாடி இருக்கோம். நம்ம ஹீரோ எல்லா மாதமே எடுத்துருப்பேன். அடிக்கடிக்க பண்ணால் அது வந்துகிட்டே தான் இருக்கும். இவங்கெல்லாம் டாப் மோஸ்ட் டேலண்டான ஸ்டூடெண்டாக இருந்திருப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷன் பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்டாக இருப்பாங்க. அதனால தான் இவங்களோட கதையை தீர்த்துக்காண்டி அந்த டீமன் கேட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்க டவருக்குள்ளே எக்கச்சக்கமான மார்க்ஸ் வந்துருக்கோம். இவங்க எல்லாத்தையும் ஒரு டாப்பில் போட்டுலான் இருப்பில்ல, நம்ம ஹீரோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டெக்னிக்கில் அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு மாதத்தையும் வெட்டிக்க வச்சு சாதிச்சிருப்பேன். இந்த சோல் ஃப்ளேம் டெக்னிக் மூலமாக அதோட சோன் எல்லாத்தையும் அப்படியே நொறுக்கி எடுத்துருப்பேன். இப்போ தான் இங்கே டீமன் கேட் இருக்குங்களா, அதை நம்ம ஹீரோ படிப்பேன். இந்த வந்துட்டே ராசான்னு சொல்லி அந்த மான்ஸ்டர் இருக்க இடத்துக்கு எவனும் போயிருப்பேன். அந்த டீமன் கேட்டுக்குள்ளே இருந்தால் எதுவும் ஆட்டம் கொண்டு இருக்கும். நீ தான் இங்கே பண்ணியிருக்க சொல்லி அது சாக்கா போய்க்க உடனே போட்டுலாம் சொல்லி சோல் ஃப்ளேம் டெக்னிக்கில் அது மூலிமா அதோட சோலை அப்படின்னா இவனும் அப்படியே நொறுக்க டைப் பண்ணிவிப்பேன். அதுக்கே சாக்காதுக்கோ எப்படா இன்னொரு சோல் இப்படி பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, ஒட்டையிற மாதிரி இப்படி ரணக்கூடமான ஃபீலிங்காக இருக்குது சொல்லி இதுவும் பார்த்துக்கோ. நம்ம ஹீரோ விட்டாமல் அப்படின்னா சோல் ஃப்ளேம் டெக்னிக் யூஸ் பண்ணிப்பேன். அதே சமயம் வெளியிலேருந்து எக்ஸாம்பிள்லாம் பார்த்துப்பாங்களா, உள்ளுக்குள்ளே அதோட சிக்னல் அப்படியே கம்மியாகிட்டே வந்திருக்கும். என்னப்பா சிக்னல் கம்மியாச்சு, ஒரு இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக செத்துட்டாங்க சொல்லி அவங்க சாக்கா பார்த்துப்பாங்க. என்னடா சொல்லிட்டு லாட் பாய் கேட்டால் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் உயிரோடு தான் இருக்காங்க, தப்பாக கிடைச்சிட்டே அந்த மான்ஸ்டர் இருக்கிற சிக்னல் தான் குறைஞ்சிக்கிட்டே வருது. அது என்னன்னு தெரியலன்னு சொல்ல அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக சாரிக்கு ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் அந்த மாஸ்டர் கடைசியில் சாக போகல. அதனால் இங்கே இருக்க மொத்த வேத்தையுமே கூட தான் கூட்டிப்போன்னு சொல்லி நிறையா சோல்டர்ஸே சப்ளை பண்ணிக்கோ. கூடவே இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸே சேர்த்து சாரிக்கலாம் தான் அதுவும் ட்ரை பண்ணிக்கோ. நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெஷலான ஸ்கில்ல ஓப்பன் பண்ணியிருப்பேன். அந்த சிஸ்டம் தான் கொடுத்துருக்கோம். இவனுக்கு டக்குன்னு லெவலப்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். இவங்களோட நெக்ரோமான்ஸ் ஸ்கில் இருக்குல்ல, அதுதான் லெவலப் ஆகிட்டு இருக்கோம். இந்த நிலைமையிலேயே டெவலப் பண்ணாது இல்லை, எல்லாமே சாக்காக பார்த்துருப்பாங்க. அங்கே நிறைய மான்ஸ்டர்லாம் வந்துருக்கோம். நம்ம ஹீரோ அதை கார்ப்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்கில் அதை இப்போ யூஸ் பண்ணிப்பேன். அது மூலிமா அந்த டீமன் கேட்டில் இருந்துச்சுல மான்ஸ்டர், அந்த மான்ஸ்டரே பண்ணால் அவனை வெட்டிக்க வச்சு செதற விட்டுன்னு நிற்பேன். இதுதான் அவனுக்கு அடுத்து புது ஸ்கில் போலக்கு. இந்த இடத்துல மொத்த சிக்னலுமே காணாமல் இருக்கும். வெளியில் இருக்க எக்ஸாம்பிள் என்னப்பா மொத்த சிக்னலுமே காணாமல் போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ என்ன டவர்லேருந்து ஈவில் சோர்ஸ் எல்லாமே மறந்துக்கிட்டு இருக்கு. யார் இதை பண்ணுது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணுது அப்படின்னா லெவல் 15 14 தானே இருப்பாங்க. அவங்க எப்படி இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி இங்கே யாருக்குமே எதுவுமே புரிஞ்சுக்காது. இங்கே காட் பாய்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படியோ தப்பிச்சிட்டிங்க, உங்களை நான் திரும்ப பழைய லொக்கேஷனுக்கே அனுப்பி வைக்கிறோம், உங்களோட ரிசல்ட் எல்லாமே வந்துடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சுருப்பாங்க. இவங்கெல்லாம் ரிசல்ட் என்ன வெயிட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட பாயிண்ட்ஸை பொறுத்து தான் இவங்க நெக்ஸ்ட்டு எந்த யூனிவர்சிட்டி போகிறாங்க, டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி போகிறாங்களா இல்லை யூனிவர்சிட்டியே எல்லாம் போகிறாங்கன்ற அந்த கடைசி பாயிண்ட் தான் ஃபீல் பண்ணிக்கும். நம்ம ஹீரோ தனியாக வந்து நெக்ரோமான்ஸர் ஸ்கில்லை வச்சு அங்கே இருக்கக்கூடிய நிறைய மாதம் எடுத்துப்பாரு. இது எல்லாத்தையும் இந்த காட் பாயின்றோடு பார்த்துப்பாரு. யார் பாவேன் இந்த மாதிரி லெஜெண்டரி ப்ரொஃபஸர் நம்ம இது வரைக்கும் பார்த்தல, அப்போ இவனுக்குள்ளே நிறைய டேலண்ட் இருக்குன்னு சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டுருப்பார். ரிசல்ட்டு வந்துருக்கோம். நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு ரேங்கில் வந்துருப்பேன். இதை கேட்டக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் குதிச்சிருந்துருப்பார். செகண்ட் ரேங்க்கு ஹீரோட இருந்திருப்பா. 2 ஸ்டூடெண்ட்ஸுமே இவங்க ஸ்கூலில் வந்து தான் வந்திருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் புறாமப்பட்டிருப்பாங்க. அதே சமயம் இந்த பிரசிடென்ட் இருந்தால டைனிஸ்டிக் இல்லை, அதே ரொம்ப காண்ட் நினைப்பேன். ஏன்னா அவன் ஃபெயிலாக போயிருந்திருப்பேன். எப்படா நான் ஃபெயிலாக போனேன், நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்றான், நான் நல்லா தானே பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லி அவனும் இங்கே இருக்க எல்லா விதத்துமேலே அட்டாக் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவேன். இவனை டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே போடான்னு அடிச்சு பற்றி விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தானே ஃபஸ்ட் ரேங்க் இருப்பேன். அதனால் அந்த என்டையர் கண்ட்ரியை அவன் தானே அந்த வருஷம் சாம்பியன் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டக்கப்புறம் பிரின்சிபல் சந்தோஷத்தில் குச்சிருப்பாரு. அதே சமயம் இங்கே 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்களும் நம்ம ஹீரோட கேட்குவாங்க, தம்பி நீ எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண போகிறேன், அது எலைட் யூனிவர்சிட்டியா, அதுக்கு தான் நாங்கள் போகிறோம், ஒரு வேலை நீ வர்ற மாதிரி இருந்தால் உனக்கு அன்றைக்கி நான் தான் எட்டிட்டு போய் சொல்ல அப்படியா சரி அப்படின்னு சொல்லிப்பேன். இவன் அப்படி தான்ப்பா, இவன் வாயை திறக்க மாட்டேன் சொல்லி ஹீரோயின் தான் இருப்பா. நானே 3 வருஷமாக இவங்க கூட தான் இருந்தேன், ஆனால் எனக்கு பெரும்பாலும் வாயை திறந்தில்ல. சரி இந்த 2 வார்த்தையை தவிர விட்ட பெரும்பாலும் எதுவும் வராது, இப்போ தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதுக்கு இருப்பேன். என்னடா இப்படி சாம்பாராக இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பேன்ல, இவனை பார்க்கக்காண்டி பிரின்சிபல் வந்து அப்புறம் இங்கே இருந்தால காட் பாய் அவரே வந்திருப்பாரு. அவரோட 6ஆவது பார்த்து நம்ம ஹீரோ டக்குனு ஸ்கெல்டன் சமணி வைப்பேன். அவர் டெஸ்டிக் கண்டு அப்படி விழிப்பார். பரவாயில்ல நல்லா கேர்ஃபுல்லாக தான் இருக்கேன் அந்த பைபிள் சொல்லி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச கண்டு அனுப்பார். கூட இவனுக்கு ரிவார்லாம் கொடுக்க போகிறாரு. நம்ம ஹீரோக்கு எதுவும் புரிஞ்சுக்காது, இவருக்காக இங்கே வந்துருக்காது சொல்லி நம்ம ஹீரோட அக்காவும் எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டிக்கு ஆல்ரெடி போயிருந்திருப்பா. இதை பற்றிலாம் பிரின்சிபல் சொல்லியிருந்திருப்பாரு. பரவாயில்ல குடும்பமே டேலண்ட் தான் உங்களுக்கு காட் பாய் பார்த்துருப்பாரு. தம்பி நீ அந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண போகிறேன்னு நல்லா கிளியராக தெரிஞ்சு போச்சு. அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு நான் 2 ரிவார்டு கொடுக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரிவார்டு உனக்கு அந்த அட்மிஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். செகண்ட் ரிவார்டு உடனே நான் டேரெக்டாக எஸ்கார்ட் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கே நான் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். நான் அப்படி கூட்டிகிட்டு போகிறனால உனக்கு எந்த பிரச்சனையும் அந்த யூனிவர்சிட்டியில் வராது, அதுக்கடுத்து நான் கூட்டிகிட்டு போகலான்னு இருப்பேன். அது கூட உனக்கு நான் என்ன நிறைய ரிவார்ட்ஸ்லாம் தெரியும் சொல்லி இவங்க நடந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றிப்பல அவனுக்கு அதுக்காண்டி நிறைய ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. எல்லாமே ஸ்க்ரோலாக தான் இருக்கும். இந்த ஸ்கூல் எல்லாத்தையும் பல டெக்னிக்கலாக இருக்கும், அதை தான் அவனுக்கு கொடுத்துருப்பாரு. இது 10ஆவதுன்னு இவனுக்கு கிரெடிட் பாயிண்ட் கொடுத்துருப்பாரு. அது 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அந்த கிரெடிட் பாயிண்ட்லாம் நம்ம ஹீரோ வாங்கிட்டு இருப்பேன். இந்த கிரெடிட் பாயிண்டை பொறுத்தா அவன் இந்த யூனிவர்சிட்டியில் சர்வே ஆக முடியும். இவனுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். உனக்கு நான் 1 வாட்டி என்ட்ரி டிக்கெட்டை வந்து நான் போட்டு கொடுக்குறேன், நீ அந்த ஈவில் டவருக்குள்ளே போய்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி இவனை டெலிபோர்ட் பண்ணி டேரெக்டாக அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள அதுக்கே கூட்டிகிட்டு இருப்பாரு. அங்கே நம்ம ஹீரோ காட் பாய் கூட வந்ததை பார்த்து அங்கே ஒருத்தர் சாக்கா பார்த்துருப்பேன். நம்ம ஹீரோவை இவனும் எந்த ரூம் வேணும்னு சொல்லி கேட்டுருப்பேன். இவன் தான் இங்கே கொஞ்சம் செக்யூரிட்டி மாதிரி இருந்திருப்பேன். அவனும் தம்பி 4 பேர் இருக்கிற ரூமில் தங்கணும்னா 500 பாயிண்ட்ஸ் செலவாகும். இதே நீ தனி ரூமு தனியாக ஒரு பேலஸே வேணும்னு வச்சேன்னா அதுக்கெல்லாம் 2000 to 1000 பாயிண்ட்டுக்கு மேலே செலவாகும். என்னத்தை சூஸ் பண்ணது இல்லை. நம்ம ஹீரோ எனக்கு தனி ரூம் தான் வந்துருப்பேன்.
தனி ரூமா அப்படியே போச்சுன்னா நீ காசு இல்லாமல் உட்காந்துக்க போகிற. அப்புறம் காசு இல்லாமல் உட்காந்துன்னா இந்த யூனிவர்ஸ்லேருந்து உன்னை அடிச்சு பற்றி விட்டுப்பாங்க. பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து விடா, எவ்வளோ காசு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட இருக்க பாயிண்ட் இவனு பார்த்துப்பேன். பார்த்ததுக்கப்புறம் இவனு சாக்காதுப்பேன். 1,00,000 மேலே கிரெடிட் பாயிண்ட் இருக்கும். இவ்வளோ பாயிண்ட் இப்போ இல்லை, நான் தான் இந்த வருஷத்தோட என்டையர் சாம்பியன் கண்ட்ரிக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் சாக்காதுப்பேன். உனக்கு எதுனாலுமே எனக்கு கால் பண்ணேன், உனக்கு கம்யூனிகேஷன் டிவைஸ் இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும் அவனு சொல்லிட்டு கிளம்பிருப்பேன். நம்ம ஹீரோ எப்படியோ எங்கள் அக்கா சேர்ந்த யூனிவர்சிட்டியாக வந்து போகணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த நாள் நம்ம ஹீரோ இருக்கிறதுக்கு இவன் பார்த்தால அந்த அசஸ்ன்னு அவனே வந்துப்பா, வா உனக்கு யூனிவர்சிட்டியை சுற்றி காட்டுன்னு சொல்லி அவளும் யூனிவர்சிட்டியை சுற்றி காட்டுருப்பா. கேண்டீனுக்கு வந்தால் நம்ம ஹீரோ கேண்டீனுக்கு வந்தால் பே பண்ணியிருப்பேன். இந்த பொண்ணு எதுக்காக கேஷ் யூஸ் பண்ணாமல் பாயிண்ட் யூஸ் பண்ணுற, பாயிண்ட்லாம் இங்கே ரொம்ப வேல்யூ, இந்த இடத்துல கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம், கேஷ் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல கேஷை யூஸ் பண்ணுன்னு சொல்ல நம்ம ஹீரோ இந்த பொண்ணுக்காண்டி கிறிஸ்டல் கொடுத்துப்பேன். அந்த காப்ளிங் எங்கே அழிக்கல வந்துங்களா, அந்த கிறிஸ்டல் தான் அந்த பொண்ணு கொடுத்துருப்பேன். ரொம்ப வேல்யூ ஆச்சே, இதை நீ விற்றேன்னா 1 கோடி போகும்டா, இதை எனக்கா கொடுக்கறது இல்லை, ஆமாம் உனக்கு தந்து நம்ம ஹீரோ கொடுத்துருப்பேன். இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பா. ஏன்னா இந்த பொண்ணு இவனுக்கு ஒரு ஸ்கோலை கொடுத்துருப்பால, அதுக்கு நடிக்கட்டு செலுத்துறமா தான் இந்த பொண்ணுக்கு இவனுக்கு கிறிஸ்டல் கொடுத்துருப்பேன். இந்த பொண்ணு இவனோட ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் இந்த அகாடமியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பா. இவனோட அக்காவை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண பார்த்தா அந்த அக்கா பற்றி டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்துருக்காது. சரிப்பா உடனே நான் ஒரு கிளாஸ் ரூம் கூட்டிட்டு போயின்னு சொல்லி இவனோட கிளாஸ் ரூம் தான் கூட்டிட்டு போகிறதுக்கு இங்கே நிறைய ஆட்கள்லாம் அந்த அசஸ்னுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் இங்கே ஒரு சில கிளாஸ்மேட்ஸ்லாம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு திமிருத்தனமாக இருந்திருப்பேன். அவனும் ஓ இவன் தான் அந்த ஆளா, இவன் ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லையே தம்பி, நீ இந்த இடத்துல ரொம்ப நாள் சர்வே ஆக மாட்டேன், எங்களை மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிற மட்டும் தான் இந்த இடத்துல சர்வே ஆகுங்க, உடனே காட் பாய்க்கு வந்து இறக்கி விட்டாராம்ல, இதெல்லாம் கேள்விப்பட்டேன், இருந்தாலும் திமிருத்தனமாக இருக்காத, என்கிட்ட நீ ஒரு வாட்டி பிரச்சனை சொல்லி வச்சுக்குவே ஒரு சோழியை முடிச்சேன்னு சொல்லி ஹீரோட அருமை பெருமை தெரியாமல் இவனும் ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோட்ட ஒம்பு வச்சுருப்பேன். இவன் என்ன போகிறான்னு தெரியல. இப்போ அம்பலத்தின் பேரில் நம்ம ஹீரோ ஒரு ட்ரெயினில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த காலேஜில் யார் வந்தாலுமே இந்த ட்ரெயினில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க முக்கால்வாசி நியூ கம்பர்ஸாக தான் இருப்பாங்க, ஜூனியர் தான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப கொடூரமான ட்ரெயின் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அந்த காட் பாய் அவர் சொல்லி தான் நம்ம ஹீரோ அனுப்பி வச்சுருப்பாரு. நம்ம ஹீரோ ட்ரெயினில் பார்ட்டிசிபேட் பண்ண கண்டிப்பாக வந்துருப்பார்ல. இப்போ தான் இங்கே இருக்கணும், நீங்கள் கூட ட்ரெயினில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், ஆனால் அந்த ட்ரெயினில் வாயத்தை வந்து ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கு, அப்புறம் நான் இங்கே சும்மா இருக்க மாட்டேன், உடனே போட்டு தர கூட தயமாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் வந்தாலேருந்தே சம்மந்தமே இல்லாமல் வந்து கத்திக்கிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோ எலெக்டான ஃபேமிலிருந்து வந்தால் கூட நல்லா கம்முன்னு தான் இருப்பாங்க. ஆனால் ஒன்றே மேய்க்காத தான் வந்தோடனே கத்திக்கிட்டீங்கன்னு சொல்லி அவன் மூஞ்சி முன்னாடியே பேசிப்பேன். இல்லை அவன் செம்மையாக டென்ஷன் ஆகி அவனோட பவர் யூஸ் பண்ண போயிருப்பேன். அவன் ஒரு ஃபயர் பவர் எலமெண்டல் மெஜிஷியனாக இருப்பான் போலருக்கு. டக்குன்னு என்ன அங்கே ஒரு லீடர் இருந்திருப்பாங்க, அவங்க தான் திறந்துருப்பாங்க. நாளைக்கு ட்ரெயிலுக்கு கண்டிப்பாக வந்திருப்பா, 9 மணிக்கு வந்ததுக்கப்புறம் மிச்ச டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்னு சொல்லி அவனு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பிருப்பேன். அதே சமயம் இங்கே ஒரு ஹீரோ கூட சண்டை போட்டுப்பேன். நான் வார்லாக்குன்னு கூப்பிடலாம், ஏன்னா அவனோட பவர் வார்லாக்காக இருந்திருக்கான். இந்த வார்லாக்கும் நீ இந்த வாட்டி நீங்கள் சொன்னதுனால தான் நான் இப்போ சண்டை விடாமல் அமைதியாக இருந்தேன், அடுத்த வாட்டிலாம் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பேன். இவனுக்கு என்ன பயந்தில்லை, ஆனால் இவனோட தம்பி வர வேண்டிய இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டா சொல்லியிருப்பேன். ஒருவேளை அந்த டைனஸ்டிக் இருக்காருன்னு இருப்பான் போல இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த லீடரும் தேவையில்லாமல் எந்த பிரச்சனை பண்ணாத, நாளைக்கு ட்ரெயினில் ஒழுங்கு கம்முன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ கூப்பிட்டு அசசன் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணலாமே வந்துருப்பா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும். ஏன்னா நீ நாளைக்கு ட்ரெயில் போகிறாங்க, கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டான வெப்பன் தேவை, அதனால வெப்பன்லாம் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. கூடவே இவரோட ஐடியா மட்டும் நம்ம ஹீரோட வாட்சில் அவ்வளோ ஆட் பண்ணியிருப்பா, இனிமேல் அடிக்கடி மெசேஜ் பண்ணி வைப்பான்னு சொல்லியிருப்பா. இவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் போல இருக்கு. நம்ம ஹீரோ எதை பற்றியும் எனக்கு மாட்டேன், அது சரியான இன்ட்ரோட் ஆச்சு, அவளும் ப்ராக்டிஸ் பண்ணலாமே இருந்திருப்பேன். இந்த வாட்டி இவ ஒரு ஸ்பெஷலான டெக்னிக்கை அன்லாக் பண்ணியிருப்பேன். இவனுக்கு ஒரு ரேரான எபிலிட்டி ஆல்ரெடி இருக்கும், அந்த நெக்ரோமேன்ஸ் எபிலிட்டி இருந்தாலுமே அந்த எபிலிட்டியோட சேர்த்து சோல் ஃப்ளேமு அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்கு இப்போ 3ஆவதாக பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் கற்றுக்கலாம். இது மூலமா ஆப்போனண்ட்டை நல்லா ஸ்லோ டவுன் பண்ண முடியும். அவங்கள ஸ்லோ டவுன் மட்டும் நம்ம ஹீரோ தப்பிச்சு போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுப்பேன். ஆனால் அதை விட இந்த பவர் வச்சு நிறையா பண்ணலாம். நம்ம ஹீரோக்கு இப்போ 3 பவர் கிடச்சிருக்கோம். சரி ஓகே, இதுவே போதும் நாளைக்கு நடக்கக்கூடிய ட்ரெயிலுக்கு சொல்லி கிளம்பிட்டுருப்பேன். இப்போ இப்போ லெவல் 19 ரீச் பண்ணியிருப்பேன். அங்கே இருக்கவங்களோ ஓகே எல்லாமே ட்ரெயிலுக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே ஒற்றுமையாக செல் பண்ணோம். ஏன்னா நிறைய மான்ஸ்டர்ஸையும் தாண்டி நிறைய ஆட்கள் இந்த இடத்துல வருவாங்க. இவங்க யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்களும் இந்த ட்ரெயிலில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதை தாண்டி வேறு கண்ட்ரீஸ்லேருந்து வர்றக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி தெரில, நம்ம அங்கே போனால் தான் நமக்கே தெரியும் சொல்லி டெலிபோர்டேஷன் மேஜிக் மூலமாக தான் அவங்க அந்த ட்ரெயிலுக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அங்கே ஒரு பொண்ணு ஸ்பிரிட் ஸ்வேஜ்ன்ற பவர் வச்சுருப்பா, அவள் நம்ம சேஜ்னு கொடுக்கலாம். கூட ஒரு ப்ரீஸ்ட் இருப்பார் ஹீலிங் பண்ணுறக்காண்டி. அப்புறம் கடைசியாக இந்த வார்லாக் சொன்னல அவனு இருந்திருப்பேன். அவனோட எபிலிட்டியாக அந்த வார்லாக்காக தான் இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு குப்பைன்னு தான் அவனை எடுத்துக்கிட்டுருப்பேன். இவன் மாதிரி ஆட்கள்லாம் எதுக்கு ட்ரெயிலில் சேர்க்குறீங்கன்னு தெரியல. சே இவன் கூடலாம் வர வேண்டிய இருக்கல, அவனும் பேச அழுத்துக்கு தான் வந்துருப்பேன். ட்ரெயிலில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. டெலிபோர்டேஷன் மேஜிக் மூலமாக இவங்களும் இங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. இவங்க அந்த டவர் இருக்கும்ல, ஈவில் டவர், அந்த டவரை கிராஸ் பண்ணி தான் போய்ப்பாங்க. இந்த டவர் தான் முன்னாடி இல்லை டெலிபோர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு அனுப்பி வைக்கும் போல இருக்குது. இந்த டவர் அவங்களும் பாஸ் பண்ணிப்பாங்க. ஒரு பயங்கரமான இடத்துக்கு தான் இவங்க இருப்பாங்க. அதே மெர்மைட் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்டு தான் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே இவங்க கண் மணி நிறைய ஸ்டோன்லாம் இருக்கும். அதுதான் இவங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா சொல்ல போகுது. அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல மெர்மைட்ஸ் இருக்கும், கூடவே நிறையா மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் இவங்களை தடுத்து நிறுத்துறக்காண்டி வேறு கண்ட்ரியில் தான் ஆட்கள்லாம் வருவாங்க. அவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு தான் வந்திருப்பாங்க. கூடவே இவங்க நியூஸில் தான் ஆட்கள்லாம் வருவாங்க. இவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அங்கே நிறைய மெர்மைட் மாஸ்டர்லாம் இருக்குல்ல, அந்த மெர்மைட் மாஸ்டரோட கண்ணீர்களை வந்து இவங்க வந்து சேம்ஸ் ஆனோம். அது மொத்தமே 3 ட்ராப் கண்ணீர் தான் விடும். அந்த 3 ட்ராப்பை இவங்க எடுத்துட்டாங்கன்னா இவங்க இந்த ட்ரெயிலில் பாஸ் ஆகிடுவாங்க. இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் என்ன ரிவார்டுனே சொல்லுவாங்க. என்ன ரிவார்டு எதுனே தெரியாமல் இவங்க வாட்டு உள்ளே எடுத்தாந்துருப்பாங்க.
ஆனால் அந்த 3 ட்ராப்பை 3 டீம் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்போ மித்த டீமில் என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாரை கிடந்து அந்த ட்ரையலாக சொல்லி நம்ம ஹீரோ இப்போ ரியலைஸ் பண்ணிப்பேன் உண்மையிலே அதுக்காக தான் இருந்திருக்கும். இவங்க இங்கே இருக்கக்கூடிய மான்சரி சமாளிக்கணும் கூட நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ஆட்கள் வந்துருப்பாங்க. அந்த விஷயம் இருக்கும். அவங்களாம் சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க யூனிவர்சிட்டியில் இருக்கவங்க வேணால் சும்மா இருப்பாங்க. ஆனால் மற்ற கண்ட்ரிலேருந்து வந்தவங்கலாம் இதான் சான்ஸ்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய டேலண்டான ஆட்கள் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறக்காண்டி இந்த மார்க்கெட் ட்ரையலில் வீணும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவன்ட்டு கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஐலாண்டோட சென்டர் இருக்குல்ல, அதில் தான் அந்த மெர்மைட் எல்லாமே இருக்கும். நம்ம வேகமாக இங்கே போகணும், மற்றவங்க போகிறக்கு முன்னாடி நம்ம போகணும். அதனால் உங்களோட பவர் எல்லாத்தையும் நல்லா டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பின்னா நம்ம மின்னலத்தையும் இங்கேருந்து போகணும்னு இல்லை. நம்ம ஹீரோனோட பவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இவனோட சமனி ஸ்கில்லை இப்போ தான் இங்கே இருக்கவங்களாம் பார்த்துப்பாங்க. அங்கே இருக்க ப்ரீஸ்லாம் சாக்கா பார்த்துப்பாரு. அது ஒரு நல்ல ஸ்கில் தான் சொல்லி அசாசன் தான் சொல்லியிருந்துப்பா. நம்ம ஹீரோ குப்பையான ஒரு பவர் வச்சுருக்கேன்னு சொல்லி அங்கே இருக்க அந்த பாலாக்கு தான் கிண்டல் பண்ணியிருப்பேன். நம்ம ஹீரோ பேசாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு இருப்பேன். இப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய லீடரும் ட்ரையல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோடா, இப்போ கொஞ்சம் கம்முன்னு இருக்கலாம் சொல்லிப்பாங்க. நம்ம ஹீரோட ஸ்கில்ட்டை நீங்கள் இருக்கணும் முறைச்சு பார்த்துருக்கோம். அது முறைச்சு பார்த்தாலே மிரண்டு வந்துருப்பேன். கொலவன்ற மாதிரி அதுவும் முறைச்சு பார்த்துருக்கோம். நம்ம ஹீரோலாம் பேச மாட்டேன், அவன் ஸ்கெலிட்டன் தான் பேசும். இவங்க வேமா அந்த சிட்டியோட சென்டருக்கு வந்துருப்பாங்க. ஏன்னா அங்கே தானே மெர்மைட்லாம் இருக்கும். வேமா வந்துக்கிட்டு கீழே நிறைய மான்ஸ்டர்லாம் வந்துருக்கோம். மான்ஸ்டர் கூடலாம் சண்டை விடாமல் வேகமாக போங்க அப்படின்னு லீடர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு பையன் கேட்குற மாதிரி இல்லை. ஒரு வழியிலே பல மான்ஸ்டர் இவங்களை அடிச்சு போட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர்லாம் அடித்தா நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல, அதுக்காக தான் போகிறல இவங்களும் அடிச்சுப்பாங்க. சொல்கிற பேச்சே ஒன்றும் கேட்க மாட்டேங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்போ அந்த சிட்டி சென்டருக்குள்ளே போய் சொல்லி அந்த லீடரும் பெக்ஸாக பார்த்துருப்பாங்க. இப்போ தான் ஒரு மலைப்பகுதியோட எஜ்ஜுக்கு வந்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தா எக்கச்சக்கம் மாஸ்டர் ரவுண்டு கட்டி இருக்கும். இது யாரையுமே அந்த சென்டர் ஆஃப் சிட்டிக்குள்ளே போகலாமா அந்த மாஸ்டர் எல்லாமே இருக்கும். இதுக்கு வேறு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும். கூடவே நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து ஆட்கள் வேறு வரப்போகிறாங்க. என்ன ஒன்று போகிறோன்னு இவங்க புரியாமல் பார்த்துக்கல. நம்ம ஹீரோ இதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறது உன் குப்பை ஸ்கில்லை வச்சு நீ என்னடா பார்க்க போகிற, வேடிக்கை மட்டும் தான் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வாரில் வேறு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் கம்முன்றா அவன் பார்க்கட்டும், அவன் என்ன ஏதுன்னு அவனே பார்த்துக்கலான்னு சொல்லி லீடர் மேலே கொஞ்சம் நம்பிக்கை எடுத்துப்பாங்க. நம்ம ஹீரோ இன்னொரு ஸ்கில்ட்டை சமணி வைப்பேன். ஒரு ஸ்கில்ட்டனே அங்கே இருக்க மொத்த மனசே பொறுத்துருக்கோம். இவங்களுக்கு டக்குனு அந்த இடத்துல வேமா தப்பிச்சு வந்துருப்பாங்க. சூப்பர்ப்பா நல்ல ஸ்கில்லாக இருக்குன்னு சொல்லி லீடர் பார்த்துப்பாங்க. இந்த ஸ்கில் முன்னாடியே இருந்துச்சுன்னா அப்புறம் ஏன்டா யூஸ் பண்ணாமல் வந்தேன், உன்னை பாராட்டுன்றக்காண்டி தான் அப்படி யூஸ் பண்ணாமல் வந்தேன்னு சொல்லி வாரில் வேற நான் வெறுப்பேற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பேன். இவன் வாயை சேர்த்து உங்களுக்கு போட்டாத சரிப்பட்டு உங்களுக்கு. நம்ம ஹீரோ இந்த ஒரு வாட்டி தான் நான் அமைதியாக இருப்பேன், அடுத்த வாட்டிலாம் நான் அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிப்பேன். அந்த வாரிங்க கேட்டே மறந்து வந்துருப்பேன். இப்போ தான் இவங்க இருக்கிறதுல அந்த வேற கண்ட்ரிஸ்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்துருப்பாங்க. வரையிலே நிறைய மான்ஸ்டர்லாம் பின்னாடியே கூட்டிகிட்டு தான் வந்துருப்பாங்க. இங்கே இருக்க மொத்த வித்தையுமே இங்கே லாக் பண்ணிட்டு அவங்க போய் இந்த மெர்மைட் டாப்பை எடுக்கிறதுக்காக தான் வந்துருப்பாங்க. அவங்கெல்லாம் ஆன்சைட் கார்டை சமனிங் பண்ண முடியும். நம்ம ஹீரோ எப்படி ஸ்கெலிட்டனில் சமனிங் பண்ணுறேன் அதே மாதிரி அவங்க ஆன்சைட் கார்ட்ஸ்லாம் சமனிங் பண்ண முடியும். இவங்கெல்லாம் சிகிகாமி சமனர். இவங்க அப்புறம் அந்த இடத்துக்கு ஒன்றா சொல்லி எல்லாமே சாக்கா பார்த்துப்பாங்க. கடவுளே சமனிங் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு மான்ஸ்டர் தான் அந்த இடத்துல வந்துருக்கும். அந்த மான்ஸ்டர் மேலே அவங்க வேமா கிளம்பிப்பாங்க. இந்த ட்ரையலில் இவங்க ஜெயிக்கிற இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இன்னும் 2 ஸ்கெலிட்டர் சமனிங் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டர் எல்லாத்தையும் டிஸ்டார்ட் பண்ணிப்பேன். இது மூலமாக எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். டயத்துக்குள்ளே அவங்க சென்டர் ஆஃப் சிட்டிக்குள்ளே போகிறேன்னா அந்த டஞ்சனுக்குள்ளே வேற ஏதாச்சும் வருவாங்க. அதனால தான் அவங்க மின்னல் வேகத்தில் கிளம்பிட்டு இருப்பாங்க. நிறைய ஸ்கெலிட்டன் வச்சு அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டரும் இவனை அடிச்சிருந்துருப்பேன். இவங்க பின்னாடி வரதை பார்த்து அங்கே அந்த சிகிகாமி சமனர்லாம் சாக்காக இருந்திருப்பாங்க. எப்போ அவங்க வந்துக்கிட்டு பார்த்துக்கல இன்னொரு கண்ட்ரி வேறு இருந்திருப்பாங்க. அந்த கண்ட்ரி ஆர்ச்சர் கண்ட்ரியாக இருந்திருப்பாங்க. அவங்க இங்கே இருக்கக்கூடிய மான்ஸ்டரையும் சரி இங்கே இருக்கக்கூடிய டீமேட்ஸ் மேலே சரி 50 இருந்துருப்பாங்க. நம்ம ஹீரோ டிஃபென்ஸ் போகிற மூலிமா எல்லாரையும் காப்பாற்றிருப்பேன். இங்கே டீமே கொலாப்ஸ் ஆகிருந்திருக்கோம். பல பேர் இப்போ என்ன டென்ஷனாக இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்மளால் சிட்டியோட சென்டர் போக முடியலன்னு பல பேர் வெக்ஸாக இருந்திருப்பாங்க. அதே சமயம் இங்கே இந்த வாலில் இருக்கியால அவனும் நான் டீம்லேருந்து போகலான்னு இருக்கேன். ஒன்று நான் போகணும் இல்லை இவன் போகணும்னு சொல்ல அங்கே இருக்கவங்களா ஏன்டா அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, வந்தாலேருந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கா, கம்முன்னு இருக்க மாட்டேடா, நமக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப முக்கியம் பேசிக்கல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவன் இந்த இடத்துல தானே நான் இங்கே இருக்க மாட்டேன், நீங்கள் தான் லீடர் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கல. லீடர் நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. இவனுக்கு ஒரு நம்பிக்கை லீடர் நம்மளை அனுப்ப மாட்டாங்க, நம்ம வந்து ரொம்ப வருஷமாக கூட தான் இருந்துக்கிட்டு சொல்லி. ஆனால் லீடர் நீங்கள் கிளம்புடா அப்படின்னு இருப்பாங்க. என்னையவா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி இவன் சாக்கா இருப்பேன். உடனே தான்டா கிளம்புடா, நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லை, என்கிட்ட நல்ல பவர் இருக்குது, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இவனை நம்பி என்னை அனுப்பிடுறீங்கல்ல, இதுக்கு நீங்கள் பின்னாடி நல்லா வருத்தப்படுகிறது இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்புன்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக டஞ்சருக்குள்ளே போகலாமே இருப்பேன். அப்போ அந்த மான்ஸ்டர்லாம் என்ன பண்ணுறது, அது கிடக்கட்டும், நம்ம ஸ்ட்ரைட்டாக டஞ்சருக்குள்ளே போகணும்னு சொல்லி இவங்க டஞ்சருக்குள்ளே வந்திருப்பாங்க. அங்கே ஆல்ரெடி இப்போ அந்த சிகிகாமி சம்மர் கண்ட்ரி இருக்குல்ல, அவங்களும் இப்போ டஞ்சருக்குள்ளே என்டர் கண்ட்ரி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ இங்கே ஸ்கெலிட்டன் சம்மனிங் பண்ணல நிறைய மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிப்பேன். அங்கே இவங்களோட யூனிவர்சிட்டிக்காரங்களே காப்பாற்றிப்பேன். அதனால எல்லாருமே நம்ம ஹீரோ ப்ரொடக்ட் பண்ணுறக்காண்டி இருந்திருப்பாங்க. அங்கே அந்த சிகிகாமி சம்மர் இருக்காங்களே அவங்கள ஆன்சைகன் மான்ஸ்டர் வச்சு நம்ம ஹீரோ பொறுத்தக்காண்டி இருப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்களோட ஸ்கெலிட்டன் இருக்குல்ல அது ஒன்று தான் சமணி பண்ணிப்பேன். அந்த ஒன்று அந்த காட்டி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் கார்டோட மண்டே பிச்சு இருந்துருக்கும். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்கெலிட்டான்னு சொல்லி வீடு சாக்கா பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் டீம் தான் ஃபஸ்ட்டு டஞ்சன் எட்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோட பவர் என்னப்போ இப்படி இருக்குன்னு சொல்லி லீடர் ரொம்ப சாக்கா பார்த்துருப்பாங்க. நம்ம ஹீரோ டஞ்சனுக்குள்ள வந்ததுக்கப்புறம் பேசாமல் இருப்பாங்க. பார்த்தா ஸ்டார்டிங் வந்த செகண்டே வேணா அங்கே சின்ன சின்ன மெர்மெண்ட் மசாலாம் இருக்கும். எல்லாத்தையும் என்னோட ஸ்கெலிட்டை வச்சு மொத்தமாக அழிச்சுருப்பேன்.
இதுதான் லீடர் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டஞ்சனில் வந்து டக்குனே கேஷுவலாக போகிறது. இதுக்கு முன்னாலே இவங்க பதட்டத்தோடு தான் டஞ்சனுக்குள்ள வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன எங்கேங்க மாஸ்டருக்குன்னு சொல்லி எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினெல்லாம் வந்தே மாட்டு மாஸ்டர் போட்டால் பிறந்துக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இங்கே இருக்க மற்ற 2 ரூபா நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படாத உனக்கு அவன் இருக்க பவருக்கு அவனே எல்லாத்தையும் பிச்சு உதவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இப்போ தான் இவங்க மெயினான ஒரு கார்டியன் மாஸ்டரை பார்த்துருப்பாங்க. இது ஒரு ஸ்னேக்காக தான் இருக்கும். இந்த ஸ்னேக் தான் இந்த மெர்மைடை பாதுகாத்துட்டு இருக்கும். அந்த மெர்மைடோட ஒரு பெட்டாக தான் எதுவும் வந்துருக்கும். இந்த மாஸ்டர் ஹை லெவலில் வந்துருக்கும். நம்ம ஹீரோவால் கூட அதை சமாளிக்க முடியாது. இங்கே இருக்க லீடர் பார்த்துப்பாங்க. நம்ம ஹீரோன்ட்டு இருக்க ஸ்கெல்டன் சமனிங் பண்ணி அடிக்கலாம் ட்ரை பண்ணிப்பேன். ஆனால் இங்கே கூட ஸ்னேக் இருக்குல்ல அது பின்னா எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கும். கடைசியில் நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவன் அந்த புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுனுப்பில்ல ஆப்போனண்ட்டை ஸ்லோ டவுன் பண்ண முடியல அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்னேக்கை லாக் பண்ணிப்பேன். இது ஒரு கர்ஸ் டெக்னிக்காக இருக்கும். இதை வச்சு அந்த ஸ்னேக்கை லாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டை வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி வைப்பேன். அந்த பெட்டு கார்டியனாக பண்ணால் போட்டுக்கிட்டு இருப்பேன். இவங்க தான் அதை பார்த்து மறந்து போயிருந்துருப்பாங்க. ஆனால் இது வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இவங்க இன்னுமே பண்ணால் அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரால இப்போ தான் அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ராங்க. அது பிரம்மாண்டமான ஒரு பேலஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த கோட்டையை வெளியில் பாதுகாக்காடி நிறைய மெர்மைட் மான்ஸ்டர்லாம் இருக்கும். உள்ளே தான் அந்த மெர்மைட் குயின் இருக்கும். அந்த குயினோட ட்ராப்பை தான் எடுத்தானோ மொத்தம் 3 ட்ராப் தான் எடுத்து வரும். அந்த 3 ட்ராப்பே எடுத்துனா இவன் குவாலிஃபை தான். இருந்தாலும் ஒரு ட்ராப் எடுத்தாலே குவாலிஃபை தான். ஆனால் அதை சுற்றி எக்கச்சக்க மான்ஸ்டர்லாம் இருக்கும். இவங்களும் ஆல்ரெடி அந்த பெட் கார்டியை அடிச்சிட்டோம். ஆனால் இங்கே அதை விட பயங்கரமான லெவலில் எல்லா மான்ஸ்டர் இருக்கு. என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி இவங்களும் சாக்கா பார்த்துருப்பாங்க. இதில் இவங்க இந்த ட்ரெயினில் பார்ட்டிசிபேட் பண்ணக்காண்டி டஞ்சன் உள்ள என்ட்ரா இருப்பாங்க. டஞ்சனில் அந்த மெர்மைட் குயின் இருக்க இடத்துக்கு என்ட்ரா இருப்பாங்க. நம்ம ஹீரோ பொறுமையாக இருப்பான்னு பார்த்தா பொறுமையாக இருந்து பொட்டுக்கல்ல சாப்பிட்றது டக்குன்னு போய் அங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு தருவது சொல்லி அவனோட ஸ்கெலிட்டன் சொல்றது எல்லாத்தையும் ஏவி விட்டுருப்பேன். அவங்கெல்லாம் கொடூரமானவங்க. அவங்களாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. ஆக்ரோஷத்தின் உச்சக்கட்டத்தில் போய் இருக்க எல்லாத்தையும் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் எல்லாரும் காத முடியும்னு சொல்லிப்பேன். இவன் பேசவே மாட்டேன் காத முடி சொல்கிறான்னு சொல்லல. இவங்களுக்கு காத முடிப்பாங்க. நம்ம ஹீரோ எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் மூலமாக அங்கே பல நியூக்ளியர் பாம்பு போட்ட மாதிரி டப்புன்னு பாம்பை போட்டு இருப்பேன். அங்கே இருக்க எல்லா மனுஷனுமே சதறி ஓடி இருந்திருக்குங்க. அதே சமயம் இங்கே மெர்மைட் குயின் இருக்காங்க. அவ்வளோ இருப்பா. அவளோட அழகை பார்த்து இங்கே இருக்க எல்லா பொண்ணுமே மயங்கிருப்பாங்க. இப்போ தான் அந்த மெர்மைட் குயின் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கில்ல போட்டுருக்கோம். அது மூலமாக தான் எல்லாருமே மயக்கமாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ டே எல்லாம் எழுந்திரிச்சுக்கோடா சொல்லியிருந்திருப்பேன். இவன் வேற அடிக்கடி பேசிக்கிட்டு இருப்பேன். என்னை வேற பேச வைக்கிறான்னு சொல்லி அவனு வெக்ஸ் இருந்திருப்பேன். எல்லாருமே அதுக்கப்புறம் தான் பேக் டு ஃபார்ம் வந்திருப்பாங்க. அந்த மெர்மைட் குயின் அழகாக இருக்குது. அது ஒரு அவதார குட்டியாக இருந்திருக்கும். இது என்னடா மூதி இதெல்லாம் வியாபாரம் மாதிரி அதுவும் ஆக்ரோஷமாக இங்கே இருக்க எல்லாத்தையும் போட்டு புழக்கலாம் இருந்திருக்கும். இதோட மெர்மைட் ட்ராப் எடுத்துட்டாங்கன்னா இந்த ட்ரையல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கானதே இவங்களும் சண்டை ஓடுக்கானே இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் சண்டை ஓட்டுக்கு மேக்ஸிமம் அவனோட ஸ்கெல்டஸ் சொல்லிட்டு அந்த மெர்மைட் குயின் எல்லாத்தையும் லாக் பண்ணிப்பேன். ஆனால் நிறையா ஸ்கெல்டஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் அவனால் முடியல அப்படின்னா நம்ம களத்தில் இருக்கும்போது சொல்லி அங்கே இருக்க டீம்மேட்ஸ்லாம் ரெடியாக இருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன். நம்ம ஹீரோ அந்த கர்ஸ் டெக்னிக்கில் அது மூலமாக மெர்மைட் கூட லாக் பண்ணி வச்சிருப்பேன். இதை லாக் பண்ணாலும் செகண்ட் ஸ்கெல்ட்டை சொல்லி சமணி பண்ணி அடிச்சுருப்பேன். இருந்தாலுமே வேலைக்கு இருந்திருக்காது. அந்த மெர்மைட் ஃபுல் பவர் யூஸ் பண்ணி இருக்க நிறைய ஸ்கெல்டன்ஸ் அடிச்சுருப்பா. நம்ம ஹீரோ பல ஸ்கெல்டன்ஸ் செத்து போயிட்டாங்க. இதுக்கு மேலே வேலை கிடையாது. 100 ஸ்கெல்டன் சமணி பண்ணுவோம் சொல்லி மொத்தமாக 100 ஸ்கெல்டன் சமணி பண்ணிப்பேன். 100 ஸ்கெல்டன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்காம வாயை பிறந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ 100 ஸ்கெல்டனுமே வச்சு அந்த மெர்மைட் குயின் அடிக்கிறேன். இருந்தாலுமே அந்த மெர்மைட் குயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். அவளோட கண்ணீரை எடுத்தலாம் நீ ஒன்று எவ்வளோ ட்ரை பண்ணிப்பேன். கடைசியில் அந்த மெர்மைட் குயினோட பவர் எல்லாமே ட்ரெயின் ஆகி போயிருக்கும். இவங்களும் அந்த மெர்மைட் குயின்ட்டு அந்த ட்ராப் எடுத்துருப்பாங்க. அது அவங்களோட கண்ணீராகும். அது ஒரு கிறிஸ்டலுக்குள்ள தான் இருக்கும். இதை அந்த அசஸ்மெண்ட் கலெக்ட் பண்ணிப்பா. அப்பாடா இது போதுப்பா. இந்த ஒன்றை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டயரில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்லாம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இன்னொரு எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டி போலாம் இருப்பாங்க. டே இந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி, இதை விட என்னடா பயங்கரமான யூனிவர்சிட்டி நமக்கு தோணிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் ஒரு யூனிவர்சிட்டிக்கு நீ போடா சொல்லி ஹீரோட சொல்லியிருப்பால. அந்த யூனிவர்சிட்டி போகிறக்கான தான் இங்கே எல்லாருமே இருப்பாங்க. இப்போ இவங்க இருக்கிறது நல்ல யூனிவர்சிட்டி தான். ஆனால் அவங்க போகிற அந்த யூனிவர்சிட்டி இருக்குல்ல அது டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறக்கான தான் இங்கே இருக்க லீடர்லேருந்து எல்லாமே வெயிட் பண்ணிப்பாங்க. அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்லாம் தேவைப்படும். அதுக்கான தான் இந்த மாதிரி ட்ரையல்லாம் அவங்க அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மொட்டை அந்த கூல் டவுன் ஆம்லெட் இருக்கா அப்படின்னு கேட்டுருவேன். இந்த பொண்ணு இருக்கேன்னு தெரியுப்பா. இது போதுமேன்னு சொல்லி இவங்களும் இங்கே மொத்தமே பண்ணால் 3 ட்ராப் தான் இருக்கும். அந்த 3 ட்ராப்பையுமே நம்மளே எடுத்துக்கோன்னு சொல்லி இந்த டஞ்சனுக்கு திரும்ப இவங்க என்டராக போகிறாங்க. எல்லாமே அந்த கூல் டவுன் ஆம்லெட் வச்சு தான். அது மூலமாக இங்கே திரும்ப டைமை ரீசெட் பண்ணி திரும்ப என்ட்ரா முடியும்ல அது தான் வந்திருப்பாங்க. இவங்க வெளியில் வந்திருப்பாங்க. வெளியில் வந்தோன்னா ஏற்கக்கூடிய சிவிஆமி சம்னஸ் எல்லாமே சிரிச்சுருப்பாங்க. இங்கே பாடுறா வேகம் முந்திக்கிட்டு போனாங்க. ஆனால் அசிங்கப்பட்டாங்க அவங்களுக்கு. ஒரு மாதம் கூட ஆக்கிடுவாங்க இருக்குது. அதான் திரும்பி வந்தாங்க சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் உண்மையெல்லாம் அவங்க பல மனசு தெரிஞ்சுக்காரு. அங்கே இருக்க வாரலா கூட உயிரோட வந்துட்டீங்களா செத்து பொலமாக வரீங்கன்னு நினச்சேன். அவன் கூடலாம் போனால் அப்படி தான் என் கூட வந்திருக்கோம்னு சொல்லி வேடிக்கை பார்த்து நிற்பேன். இந்த பைவலிக்கு லக்கு இல்லை. அவன் தான் டீம் விட்டு விலகி போயிருப்பேன். இங்கே கூட நம்மளை எடுத்துகிட்டு அசாசனும் ஹீரோ 2 பேருமே பண்ணால் உள்ளே வந்துருப்பாங்க. அவங்களும் ஸ்ட்ரைட்டாக இங்கே இருக்க மாஸ்டர்லாம் அடிக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணால் அந்த குயினை போய் தாக்கிடலாம். அந்த குயின்ட்டு ட்ராப் எடுத்துதான்னு சொல்லி வேமா அந்த குயின்ட்டு கடத்து வந்துருப்பாங்க. வழியில் கூடிய மாஸ்டர் எடுத்துவே செல்டன் தான் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ போன வாட்டி 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டோம். இந்த வாட்டிலாம் அவ்வளோ டைம் எடுக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் அவ்வளோ சீனே இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்னேக் மாஸ்டர் வந்துருக்கும்ல ஸ்டார்டிங்கில் கார்டியன் மாஸ்டர் அதெல்லாம் பொசுக்குன்னு போட்டு தள்ளியிருப்பேன். இப்போ ஆல்ரெடி டென்த் இருக்குது பாரு. இவனோட பவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது சொல்லி இந்த பொண்ணு வேறு சைட் இருந்துருப்பா. நம்ம ஹீரோக்கு சைட் அடிக்கலாம் நேரம் இருக்காது. அவனே இங்கே இருக்க எல்லா மச்சையும் போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். இதெல்லாம் கிட்ட பொண்ணெல்லாம் பார்த்துக்கேன். திரும்ப அந்த மெர்மைட் குயின் வந்து அவளோட அழகில் மயக்க ட்ரை பண்ணிப்பா. இந்த வாட்டி அவ்வளோ போட்டு தள்ளுறான்னு சொல்லி அசஸ்டன் போட்டு சொல்லியிருப்பா. அவ்வளோதான் நம்ம ஹீரோ எக்ஸ்பிரஷன் ஸ்கில் இந்த குயின் இருக்கால சொல்லி பண்ணால் அசால்ட்டாக போட்டு நினைப்பேன். இந்த பொண்ணுக்கு லெவலப் ஆயிருந்திருக்கும்.
நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட லெவலை செக் பண்ணி பார்க்குறான். அவன் ஆல்ரெடி லெவல் 19 இருந்துப்பா, இன்னுமே லெவல் 19 தான் இருந்துகிட்டு இருப்பா. லைட்டாக பின்னா அதில் 0.1% இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் அந்த விட இப்போ லெவல் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். இந்த பொண்ணுக்கு லெவல் இம்ப்ரூவ் ஆகுன்னு சொல்லி நம்ம ஹீரோ மைண்ட் வாய்ஸ்லேயே பேசியிருப்பேன். வெளியில் தான் பேச மாட்டேன், மைண்ட் வாய்ஸில் நல்லா பேசுவேன். இவங்கள திரும்ப வெளியில் வந்துருப்பாங்க. இன்னும் ஒரு வாட்டி உள்ளே போனாங்கன்னா அவ்வளோதான், கடைசி ராப்பை இவங்க எடுத்துருவாங்க. இவங்க திரும்ப வெளியில் வந்துட்டு அப்புறம் அந்த கூட்டம் மூலமாக உள்ளே போயிருப்பாங்க. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக இந்த ட்ராப்பை எடுத்துகிட்டு சொல்லி தான் வந்துருப்பாங்க. ரொம்ப சப்ப மாதிரி தான் நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ வந்து 5 நிமிஷத்தில் எடுத்து வெளியில் வந்துருப்பேன். என்னடா போன வேகத்தில் வந்துட்டாங்க, ஒரு மாதத்துக்கு கூட அவங்க அடிக்க முடியல, ஸ்டார்டிங்கில் செத்து போயிட்டாங்க அதுக்குன்னு சொல்லி எல்லாமே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ இங்கே இருக்க எல்லா ட்ராப்பையுமே எடுத்து வந்திருப்பேன். என்னப்பா விஷயம் சக்ஸஸ் கேட்கல, பக்காவும் முடிச்சாருன்னு சொல்லி அசஸ் புரிஞ்சுப்பா. அங்கே இருந்துச்சுல டென்ஷனு, அந்த டென்ஷனு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஆகுது. என்னடா டென்ஷன் மறந்துக்கிட்டு சொல்லி இங்கே இருக்க சிகாமி சம்பளஸ்க்கு எதுவுமே பண்ணிருக்காது. சுற்றிக்கு எல்லாமே அப்போ இவன் தான் அந்த 3 ட்ராப்பையும் எடுத்துட்டாங்க இல்லை, அவ்வளோதான். அந்த சிகாமி சம்பளஸ் இருக்காங்களா அந்த குரூப் எல்லாமே இவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லா ட்ராப்பையும் அடிச்சு போகலாம் ட்ரீட் பண்ணிப்பாங்க. அவங்க தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள் ஆச்சு. ஆல்ரெடி நிறைய ஆன்சியன் கார்டெலாம் சமாளிக்க பண்ணிப்பாங்க. மொத்தமாக நம்ம ஹீரோயின் டீமை லாக் பண்ணி அவங்ககிட்ட இருக்க மொத்த ட்ராப்பையுமே இவனு புடுங்கலாம் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ண போகிறது சொல்லி இங்கே இருக்க லீடர் சாக்காக பார்த்துருப்பாங்க. அவங்க வேறு ஆன்சியன் கார்டு சமாளிக்க பண்ணிப்பாங்க. அங்கே டிவைன் சம்மனர்னு ஒருத்தர் இருப்பேன். அவனுக்கு நம்ம ஹீரோ மேக்கே பயங்கரமான புகழாக இருக்கும். அவனும் ஒரு லெஜெண்டான ப்ரொஃபஷன் தான் வச்சுருப்பேன். அதான் அந்த ஆன்சியன் கார்டு கம்யூனிக் பண்ணுறது. அவன் வேமா ஒரு மிகப்பெரிய ஆன்சியன் கார்டு, இதுக்கு பவர்ஃபுல்லான ஆன்சியன் கார்டு இருக்குல்ல, அதை சமனிங் பண்ணி நம்ம ஹீரோ பொறுத்தலான்னு இருந்திருப்பேன். அங்கே ஒரு கொடூரமான லிசார்ட் தான் வந்துருக்கு. அந்த லிசார்டும் நம்ம ஹீரோட 3 ஸ்கெலிட்டன் ஒரே இடத்துல போட்டுருக்கோம். நம்ம ஹீரோ பார்க்குறேன், இவங்க எல்லாம் அப்படி விடக்கூடாது, சோல் ஃபெம் வச்சு மொத்தம் முடிச்சுக்கலாமா இல்லை எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சாய்ஸ் போட்டு வந்து விளாண்டிருப்பேன். எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்சியன் கார்டை போட்டு கிழிஞ்சிருப்பேன். கூடவே அந்த சமனிங் பண்ணல அவனையும் பண்ண அட்டாக் பண்ணியிருப்பேன். அவன் ஆல்ரெடி அந்த மான்ஸ்டர் அட்டாக் ஆனதில் இவனுக்கு நிறைய எஃபெக்ட்லாம் ஏற்பட்டிருக்கும். இவன் வாயிலிருந்து ரத்தம் வந்து விட்டுருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டன் இவனை போட்டு தலைக்கான்னு இருக்கும். இவனும் மிரண்டு போய் பார்த்துக்கலாம். நம்ம ஹீரோ அவனோட சொல்லி முடிச்சுருப்பேன். இவனோட லெஜெண்டரி ப்ரொஃபஷன் பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லி அவனும் நேரமாக நம்ம ஹீரோ சாக்கா பார்த்துன்னு இருப்பேன். இங்கே இருக்க சிகாமே சம்மர்ஸ் எல்லாமே மிரண்டு போயிருப்பாங்க. நம்ம கண்ட்ரிட்ட போய் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போய் சொல்லணும்னு சொல்லி அவங்க வேலை தச்சு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ பின்னாடியே ஸ்கெல்டன் வச்சு அனுப்பியிருப்பேன். இருந்தாலும் நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கான டெலிபோர்ட்டேஷன் மேஜிக் தான் அவங்களுக்கு இருக்கும்ல, அந்த ஸ்டோனை வச்சு இங்கே தப்பிச்சு கிளம்பிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சு இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள்லாம் இவை யாருப்பாவே ஸ்கெலிட்டனை சம்மனிங் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஓட விட்டானேப்பான்னு சொல்லி எல்லாமே மிரண்டு போய் நம்ம ஹீரோ தான் பார்த்துருப்பாங்க. அதே சமயம் அந்த வால்லாக இருக்கல அவன் தான் காணே இருப்பேன். இப்போ மட்டும் நான் கூட மிஷினில் போயிருந்தா எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்லாம் கிடச்சி என்னோட லெவலில் இம்ப்ரூவ் ஆகிருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான் சொல்லி சம்மந்தமே நான் ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பேன். ஏன்டா நீ கொழுப்படுத்து போய் போகாமல் வந்ததுக்கு அவன் என்னடா பண்ணுவேன். பாவம் இந்த பைபிளுக்கு மட்டும் தான் ரிவார்ட் எதுவுமே கிடச்சிருக்காது. இவங்களோட டெலிபோர்ட்டேஷன் மேஜிக் மூலமா திரும்ப அவங்களோட இடத்துக்கு வந்திருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய லீடர் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க அந்த யூனிவர்சிட்டி போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பாயிண்ட் கிடச்சிச்சுன்னா போதும், அதனால போயிடலான்னு இருந்திருப்பாங்க. எவ்வளோ தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட 980 தேவைப்படுதுக்கும். இப்போ தான் கொஞ்சம் ஓனி இம்ப்ரூவ் ஆயிருந்திருக்கும். நீ எந்த காலத்தில் சேர்த்து எப்போ அந்த யூனிவர்சிட்டி போவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ மைண்ட் வாசலே நடந்துருப்பேன். அதே சமயம் கூட அசஸ்டன் பண்ணுவோம். அவனுக்கு தான் பவர் பயங்கரமாக இருக்கு. அதனால் அவனே எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இல்லை. நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் இருந்திருக்கோம். காட் பாய் இருக்கார்ல அவர் தான் வாப்பா தம்பின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இந்த மெர்மைட் ட்ராப் பற்றிலாம் ஒன்று தெரிஞ்சுக்காது. நீ நல்லபடியாக ட்ரெயிலில் முடிச்சுட்டு உனக்கு ஏதாச்சும் ரிவார்டு வேணுமாப்பா, ஃபஸ்ட்டு உனக்கு இந்த மெர்மைட் ட்ராப்பை எப்படி யூஸ் பண்ண தெரியுமா இல்லை. நம்ம ஹீரோக்கு அதை பற்றிலாம் இருக்காது. இந்த மெர்மைட் ட்ராப் உன்னோட இன்னேட் டேலண்ட் இருக்கும்ல, அதாவது பிறக்கையில் டேலண்ட், அதை என்ன என்ஹான்ஸ் பண்ணும். உன்னோட பவர் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். இது உன்னோட ஸ்கெல்டன் சொல்றதுக்கும் சேர்த்து தான் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதனால் இது ஓரளவு எஃபெக்ட் தான். நான் இதை விட பயங்கரமான ரிவார்ட்லாம் உனக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். இதை நீ யூஸ் பண்ணிக்க நல்லாவே. உனக்கு என்ன ரிவார்டு வேணும்னு கேளு, நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன், நீ என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் சொல்ல. நம்ம ஹீரோ இந்த சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். என்னோட அக்கா பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள். அப்போ இந்த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி தான் போனால் அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல. ஆமாப்பா அவள் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி தான் போனால் அது ஒரு எலக்ட்ரானிக் யூனிவர்சிட்டி. அதுக்கு போகிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்றும் லெவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவல் 30 இருக்கணும். அது கூட கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் 1000 இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் உங்களால் இங்கே போக முடியாது இல்லை. நம்ம ஹீரோ சாக்கா இருப்பேன். ஏன்னா அவள் இப்போ நம்ம ஹீரோ இருக்க யூனிவர்சிட்டிலேருந்து 3 மாதத்தில் பண்ணால் அந்த இடத்துக்கு போயிருப்பா. அவ்வளோ வேகமாக போயிட்டாலே எப்படி அவ்வளோ போக முடியும் சொல்லி நம்ம ஹீரோ அவளோட அக்கா தான் டார்கெட் வச்சுருப்பேன். அவளை கூட நம்ம வந்து ஸ்ட்ராங்கானு சொல்லிட்டு இருந்திருப்பேன். அவள் எங்கே இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காரு. சரிப்பா தம்பி இதெல்லாம் கணக்கில் சேராது, உனக்கு உண்மையிலே என்ன ரிவார்டு வேணும்னு கேட்க. நம்ம ஹீரோ அந்த கூல் நோட் பண்ணக்கூடிய ஆம்லெட் இருக்குல்ல அது எனக்கு வேணும். அது இருந்துச்சுன்னா என்னோட பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நான் அடிக்கடி டென்த்துக்குள்ளே போயிட்டு வந்தேன்னா என்னோட லெவலும் என்ன ஈஸியாக இம்ப்ரூவ் ஆகும் சொல்ல. தம்பி அது கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், இருந்தாலும் அதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. உனக்கு நான் கண்டிப்பாக தரேன். அதுக்கு முன்னாடி நீ ஒரு சேனல் கம்ப்ளீட் பண்ணும். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணேன்னா உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. என்ன டாஸ்க்கு நம்ம ஹீரோ கேட்டால் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும்னா உன்னோட லெவல் 20 இருக்கணும். நீ அந்த லெவலில் இல்லை. அதனால் நீ உன்னோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டஞ்சர் ஹால் இருக்கும். அந்த டஞ்சர் ஹாலுக்குள்ளே போனேன்னா உன்னோட லெவலை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சுக்க, இது உன்னை டெலிபோர்ட் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போடும். இந்த கிறிஸ்டல் ஸ்டோனும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். இதெல்லாம் உனக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. இருந்தாலும் வச்சுக்க, உன்னோட லெவலை டக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு வா, நான் உன்னை அந்த டாஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. என்ன டாஸ்க்குன்னு தெரியாது. என்ன வைக்கிறோம் அந்த கிறிஸ்தவன கையோட டேரக்டாக அந்த இதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிருப்பேன். யாராவே இவ்வளோ முன்னல் விதத்தில் துடிப்பாக இருக்கானே, கொடுத்த செகண்டே பண்ண டக்குன்னு கிளம்பிட்டானே, டயர்டாகாத உலகத்து நம்ம ஹீரோ அவர் சாக்கா பார்த்துப்பாரு. நம்ம ஹீரோ அந்த டஞ்சனில் தான் இருப்பேன்.
உள்ளே வந்து பார்த்தா இங்கே எக்கச்சக்கமான டஞ்சன் போட்டுலாம் வந்திருக்கோம். இங்கே ஒரு பொண்ணு வந்துருப்பா, உனக்கு இந்த இடத்த பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், புதுசாக நீ, சரி எனக்கு ஒரு 100 பாயிண்ட் தட்டி விடு, நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து இருப்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லா பாயிண்ட் தானே, அதனால தான் இந்த பொண்ணு லஞ்சம் கேட்டுருப்பா. சரி கழுதியாக போய் தொலைதுன்னு சொல்லி இன்னும் 100 பாயிண்ட்டை கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல எக்கச்சக்கமான டஞ்சன் இருந்திருக்கும். லெவல் 20 இருக்காங்களே, அவன் இதுக்கு ஒரு 2 டஞ்சன் போட்டு வச்சுருப்பாங்க. பரிதாப நிலையில் அதுவும் கிடந்து இருக்கும். லெவல் 20க்கு மேலே இருக்காங்களே, லெவல் 20, 30 அவங்களுக்குலாம் 17 டஞ்சன் போட்டு வச்சுருப்பாங்க. லெவல் 30, 40 இருக்கவங்களாம் 20 டஞ்சன் போட்டு வச்சுருப்பாங்க. இதே லெவல் 40, 70 லெவல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் 52 டஞ்சனு கூடவே பெரிய 2 டஞ்சன் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் ஒரே நேரத்தில் 40 பேர் படிச்சுருக்கலாம். அது கூட சூப்பர் லார்ஜ் டஞ்சன் போட்டு வச்சுருப்பாங்க. அதான் டீலக்ஸ் டஞ்சனாக இருக்கும். மொத்தம் இந்த இடத்துல 95 டஞ்சன் இருக்குப்பா. இது எல்லா டஞ்சனுக்குள்ளே நீ எப்போ என்ட்ரு ஆகனா உன்னோட லெவல் எல்லாமே இம்ப்ரூவ் ஆக மட்டும்தான் என்ட்ரு ஆக முடியும். இந்த இடத்துல ஒரு சில ரெக்கார்ட்லாம் வச்சுருப்பாங்க. டீமை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு மெசேஜ் பாக்ஸும் வச்சுருப்பாங்க. டீம் தேவைப்பட்டால் அந்த இடத்துல ரெக்ரூட் பண்ணிக்கலாம். சரி நீ போறியான்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களுக்கு கேட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த அகாடமிக்கு போகணும், அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தந்துருப்பல. இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லியிருப்பா, உனக்கு அந்த அகாடமிக்கு போகணும்னா உனக்கு நிறையா கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்லாம் தேவைப்படும். 1000 பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் உன்னால் அந்த இடத்துக்கு போக முடியும். கூட லெவல் 30 இருக்கணும். இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியுமா இல்லை, இவன் ஆல்ரெடி கலந்துக்கிட்டே டாஸ்க்கு அதில் வேலை 50 கான்ட்ரிபியூஷன் எடுத்துருந்தோம். இது அந்த பொண்ணு பார்த்து சாக்காதுப்பா, எப்படா இவனுக்குலாம் 50 பாயிண்ட் எடுத்து, கிட்டத்தட்ட இவங்க டஞ்சனில் பார்ட்டிசிபேட் பண்ணி போனால் கூட 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கிடைக்கிறது பெரிய விஷயம். இல்லை 1000 பாயிண்ட் சேர்க்கணும்னா வருஷ கணக்காக உட்காந்துக்கிட்டு இருக்கணும். 1000 பாயிண்ட்னா சேர்க்க ரொம்ப கஷ்டம். சரி ஃபஸ்ட்டு நம்ம லெவல் 20 கிடிச்சான்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கக்கூடிய நைட் மேட் டிஃபிகல்ட்டி லெவலில் எவ்வளோ சூஸ் பண்ணிப்பேன். தனியால் தான் இவனு போயிருப்பேன். யாரா புதுசாக இருந்துட்டு தனியாக போகிறேன், அவ்வளோதான் கன்ஃபார்ம் டெத்து தான் சொல்லி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த நைட் மேட் டென்ஜருக்குள்ளே என்ன இருந்திருப்பேன், அது ஒரு மியூட்டேட்டட் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். சின்ன சின்ன மனசுலாம் அடிச்சா செட் ஆகுது. டேரெக்டாக மெயினான பாஸே போய் அடிக்கன்னு சொல்லி அந்த டஞ்சருக்குள்ளே ஏட்டான அன்சைனே அந்த மெயினான பாஸை கண்டுச்சுப்பேன். ஓ நீ தான் அந்த டஞ்சரோட பாஸா, பார்க்க உனக்கு அவ்வளோ சீன் இல்லைன்னு சொல்லி ஸ்கெலிட்டன் சோல்ஜர் சமணி பண்ணி அந்த மான்ஸ்டரை துவம்சம் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மான்ஸ்டர் கதை அடி வாங்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சோல் ஃபிளப் டெக்னிக் மூலமா அதோட சோலை எரிச்சுருப்பேன். வெளியில் வந்துருப்பேன். இவங்க இந்த ரெக்கார்டை பீட் பண்ண அங்கே ஒரு மணி வச்சிருப்பாங்க. அந்த மணி அடிப்பாங்க. யாருப்பா அந்த ரெக்கார்டை பீட் பண்ணுது, இது லெவல் 20 கீழே இருக்க டஞ்சர் ஆச்சு. இந்த டஞ்சர்லாம் யாருமே அவ்வளோ சீக்கிரமாக பீட் பண்ண கிடையாது. ஆல்ரெடி நிறைய ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. இவன் என்ன 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பீட் பண்ணிட்டேன், யாரா இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கல. அது நம்ம ஹீரோவாக இருக்கும். சோலோவாக தானே போயிருப்பேன். அவங்க டீம்மேட்ஸோட போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆனால் சோலோவை போய் சம்பவம் மட்டும் இருப்பேன். நம்ம ஹீரோ கேஸோட இருப்பேன். ஆனால் டைமர் இல்லையே, நம்ம டக்குன்னு லெவல் 20 ரீச் ஆகணும். லெவல் 20 ரீச் ஆனவங்க தான் இந்த காட் பை கொடுக்குற டாஸ்க் என்ன நம்ம பார்க்க முடியும். கூட நிறைய கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்லாம் கலெக்ட் பண்ணணும். ஒரே தலைவலியாக இருக்கேப்பான்னு சொல்லி நம்ம ஹீரோ மைண்ட் வாஷ்லேயே பேசியிருப்பேன். நெக்ஸ்ட் என்ன அடுத்த டென்தருக்குள்ள போகலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டென்தருக்குள்ள என்ட்டாக இருப்பேன். ஆனால் என்னோட லெவல் கம்மியாக இருக்கும். அதுக்கு லெவல் 18 இருக்கணும். நம்ம ஹீரோ லெவல் 17 தான் இருப்பேன். லெவல் 17 போக முடியாது. அப்போ ஆல்ரெடி போன டென்ஷனில் இன்னொரு வாட்டி போய்ட்டு சொல்லி இன்னொரு வாட்டி இந்த டென்ஷனுக்குள்ளே போயிருப்பேன். இவன் என்னடா இப்போ தான் போனேன் அதுக்குள்ள வாட்டி போகிறேன்னு சொல்லி அவங்க சாக்கா வைப்பாங்க. போன வேகத்தில் எட்டு வந்துருப்பேன். என்னப்பா வழி தெரியாமல் வந்துட்டான்னு சொல்லி அவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ போன மின்னல் வேகத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருப்பேன். நெக்ஸ்ட்டு அந்த லெவல் 18 கூடிய டென்ஷனுக்குள்ள தான் எண்டாயிருப்பேன். அதோட டிஃபிகல்ட்டி லெவல் ஐன்னு போட்டிருப்பாங்க. என்னத்த கையோன்னு சொல்லி நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்த்தா ஸ்பைடர் டஸ்ட் அப்படின்ற பைக் போட்டுருப்பாங்க. ஃபுல்லாகவே பண்ணால் அந்த இடத்துல பாய்சன் ஸ்பைடர் தான் இருக்கும். நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ராலே அமைதியாக இருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்துக்கிற சமயம் பார்த்து பின்னாடியே பின்னாடி நிறையா ஸ்பைடர் லாக் பண்ணி வச்சுருக்கோம். இவனை மொத்தமாக சோழிய முடிவை ட்ரை பண்ணியிருக்கோம். இவனோட ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸ் வேறு அதை அப்படியே ஸ்பைடர் வலையை போட்டு பின்னி அந்த இடத்துல லாக் பண்ணிட்டுருங்க. நம்ம ஹீரோ நேரம் முடிஞ்சிருக்காரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் செட் ஆகுது சொல்லி அந்த கார்ட்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்கில் அதை யூஸ் பண்ணி அங்கே இருக்க மொத்தத்தையும் என்ன எரிச்சு எடுத்துருப்பேன். இதுக்கப்புறம் நம்மளே காலத்தில் சொல்லிட்டு எனக்குடைய மொத்த ஸ்பைடரை வந்து போட்டு தெளிந்திருப்பேன். இதுதான் இந்த டிஃபிகல்ட் லெவலாக இருக்கும். இங்கே மொத்தமாக டீம்மேட்ஸ் வருவாங்கல்ல, அவங்களே பண்ணால் ஏற்கனவே மொத்த ஸ்பைடர் முன்னே லாக் பண்ணி தான் வைக்கும். மெயினான பாஸ்ட்டை பண்ணால் எந்த ஸ்பைடும் போட்டுருக்காது. இதை நம்ம ஹீரோனால நோட் பண்ணிப்பேன். இவன் இந்த ரெக்கார்டை பீட் பண்ணலான்னு ட்ரை பண்ணிப்பேன். ஏன்னா இவங்க ரெக்கார்டை பீட் பண்ண ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு எவ்வளோ இருந்தாங்க அதை பீட் பண்ணலாம். இவங்களுக்கு நிறையா கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்லாம் கிடைக்கும். இதுக்கு என்ன நம்ம ஹீரோ சைடு கேப்பில் கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் கிடைக்கும், நம்மளும் டெவலப் பண்ணலாமே சொல்லி இந்த ரெக்கார்டை பீட் பண்ண வைப்பேன். ஆனால் கொஞ்சம் டைம் நல்லா இழுத்துருந்துருக்கும். என்னடா இது இந்த ஸ்பைடர் நெஸ்ட் டென்ஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ கடைசியாக அந்த பாஸை போட்டு இருந்திருப்பேன். ஆனால் ரொம்ப நேரம் டைம் எடுத்துப்பேன். போனவன் என்ன வரலன்னு சொல்லி அங்கே இருக்க பொண்ணு சாக்கா பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துருப்பேன். சரி விடுப்பா, நீ அந்த டென்ஷனில் உன்னால் அந்த லெவலில் முடிக்க முடியாது, பரவாயில்ல, நீ உயிரோட வந்தது பெரிய விஷயம். அந்த பொண்ணு பார்த்துருப்பா. ஆனால் அதெல்லாம் முடிச்சிட்டேமா நம்ம ஹீரோ முடிச்சிட்டு அப்படின்னு இருப்பேன். என்ன பெருசாக பேச மாட்டேன், முடிச்சிட்டானா சொல்லி அந்த பொண்ணு சாக்காதிருப்பா. நம்ம ஹீரோ இருக்கல ஹையஸ்ட் டென்ஷன் எதுன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டுருப்பேன். அதை கூட ஹையஸ்ட் டென்ஷன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். என்னடா அப்படி சொல்கிறேன். சரி ஹையஸ்ட் டென்ஷனை கேட்குறாமலுக்கு சொல்லி அந்த பொண்ணு தான் புரிஞ்சுக்கிட்டு பேசிடுப்பா. இருக்கல ஹையஸ்ட் டென்ஷன் நீ போனோம்னா அதுக்கு அட்லீஸ்ட் நீ லெவல் 30 இருக்கணுமேப்பா. ஆனால் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நீ லெவல் 20 இன்கேஸ் போயிட்ட ஒரு வேலை லக்கில் இன்றைக்கே போயிட்டேன்னு வச்சுக்கோவே, இந்த இடத்துல டெசர்ட் டென்ஷன் இருக்கும். ஆனால் ரொம்ப கொடூரமான டென்ஷனு. அந்த டென்ஷனுக்குலாம் நீ சோலாக போக முடியாது, டீம்மேட்ஸோடு தான் உங்களால் போக முடியும். இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் அந்த டென்ஷனுக்கு இந்த மாதிரி கம்மியான லெவல் இருக்க ஆட்கள்லாம் எடுபடி மாதிரி கூட்டிகிட்டு போய் அவங்களோட போகிற நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்குவாங்க. அதனால உன்னோட லெவலில் 20 கீழே இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை. நம்ம ஹீரோ
லெவல் 20 தானே போயிட்டா போச்சு. ஆனால் நம்ம டீம்மேட் சொல்லாமல் கூடாது, தனியாக தான் முடிஞ்சு சொல்லி இவரும் டேரெக்டாக இப்போ ஆல்ரெடி போயிருப்பேன் அந்த லெவல் 18 ஸ்பைடர்னஸ் அந்த டெசனுக்கே போயிருப்பேன். அங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்டை அவனால் பீட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நிறைய ஸ்பைடர் லாக் பண்ணியிருக்கோம். இந்த மொத்த ஸ்பைடர் இருக்கிறனால தானே லாக் பண்ணுது. இந்த ஸ்பைடரே இல்லைனா எப்படி லாக் பண்ணுன்னு சொல்லி அங்கே இருக்க ஸ்கெலிட்டன் இந்த சம்பவம் பண்ணுற காட்டி இவ்வளோ ரெடி ஆகிப்பேன். இவன் பண்ணுற எல்லா விஷயங்களும் லைவ்ல பண்ணா அங்கே நம்ம காட் பாய் பார்த்துப்பாரு, கூட அவரோட அசிஸ்டன்ட்லேருந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. அங்கே ஒரு பெருசெல்லாம் சாக்கா இருப்பாரு. இவன் தானே அந்த எக்ஸாம்பிள் செமையாக பட்டையை கலப்புனது. இவன் என்னப்பா அந்த டென்த்துக்குள்ளே எட்டாயிருக்கான். ஆனால் அந்த ரெக்கார்ட்லாம் பீட் பண்ண முடியாது. இந்த ரெக்கார்ட்லாம் கஷ்டம், தனியால் பீட் பண்ண முடியாது. மேபி டீம்மேட்ஸோட வேணா போனால் பீட் பண்ணலான்னு இல்லை. அதை காட் போய் அவனை பற்றி அவனுக்கு இன்னும் நல்லா தெரில. நானே ஃபஸ்ட் அப்படி தான் நினைத்தேன். அவனோட பவர் இருக்குல்ல அது போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த லெஜெண்டரி ப்ரொஃபஷன் என்னன்றதை நம்மளால் யூகே முடியல. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் நம்ம கண்ட்ரியில் இருக்கிறது தான் ரேரு. இந்த உலகத்தில் இது ஒரே ப்ரொஃபஷன் தான் இருக்கும், அதுவும் நம்ம ஹீரோட்ட தான் இருக்கும். இவனோட அக்கா அம்மாக்கே இவனும் பவர்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லியிருக்கல. அங்கே ஒரு டீன் இருந்திருப்பாரு, அவர் சாக்கா இருப்பார். ஏன்னா இவனோட அக்காவையும் இவர் தான் ட்ரைனிங் கொடுப்பாரு, இவனையும் இப்போ இவர் தான் ட்ரைனிங் கொடுப்பாரு. இந்த காட் பாய் கை வச்சாலே பட்டை கழிப்பிட்டு போதப்பான்னு சொல்லி அங்கே டீன்லாம் சாக்கா இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோவில் இந்த ஸ்பைடர் நெஸ்ட்டில் போயிருந்திருப்பார்ல, மொத்த ஸ்கெலிட்டே சம்மனி பண்ணிப்பேன். ஏன்னா இந்த ஸ்கெலிட்டர்லாம் தாண்டி அதுக்கப்புறம் என் மேலே கை வைங்கடான்னு சொல்லிட்டு தான் அவன் கம்பெனி பண்ணிருப்பேன். நிறைய ஸ்பைடர் அவன் லாக் பண்ணியிருக்கான். வெளியில் இந்த வால் லாக் வேறு வந்துருப்பேன். இந்த பைவில் என்ன உயிரோட தான் இருக்கேன் போல இருக்கு. அவனு என்னப்பா அந்த ஹீரோ போனவனா அப்படியே மறந்துடுங்க. அவனெல்லாம் ரெக்கார்டாக பீட் பண்ண முடியாது. அவன் ஏதோ லக்கில் போனாட்டி தப்பிச்சான். இந்த வாட்டிலாம் வெளியில் வரானான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவனுக்குலாம் அவ்வளோ சீனே கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் லாஸ்ட்டாக அந்த ட்ரையலில் நான் தான் உதவி பண்ணேன்னு சொல்லி வாய் கூசாமல் இன்னும் பச்சையாக போய் பேசிக்கிருப்பேன். நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டாப்பான்னு சொல்லி ஒரு சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ பார்த்தப்ப செவன் டென்ஷன் டே எனக்கு தெரியும்டா நீ எப்படி போய் அந்த டெண்டல் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி. உனக்கு அந்த காட் பாய் ஏதோ ஒரு பவர் கொடுத்துருக்காரு, நீ அவர்கிட்ட ஏதோ ஒரு ரேரான ஐட்டம் வந்துருக்க, அதனால தானே அந்த டெண்டலை டக்குன்னு முடிச்சுட்டு வர. உனக்குள்ள ஒரு ஸ்கில்லுமே இல்லை. நீ வச்சிருக்க அந்த குப்பை ஸ்கில், அந்த ஸ்கெலிட்டன் மண்டைங்கெல்லாம் சவனி பண்ணி ஒரு ஆள் எதையுமே பண்ண முடியாது. அந்த ட்ரையலில் நீ ஏதோ லக்கில் தாண்டா ஜெயிச்சுன்னு சொல்லி இவ்வளோ அசிக்கப்பதிப்பேன். நம்ம ஹீரோ பொறுத்து பார்க்குறேன். உனக்கு நான் ஆல்ரெடி வான் பண்ணிட்டேன், மண்டேல ஏறாதடா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சி இது காலேஜ் அதனால் கிளம்பின்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் பேசுவேன். ஆனால் முறைச்சி பார்த்துருப்பேன். அந்த பார்வையில் இதை பயந்துருப்பேன். இந்த பயவில் திரும்ப மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்து நம்ம ஹீரோ ஒம்பது இருப்பேன். அவனை கண்டுக்கிற வேணாம். நம்ம ஹீரோ என்ன உள்ள திரும்ப டென்சருக்குள்ளே போயிருப்பேன். இந்த ஸ்பைடர்னஸ் டென்சரில் தான் இவன் போய் இவன் லெவலில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். இன்னும் முன்ன லெவலில் போய் அந்த எல்லா மாதத்தையும் போட்டு தள்ளிட்டு திரும்ப லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். லெவல் 20 டக்குன்னு வரணும். அதுக்கு என்ன வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிப்பேன். ஒரு வழியாக கடைசியாக லெவல் 20 வந்துருப்பேன். ஒரே நாளில் பார்த்தா லெவல் 20 வந்துருப்பேன். இவன் இந்த டென்சருக்குள்ளே போகிறதோட லெவல் இம்ப்ரூவ் ஆச்சுல. லெவல் 20 வந்தோன்னா இந்த இடத்துல சில்வர் ஸ்கெலிட்டனை சமணி பண்ண முடிஞ்சிருக்கோம். நல்லா இரும்பு மாதிரி இருந்துட்டு ஆகணும். பரவாயில்ல, நல்லா இருக்கேன். ஆனால் அதெல்லாம் நமக்கு பத்தாது. நம்ம இருக்க பழைய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி இறக்கி போட்டுருன்னு சொல்லி இவனு வெளியில் வந்துருப்பேன். இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். இதே வெளியில் வந்து பார்த்தா இங்கே இருக்கவங்க எல்லாமே சாக்காக இருப்பாங்க. நம்ம ஹீரோ இங்கே ஒரு ஸ்டோர் இருக்கும். அந்த ஸ்டோரில் போய் இந்த பழைய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன். அதில் ஆர்மரு, ஒரு சில ஸ்க்ரோல் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு எனக்கு கோல்டு காயின் கொடுக்குன்ற மாதிரி கேட்டுருப்பேன். இதை விற்கணும் அப்படின்னு தான் சொல்லிப்பேன். என்னப்பா விற்கணும், எதை விற்கணும், எவ்வளோ விற்கணும் எதுவுமே சொல்ல மாட்டேன். இதை விற்று அவங்களுக்கு பாயிண்டாக தரதா கோல்டாக தரதா எல்லாத்தையும் நீந்தளப்பா சொல்லணும்னு சொல்லி அவரும் பார்த்துப்பாரு. நம்ம ஹீரோ திரு மூத்துக்கிட்டே இருந்திருப்பேன். இவன் பேச மாட்டான் போல. சரி தம்பி, நான் உனக்கு பாயிண்ட் தரேன். பாயிண்ட் வேணும்னா மண்டே 2 வாட்டி ஆட்டு, இல்லை கோல்டு தான் வேணும்னா 3 வாட்டி ஆட்டுன்னு இல்லை. நம்ம ஹீரோ 2 வாட்டி ஆட்டிருப்பேன். 2 வாட்டி ஆட்டுறத கூட 1 வாட்டி தான் தலையாட்டிருப்பேன். சரி பாயிண்ட் தான் வேணுமா, சரிவா உனக்கு வந்து சுற்றி காட்டுன்னு சொல்லி இந்த இடத்துல நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்கும். நீ இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த வெப்பன்ஸ்லாம் வாங்கிக்கலாம். ஒரு பழைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டு என்கிட்ட கொடுத்துரு, இது எல்லாத்தையும் நீ வாங்கிக்கன்னு சொல்லி நிறைய ஆர்மர்லாம் இருக்கும். அங்கே ஒரு ஸ்வாட் இருக்கும். ஆனால் எல்லாமே காசு பலமாக இருந்திருக்கும். எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரேர் கலெக்ட் பண்ணுறது. இங்கே கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட் வந்து தனி. இப்போ நம்ம ஹீரோ கையில் வந்து இந்த அகாடமிக் பாயிண்ட்ஸு. இந்த அகாடமிக் பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ ஆல்ரெடி 1,30,000 கிட்ட வச்சுருந்துருப்பேன். அதில் பாதி செலவு வாங்கியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு சூட்லாம் இருந்திருக்கும். இந்த சூட்டும் இவனுக்கான ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் கொடுக்கும். இவனோட என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கில்ல அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் வாங்கலான்னு தான் நம்ம ஹீரோ யோசிச்சுருப்பேன். வேணாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்களா. அங்கே ஒருத்தவங்கலாம் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது ஏன்னா குப்பை பொருளாக இருக்குது, இதுக்கு ஆட்ரிபியூட் பண்ணிட்டு இல்லை எதுவும் இல்லை, இது எதுக்கு நான் ஷோகேஸில் மாட்டி வச்சுருக்கேன்னு சொல்லி அங்கே ஒரு வெப்பனை பார்த்து அங்கே இருக்க 50 பேருமே கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட விலையும் வேறு பயங்கரமாக இருந்திருக்கும். 50,000 பாயிட்டாக இருந்திருக்கும். நம்ம ஹீரோக்கு ஏற்ற வெப்பன், இந்த மாதிரி நெக்ரோமன்ஸருக்கு ஏற்ற செமையான வெப்பனாக இருந்திருக்கும். அதுதான் அந்த கோடாரி இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இந்த கோடாரியை பார்க்குறேன். இதுக்கு ஆட்ரிபியூட் பாயிண்ட் இல்லை, ஆனால் நம்ம ஹீரோ யூஸ் பண்ணோம்னா இதோட பவர் இம்ப்ரூவ் ஆகும். இவன் இந்த கோடாரியை வச்சு ஸ்கெலிட்டன் மேஜை சமனிங் பண்ண முடியும். அந்த ஸ்கெலிட்டன் மெஜிசியன் மூலமாக இவனே எந்த வேலையும் பண்ண வேண்டியதில்லை. அந்த ஸ்கெலிட்டன் மெஜிசியனே எல்லா வேலையும் பண்ணிடும். நம்ம ஹீரோ இதை வாங்கிக்கிறேன் இவ்வளோ காசு வச்சுருக்கேன்னு சொல்லி கடைக்கார சாக்காக இருப்பார். நம்ம ஹீரோ பொருளை வாங்கிட்டு பட்டுன்னு கிளம்பியிருப்பேன். இதான் நம்ம ஹீரோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக ஸ்கெலிட்டன் ஆர்மர் கிடைச்சிருக்கோம். இந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கானே இந்த ஸ்கெலிட்டன் ஆர்மர் கிடைச்சிருக்கோம். ஒரே ஜாக் பாட்டாக போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோக்கு வேற. நம்ம ஹீரோ அந்த ஸ்கெலிட்டன் மெஜிசியன் இருக்காதுல்ல, அதை சமனிங் பண்ணியிருப்பேன். அது நல்லா கொடூரமாக இருந்திருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கெலிட்டனே கொடூரமாக இருந்திருக்கும். இந்த ஸ்கெலிட்டன் மேஜிசியன் மூலமா இவன் சாதாரணமாக சமனிங் பண்ணுவேன். அந்த ஸ்கெலிட்டன் அதோட என்கேஜ் ஸ்கில் எல்லாமே பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகும். அது முன்னரே கொடூரமாக அடிச்சுக்கோங்க, இப்போ காட்டு முன்னாடி தரமாக அடிச்சுக்கோங்க. எதை பற்றியும் எடுக்காது. நம்ம ஹீரோ போட்டு தள்ளுறான்னு சொன்னால் போதும், அங்கே இருக்க மொத்தத்தை எரிச்சிருங்க. அந்த அளவுக்கு வேணா கொடூரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டுருங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த கார்டு பாய்ட்டு அந்த ஐயா நான் லெவல் 20 போயிட்டேன் அப்போல்லாம் சொல்லிருங்க பண்ணேன், போயிட்டேன் டாஸ்க்கை கொடு அப்படின்னு நினைப்பேன். என்னடாவே அதுக்குள்ளாட்டி போயிட்டான்னு சொல்லி அவரும் சாக்காக இருப்பார். சரி தம்பி, நீ வந்து அந்த டாஸ்க்கு போகிறல அதில் டைரண்ட் ஹார்ட்னு ஒன்று இருக்கும்,
அதை எனக்கு எடுத்து கொடு. அந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ டீமேட்டாக போகலாம், இருந்தாலும் நீ டீமேட்லாம் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த டைரன் ஹார்ட்டை 3 நாளைக்குள்ளே எடுத்துக்கணும். ஏன்னா நீ 3 நாளைக்குள்ளே அந்த டாஸ்க்கை முடிச்சா மட்டும் தான் உனக்கு நான் அந்த கூல் டவுன் ஆம்லெட் இருக்குல்ல அதை தருவேன். அது லோன் லெவல் தான், இருந்தாலுமே அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதனால் அதை வாங்கிக்க போதாடிக்கும். உனக்கு அந்த மிஷின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ போய் அந்த இடத்துல டைரன் ஹார்ட்டை மாதிரி எடுத்துகிட்டு வந்து சொல்லி ஒரு அனுப்பி வந்துருப்பாரு. நம்ம ஹீரோ கிளம்பிருப்பேன். இப்போ அந்த இடத்துல ஒரு பேச இருப்பாரு. இவன் மேலே நீ என்ன அவ்வளோ நம்பிக்கை இருக்கு? அவன் என்ன ஸ்ட்ராங்னு நினச்சிருக்கான்னு இல்லை, கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பேன். இவன் வயசில் நான் இருக்கியால இந்த மாதிரி மிஷினில் போய் தோத்துட்டேன். ஆனால் இவன் அப்படி இல்லை, இவன் கண்டிப்பாக அந்த மிஷினில் ஜெயிப்பேன்னு சொல்லி இருப்பாரு. அந்த அளவுக்கு டஃப்பான மிஷின். நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாமல் வந்துருப்பேன். அங்கே இருக்க பொண்ணு என்னப்பா இந்த வாசல் நின்றுக்கிட்டு எப்பயும் போகிற வாசல் அங்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு இருப்பேன். என்னப்பா அப்போ இந்த டஞ்சனுக்குள்ள என்ட்ரா போறியா? அந்த டெசர்ட் டஞ்சனுக்குள்ள என்ட்ரா போறியா? இது வரைக்கும் அந்த ரெக்கார்டை எவனுமே பீட் பண்ணல, நீ அந்த ரெக்கார்டை பீட் பண்ண போறியா? அந்த ரெக்கார்டை பீட் பண்ணி அந்த இடத்துல டைரன் கார்டு எடுத்துன்னு அதை நீ ஒரு ரேரான மெட்டீரியல் உருவாக்கலாம். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் பல காசுலாம் கிடைக்கும். இருந்தாலுமே அந்த டைரன் கார்டு கிடைக்கிற ரேரு. அப்பப்போ தான் அந்த ட்ராப் விழுந்துக்கிட்டு இருக்கும். போன வருஷம் தான் விழுகவே இல்லை, அதுக்கு முந்தின வருஷம் தான் அந்த ட்ராப் விழுந்துச்சு. அதுக்கான இப்போ போகிற அப்புறம் டீம்மேட்ஸ்லாம் யாரும் கேட்டுக்கல. அவன் அமைதியாக இருந்திருப்பேன். அப்போ டீம்மேட்ஸே இல்லையான்னு சொல்லி இந்த பொண்ணு சாக்காக இருந்திருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ அமைதியாக இருந்திருப்பேன். என்னை ஆளை விடுங்களான்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டுப்பேன். இப்போ தான் அந்த இடத்துல இந்த ரெக்கார்டை செட் பண்ணவங்க வந்திருப்பாங்க. அங்கே இருக்க வரும், ஓ நீ தான் அந்த புதுசாக ப்ரொஃபஸர் கிடைத்தவனா, உன்னெல்லாம் இந்த ரெக்கார்டை பீட் பண்ண முடியாது, போய் செத்துறாத, உன்னோட டீம்மேட்லாம் எங்கே எடுக்கல, நம்ம ஹீரோ எவனையும் எடுக்கல. டக்குன்னு அந்த டஞ்சுக்குள்ளே இருப்பேன். பேசிக்கிட்டு இருக்கேன், மரியாதையில் மேட்டானா டே அவன் கிடக்கிறான்டா. ஆனால் நம்ம உள்ளே போகணுன்னு சொல்லி இவனோட டீம்மேட் எல்லாத்தையும் தட்டிட்டு இவனும் உள்ளே போயிருப்பேன். நம்ம ஹீரோ உள்ளே போனோடனே பண்ண அந்த இடத்த சுற்றி அனலைஸ் பண்ணேன். அந்த இடமே பெரிய டெசர்ட்டாக இருந்திருக்கும். அதனால் நிறைய ஸ்கெல்டன் அனுப்பிவிட்டு இவனும் அந்த இடத்த அனலைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இப்போ தான் அந்த இடத்துக்கு நடுவில் ஒரு பீச் மாதிரி இருந்திருக்கா. என்னடா டெசர்ட்டுக்கு நடுவில் பீச்சாக சொல்லி நம்ம ஹீரோ நிறைய ஸ்கெல்டன் சோல்ஸ் தான் அனுப்பியிருப்பேன். அங்கே நிறைய ஸ்கார்பியனாக இருந்திருக்கும். அந்த ஸ்கார்பியனில் ஒரு ஃப்ரூட்டை பாதுகாத்துட்டு இருக்கும். ஸ்கெலிட்டை வச்சு ஸ்கார்பியனை பொறுத்துட்டு அந்த ஃப்ரூட்டை ஒன்று சாப்பிட்றேன். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட மூலமா இவன் நிறைய எனர்ஜியை கன்சியூம் பண்ணுவார்ல ஒவ்வொரு ஸ்கெலிட்டையும் வர வைக்கிறதுக்கு. அது எல்லாத்தையும் பண்ணால் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்ற மூலமா ரிகவர் பண்ணி கொடுத்துரும். இது நல்லா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா பழத்தையும் எடுத்துடான்னு சொல்லி ஒரு ஸ்கெலிட்டன் குரூப் அனுப்பி வந்திருப்பேன். ஸ்கெலிட்டன் மெடிசனையும் சமணி பண்ணிப்பேன். மிச்சம் எல்லா அவன்ஸையும் நீ அழுத்துன்னு சொல்ல அந்த ஸ்கெலிட்டன் மாஸ்டர் போட்டு பிறந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ எப்படி சோல் ஃப்ளேம் வச்சிருப்பேன் அதே மாதிரி அது பட்டையை கழுப்பிட்டு இருக்கான். நீ நல்லா சண்டை விட்டு இருக்க, என்னையும் கொஞ்சம் சண்டை விட எனக்கும் போர் அடிக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே இருக்க மொத்த மாசமே சண்டை விட்டு அழிச்சுருப்பேன். இப்போ தான் இவன் பார்த்துக்கிட்டு இருக்கல நிறைய எறும்புகள்லாம் வந்திருக்கும். எல்லாமே ஜிக்ஜாண்டிக்காக இருக்கும். அந்த எறும்பு மேலே சவாரி பண்ணி இவன் இந்த எறும்புகளோட குயின் கிடத்துக்கு வந்திருப்பேன். ஓ இதுதான் உங்களோட குயினா அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த குயின் அடிக்கானே அந்த ஸ்கெலிட்டன் மெடிசன் அனுப்பியிருப்பேன். ஆனால் அந்த ஸ்கெலிட்டன் மேதால அதை சமாளிக்க முடியாது. அப்போ இதை நான் பார்த்துக்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த குயினை ஃபஸ்ட் அடிக்கணும். இந்த சின்ன சின்ன ஆன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்லி சின்ன சின்ன ஆன்ஸ்லாம் அந்த ஸ்கெலிட்டன் வச்சு அடிக்க வச்சேன். நம்ம ஹீரோ அந்த குயின் கூட சண்டை பார்க்குறேன். அது நல்லா லார்வா ஸ்டேஜில் தான் இருக்கும் போது பார்க்கவே கேவலமாக இருந்திருக்கான். நம்ம ஹீரோ அதை எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் மூலமாக அப்படியே எரிச்சுருந்துருப்பேன். அவ்வளோதான், அதோட சொல்லி இருந்திருக்கான். இவ்வளோ சிம்பிளாக செத்துட்டே நம்ம ஹீரோ பார்த்தா இது மெயினான மான்ஸ்டர் கிடையாது. இது சும்மா இந்த இடத்தோட ஏரியா பாஸாக தான் இருந்திருக்கான். உண்மையிலே அவன் டைரன் கார்டு எடுக்கணும்னா அந்த டைரன் கார்டு உள்ளே தான் இருந்திருக்கான். நம்ம ஹீரோ என் டயத்தை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி வெக்ஸாக இருந்திருப்பேன். இந்த மாஸ்டர் போர்ட்டில் இருந்திருப்பேன். இந்த மாஸ்டர் போர்த்தோம்னா இவனுக்கு ஒரு வெப்பனு ஒரு எக்கு அப்புறம் ஒரு ரிங்கு கிடச்சிருந்தோம். எக்கை மட்டும் எடுத்து இவனு பார்த்துருப்பேன். இப்போ தான் உண்மையான அந்த டைரன் கிங் இருக்குல்ல, அந்த டைரன் கிங் இருக்கக்கூடிய இடத்த காட்டுறாங்க. அது பெரிய பேலஸாக இருக்கும். அங்கே ஒரு சிங்கம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது கீழே பல சோல்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இது அழிச்சா மட்டும்தான் நம்ம ஹீரோக்கு அந்த டைரன் கார்டு கிடைக்கும். இது ஹீரோ கரெக்டாக தான் வந்துக்கோமான்னு சொல்லி உள்ளே என்ட்ராறேன். உள்ளே என்ட்ரானா இங்கே லயன் சோல்டர்ஸ் எக்கச்சக்கமாக வந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட மட்டும் தான் சோல்டர்ஸ் இருக்காங்களா என்கிட்ட இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்கெலிட்டன் சோல்டர்ஸ் சமணி பண்ணிப்பேன். ஆனால் அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதனால் ஸ்கெலிட்டன் மேஜ் இருக்குல்ல அதை என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பேன். அதை என்ஹான்ஸ் பண்ணுற மூலியமாக எனக்குடைய குட்டி குட்டி ஸ்கெலிட்டன் சோல்டர்ஸை அது என்ஹான்ஸ் பண்ணும். இப்படி பவர்ஃபுல்லான சோல்டர்ஸ் தட்டிட்டு அவனுக்கு போய் எனக்கூடிய அந்த கோட்டையை தான் அடிச்சிருப்பேன். ஆனால் அந்த கேட் இருக்குல்ல அதுவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இவங்களோட சோல்டர்ஸ் உள்ளே போயிருக்கவே முடியாது, அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய ஆர்ச்சர்ஸ்லாம் விட்டு அங்கே எக்கச்சக்கமான சோல்டர்ஸை அந்த லயன் பேலஸில் இருக்கக்கூடிய லைன்ஸும் போட்டு தெளிவுங்க. நம்ம ஹீரோவுக்கு நிறையா சேதம் ஏற்பட்டிருக்கும். பரவாயில்லையே, நான் நினச்ச விட நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் இதோட பாடி என்னால் வெடிக்க வைக்க முடியல. உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாமே கேஸ்டருக்குள்ளே சேஃபாக இருக்குது. சரி வெளியில் இருக்க எல்லா டெட் பாடிஸையும் ஒத்தாப்பில் போட்டுக்கிடா நான் மொத்தமாக பொசிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக் மூலமா அங்கே இருக்க அந்த கேட் வாசலில் டெட் பாடிஸ் இருக்குங்களா அது எல்லாத்தையும் வெடிக்க வச்சுருப்பேன். கேட்டு நல்லபடியே ஓப்பன் ஆகிருக்கும். இது போதும் அவனுக்கு. இவனு உள்ளே என்ட்ரானா நேருக்கு நேராக அந்த லைன் இருக்குல்ல அதை பார்த்துருப்பேன். அது கொடூரமாக இருக்கும். நம்ம ஹீரோவோட டபுள் மடங்கு சைஸில் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ இதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். சரி அம்மா தொண்டு அது வச்சுப்பேன். இந்த அளவுக்கு பிரமாண்டமாக இருக்கும். இதை பார்த்துமே மரணமாக இல்லை, எனக்கு டைம் இல்லை, நானும் என் சட்டு விட்டு சாதிச்சு அந்த டைரன் கார்டு இருக்குன்னு சொல்லி அது கூட அசால்ட்டாக சொன்ன இருப்பேன். ஆனால் அது கொடூரமானது டைரன் ரூலராக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மொத்த ஸ்கெலிட்டன் பண்ணால் அதுவும் போட்டு போந்து கிடைக்கும். நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான சேதாரம். அது ஸ்கெலிட்டன் சோல்ஜர்ஸை சமணி பண்ண அது 50 சோல்ஜர்ஸ் அதுவும் பொறுத்து நிற்கும். ஒரு ஸ்கெலிட்டன் மேஜரை பொறுத்து நிற்கும். இதை நம்ம ஹீரோ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன். ஓ இந்த அளவுக்கு நீ பவர்ஃபுல்லாக இருக்கியா சொல்லி நம்ம ஹீரோ இந்த எக்ஸ்ப்ளோஷன் டெக்னிக்கில் அதை யூஸ் பண்ண டைப் பண்ணால் அதெல்லாம் வேலைக்கே இருந்திருக்காது. அதோட தோல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். சரி கஸ் டெக்னிக் மூலயமா அதை பிடிச்சி வைப்போம் சொல்லி அதை பிடிச்சி வந்தால் அதுவும் வேலைக்காக இருக்காது. அந்த சங்கிலியை பிடிச்சிட்டு அதுவும் வெளியில் வந்துருக்கும். என்ன தான்டா பண்ணுறேன்னு சொல்லி கடைசியாக சோல் ஃப்ளேம் டெக்னிக்கில் அதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுதான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இருந்தாலுமே அதெல்லாம் பற்றி இருக்காது. அதோட மைண்ட் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம ஹீரோ எந்த அட்டாக் பண்ணாலுமே அதோட ஸ்ட்ரென்த்து டபுள் பண்ணாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சோல் ஃப்ளேமையும் எக்ஸ்ப்ளோசிவ் டெக்னிக்கும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணிப்பேன்.
அதுக்கப்புறம் தான் அதோட சூழ்நிலை இருக்கும். ரொம்ப டஃப்பான ஆப்போனன்ட் தான் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆப்போனன்ட் நான் பார்த்ததுன்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசார பாராட்டியிருப்பேன். பேசுறதே பெரிய விஷயம், இதில் பாராட்டெல்லாம் அதிசயமான விஷயம். நம்ம ஹீரோ லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுப்பேன். ஒன்றும் இல்லை, பெருசாலாம் இம்ப்ரூவ் ஆயிருக்காது. லெவல் 20லேருந்து 21 போயிட்டுப்பேன். இதெல்லாம் ஒரு சாதனை பாஸ்ன்ற மாதிரி நமக்கு தோணும். நம்ம ஹீரோ வெளியில் வந்து பார்க்கலதா இப்போ நோட்டீஸ் பண்ணேன், ஒரு ஸ்கெலிட்டன் சோல்டர்ஸ் இருக்குல்ல, இவே லெவல் இம்ப்ரூவ் ஆகல, அதுங்களும் நல்லா லெவல் இம்ப்ரூவ் ஆகிக்கும். முக்கியமாக அந்த ஸ்கெலிட்டன் மேஜ் இருக்குல்ல, அதுதான் நல்லா லெவல் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அது 1 இம்ப்ரூவ் ஆனாலும் போகும். இப்போ தான் வெளியில் 6 மணி அடிச்சுருப்பாங்க. ஒரு வாட்டி பில்லட்ஸாலே ஹையஸ்ட் ரெக்கார்ட் செட் பண்ணது. அதை கூட நம்ம ஹீரோ இப்போ ரீசெண்ட் டேஸில் அடிக்க வச்சுருப்பேன். ஏன்னா ஹையஸ்ட் ரெக்கார்டை லெவல் 20 டென்ஸில் இவங்க செட் பண்ணியிருப்பேன். இப்போ 6 மணி அடிச்சிருக்கோம். இது இருக்கல லார்ஜஸ்ட் டென்ஸு. இந்த டைரன் டெசன் டென்ஷனுக்குள்ளே எவன்டா போய் இந்த ரெக்கார்டை செட் பண்ணு சொல்லி அந்த இடத்துல பாலி அகாடமிலேருந்து ஒரு வகுப்படுத்துவார் நம்ம மண்டே வந்திருப்பேன். எங்கள் அகாடமியாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆல்ரெடி நாங்கள் தான் இந்த ரெக்கார்டெலாம் செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் உள்ள என்றாலே ஒருத்தனை பார்த்து பேரில் ஜிம் பாய் இருந்திருப்பேன். அந்த அகாடமிக்காரங்க தான் இந்த ரெக்கார்டை செட் பண்ணிப்பேன்னு சொல்லி இந்த வகுப்படுத்துவார் நம்ம மண்டே சொல்லிக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் செட் பண்ணது நம்ம ஹீரோ அது தெரியாம விழுந்திருப்பேன். இப்பதான் அல்லகை வந்து பாஸ் ஹீரோ ஒருத்தர் உள்ள போயிருக்கேன், அவன் நெக்ரோமன்ஸ் ஸ்கில்லாம் வச்சிருக்கேன் தெரியல, அவனை லெவல் 20 தான் இருக்கேன், அவனெல்லாம் இந்த டந்தருக்குள்ள போக முடியாது. சோலா வேற போயிருக்கேன் தெரியல, சோலா போய் சாதான் போயிருக்கேன், அவனெல்லாம் முடியாதா, நம்ம பையில தானே செட் பண்ணிக்கன்னு சொல்லி இந்த வகுப்படுத்து வரணும்டா ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசிக்கிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோவாக ஜெயிக்கணும்னு சொல்லி சுற்றி இருக்க எல்லாமே ஆசையாக பார்த்துக்கல. அந்த ரெக்கார்டு போர்டு வந்திருக்கோம், அதில் நம்ம ஹீரோட பேரை பார்த்து இவன் பாய பிறந்துருப்பேன் ஹீரோவான்னு சொல்லி. ஏன்னா தனியால் போய் அவனு ரெக்கார்டு செட் பண்ணி வந்துருப்பேன். நம்ம ஹீரோ வெளியில் வரேன், நம்ம ஹீரோவை முறைச்சி 10 மணிக்கு இருந்திருப்பேன். நான் எந்த அகாடமியும் தெரியுமான்னு சொல்ல நம்ம ஹீரோ கண்டுக்காமல் போயிருப்பேன். அவன்கிட்ட போய் பேச்சு கொடுக்கடா, அவன் வாயை திறக்க மாட்டேன், நீ நல்லா பல்ப் வாங்க அசிங்கப்பட்டு தான் மிச்சமாக இருந்திருக்கான். நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி இன்னொரு டென்ஸுக்குள்ளே போகலான்னு இருப்பேன். அதுக்கு முன்னாடி இந்த டைரன் கார்ட்டை இங்கே கார்ட் பாய்கிட்ட சொல்லிடுவோம்னு சொல்லி கார்ட் பாய்க்கு ஃபோன் அடிக்கிறேன். ஆட்டை எடுத்தாச்சுன்னு இருப்பேன். இவரும் டீம் கிடைக்கலன்னு சொல்கிறா, நான் கூட ஏதாச்சும் டீமில் செட் பண்ணி தரேன்னு சொல்லிப்பார். ஏன்னா அந்த டென்ஸருக்கு கூட டீம்மேட்ஸோடு தான் போக முடியும், அதனால தான் இவர் பேசியிருப்பார். பட் அவன் பேசுறதே கொஞ்சம் தான், அதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளையான்ற மாதிரி கேட்டிருக்கான். நம்ம ஹீரோ திரு மூச்சு இருப்பேன். என்ன சொன்னேன்னு சொல்ல நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் இருப்பேன். இவர் தான் திரும்ப என்ன சொன்னாலும் யோசிச்சு பார்த்துட்டு என்னதான் டைரி எடுத்துட்டியான்னு சொல்லி இவர் சாக்காக இருப்பார். இப்போ எங்கே இருக்கேன்னு சொல்லல, வாசல் தான் அப்படின்னு இருப்பேன். அதை கூட வாசலில் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே டெலிபோர்ட் ஆகி வந்துருப்பாரு. நம்ம ஹீரோவை பார்த்து இவரும் பிரமிச்சுன்னு இருப்பாரு. அங்கே ஒரு பெர்சன் இல்லை, அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இவரும் கூட்டிகிட்டு போயிருப்பாரு. இந்த பெர்சன் அதை நான் வச்சுக்க என்னோட தோஸ்து மாக்கேன்னு சொல்லியிருப்பாரு. சரி அந்த டைரிங் கார்ட்டை எடுத்து நம்ம ஹீரோ டைரிங் கார்ட்டை எடுத்து வச்சுருப்பேன். சரி நீங்கள் கேட்ட அந்த கூல்டவுன் ஆம்லெட்னு சொல்லி ஒரு ஆம்லெட்டை கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோ இதுக்காண்டி தான் பல முயற்சிகளை பண்ணியிருப்பேன். முயற்சியெல்லாம் பெருசாக பண்ணிக்க மாட்டேன், அசால்ட்டாக எப்படி தான் லெவல் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன். இந்த கூல்டவுன் ஆம்லெட் மூலமாக தான் அடுத்த லெவல் 30 போகிறக்காண்டி பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த கார்டு பாய் சொல்லாத இது ஒன்று ஹெல்ப் பண்ணும், ஆனால் இதையுமே நீ கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணணும், அதுக்கு நிறைய காயின்ஸ்லாம் செலவாகும், அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸும் கூட நீ வந்து இன்ஸ்டேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லிப்பாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ பேட்டில் ஃபீல்டுக்கு போறியா அளவு கேட்டுப்பாரு அப்படின்ட்டு இருப்பேன். அவன் அனுப்பி வச்சிருவான்னு சொல்லி இவரும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனால் இந்த பேட்டில் ஃபீல்டு சாதாரண விஷயம் கிடையாது. இவன் இந்த கூட்டம் நம்ம மூலமா பேட்டில் ஃபீல்டு அடிக்கடி போனோம்னா லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டு வச்சிருப்பேன். அந்த பேட்டில் ஃபீல்டு லாஸ்ட்டாக அப்படின்னா ஒரு டீமன் கேட் டோப்பாக சண்டை விட்டுப்பல, அந்த மாதிரியே கொடூரமான மார்ச் இருக்கக்கூடிய பேட்டில் ஃபீல்டு. அதுக்கு போய் அவனை அதுக்குள்ளே அனுப்பி வைக்கிறியப்பா, இது கொஞ்சம் ரிஸ்கியான்னு சொல்லி பெருசாக இருப்பாரு. போட்டோம் இப்போயே போனால் தான் அவனோட பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவன் ஒரு ஆள் தான் லெஜெண்டரி ப்ரோசன் வச்சுருக்கேன், அதனால் அவனோட பவரை நம்ம மூத்தாவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி கார்டு பாய்னு சொல்லிப்பாரு. நம்ம ஹீரோ நைட்டெல்லாம் நீங்கள் நல்லா தூங்கியிருப்பேன். டஞ்சன்லேருந்து இப்போ தான் இந்த பாலி அகாடமிலேருந்து ஒரு ஜிப் பாய் வெளியில் வந்திருப்பேன். அவங்களும் புது ரெக்கார்டை நாங்கள் தான் செட் பண்ணிட்டோம். 15 மணி நேரத்துக்குள்ளே போய் பட்டையை கிளப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்லி நல்லா குஜாலாக பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே இருக்க எல்லாருமே நக்கலாக செஞ்சுருப்பாங்க. என்னடா எல்லாம் நக்கலாக செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லல, பாஸ் இங்கே நம்மளாம் ரெக்கார்டு செட் பண்ணல, ஆல்ரெடி ஒருத்தர் ரெக்கார்டை செட் பண்ணிட்டு போயிட்டேன், நம்மளை எல்லாமே நக்கலாக செய்கிறது காணமே நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து சொல்லிட்டேன். யாரா அதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோன்ற லிஸ்ட்டை எடுத்து காட்டியிருப்பாங்க. ஹீரோவா தனியால் போனேன் அவனான்னு சொல்லி இவனும் செமையாக டென்ஸ் ஆகிப்பேன். வாய்ப்பே இல்லைடா, அவெல்லாம் எப்படி தான் போவேன், அவன்கிட்ட ஒரு பவர் இல்லை ஒன்றும் இல்லை, அவன் நான் செக் பண்ணல அந்த ஸ்கெல்டன் மெடீரியல் மட்டும் தான் அவனால் சமணி பண்ணுவேன், இதை வச்சு நான் எப்படி போனேன்னு சொல்லி இவன் காட்டுக்கத்தான் கத்தினுப்பேன். என்னதான் கற்றுனாலும் ஒன்றே மாற்ற முடியுமா, நம்ம ஹீரோ அடுத்த நாள் எந்திரிச்சுனுப்பேன். இவன் திரும்ப லெவலப் பண்ணலாமே டஞ்சனுக்கு வந்தா அந்த இடத்துல தம்பி உன்ட்ட வந்து கொஞ்சம் பாஸ் தனியாக பேசணும்னு சொன்னான்னு இவன் முறைச்சி பார்த்து அவனை வர சொல் அப்படின்னு கிளம்பியிருப்பேன். இதை கேட்டவன் செமையாக காணிருப்பேன். பாஸ்ட்டை போய் சொல்லியா, அந்த பாஸ் வேறு யாரும் கிடையாது, அந்த வகுப்படுத்து வரணும் மட்டும் இருக்கால அவனாக தான் இருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோ திரும்ப வந்து உள்ளே போய் டெவலப் பண்ணலாம் ட்ரை பண்ணால் அந்த டஞ்சருக்குள்ளே போகிறதுக்குமே பாயிண்ட்ஸ் தேவைப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 2500 பாயிண்ட் தேவைப்படும். 2500 பாயிண்ட் கொடுத்து உள்ளே போனேன்னா லெவல் இம்ப்ரூவ் ஆகும், நிறைய ரிவார்ட்ஸும் கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள் அந்த டஞ்சருக்குள்ளே இருக்குது. 2500 பாயிண்ட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பேன். ஏன்டா இந்த கோடாடி வாங்குறதுக்குலாம் 50,000 பாயிண்ட்டை செலவு பண்ணிட்டேன், ஆனால் 2500 பாயிண்ட் அதுக்கு செலவு பண்ண மாட்டேன் நமக்கு தோணியிருக்கோம். நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ தான் நம்ம ஹீரோ டஞ்சருக்குள்ளே போப்பாருன்னு சொல்லி ஊரில் அம்பிட்டு திறந்துருப்பாங்க இந்த இடத்துல. சரி இவன் கூட போனோம்னா நம்ம லெவல் இம்ப்ரூவ் ஆகும்,
இல்லை லெவல் கூட வேணாம், ஃபஸ்ட் இந்த டாஸ்க்கு முடிச்சா போகுதுன்னு சொல்லி ஒரு கும்பல் வேறு வெயிட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு கும்பல் நம்ம ஹீரோ கூட போனால் நம்ம லெவல் இம்ப்ரூவ் ஆகிட்டு சொல்லிப்பாங்க. இந்த 2 கும்பலாக அடிச்சுட்டு இருப்பாங்க மாற்றி இங்கே இருக்கக்கூடிய பொண்ணு இருக்கல அவள்கிட்ட தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. நீனும் அவனுக்கு க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன், அதனால் அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லுமா, எங்களுக்கு கொஞ்சம் உதவி மட்டும் பண்ண சொல்லுமா, எங்களுக்கு உள்ளே இருக்க எந்த மெட்டீரியலுமே வேணாம், எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் வேணாம், எதுவுமே வேணாம், நாங்கள் லெவலப் கூட பண்ணல, எங்களுக்கு டாஸ்க்கை முடிச்சா போகுன்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அவன்கிட்ட பேசுன்னு சொல்லியிருந்திருப்பா. இங்கே இந்த வகுப்படுத்து வரணும் மண்டாரியால் அவன்கிட்ட வந்து அந்த அடியாமல் சொல்கிறேன், பாஸ் அது உங்களை வர சொல்கிறேன் பாஸ், நான் கூப்பிட்டதுக்கு உங்களை திமுறா வேறு பேசுகிறேன், அவன் கிடக்கடா இத்து போனேன்னு சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துறேன் பாஸ் சொல்லி இவனு எக்கத்துக்கு உங்களை விட்டு அள்ளி போட்டுதுப்பேன். அவ்வளோ பேசுகிறானா, அவனுக்கு என்ன கொழுப்பா, ஒரு டெண்டனை தான் கிளியர் பண்ணேன், இந்த டெண்டனை கிளியர் பண்ணால் எல்லாத்தையும் கிளியர் பண்ண அர்த்தமா, அவன் நல்லா வாட்ச் பண்ணேன், அவனை வச்சு தான் அடுத்த பிளானே பண்ண போகிறோம்னு சொல்லி நம்ம ஹீரோ அசிங்கப்படுறதுக்காண்டி இவங்க அடுத்து ஒரு பிளானை போட்டுப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாது, ஸ்ட்ரீட் பாடி டேர் நம்ம ஹீரோட்டா ஏற்கனவே பொண்ணு உன்ட்ட கொஞ்சம் பேசுனதில்ல, அவன்கிட்ட நீ வேணா எவ்வளோ வேணால் பேசுகிறான், ஆனால் அவன் பேச மாட்டேன். இப்போ தான் அந்த பொண்ணு எல்லா விஷயம் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி பசங்களுக்குலாம் ஒரு டாஸ்க்கை முடிக்கணுமா, அதுக்கு நீ தப்பா ஹெல்ப் பண்ணு சொல்ல, நம்ம ஹீரோ டாஸ்க்கா அப்படின்னு சாக்காடி இருப்பேன். அது சரி அதிசயமாக 4 எழுத்து உள்ள வார்த்தையை சொல்லியிருப்பேன். இந்த பொண்ணு இதை பற்றிலாம் நான் தெரியாதப்பா இருப்பா, நான் சொல்கிறேன் இந்த யூனிவர்சிட்டியில் புதுசாக ஜாயின் பண்ணுறாங்கல்ல, இவன் எல்லாத்துக்குமே இந்த யூனிவர்சிட்டி புதுசாக ஒரு டாஸ்க் கொடுக்கும், அந்த டாஸ்க்கை இவங்க கம்ப்ளீட் பண்ணும். பல சீனியர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அரியர் வச்ச மாதிரி தான் பல வருஷமாக இவங்க வச்சுருந்துருப்பாங்க. இந்த டாஸ்க் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும், அதான் அந்த டைரன் கார்டு எடுக்கக்கூடிய அந்த டென்ஜர் இருக்குல்ல, அந்த டென்ஜர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கும், இவங்க யாராலுமே அதை பாஸ் பண்ணிக்க முடியாது. பல பேர் பார்த்தீங்கன்னா அது இன்னுமே பின்னா கிளியர் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் கிளியர் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோ இனிமேல் தான் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன். இவன் இதுக்கு முன்னாடி ட்ரையல் போனது எல்லாமே பின்னா சும்மா ட்ரையல் மாதிரி தான் நமக்கு காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோட யூனிவர்சிட்டி செரமனியே பண்ண இன்னும் கொஞ்ச நாள் தான் நடக்க போகுது. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய சீனியர்ஸ் எல்லாமே அப்படின்னா, தம்பி இந்த டென்ஜன் கிளாஸில் பல யூனிவர்சிட்டியில் இருக்கவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ தான் போய் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சொல்லியிருக்கல. நம்ம ஹீரோ காசு வேணும்னு இருப்பேன், காசு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கலாம் சாக்காக இருப்பாங்க. அவங்க எதை வேணால் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ இதுக்குள்ளே எட்டுவாங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ்லாம் கேட்டுருப்பாங்களே, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இவங்ககிட்டேருந்தே அவனு வசிக்கலான்னு இருப்பேன். உள்ளே போய் எதையுமே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருப்பேன். உள்ளே எவனுமே எதையுமே எடுக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு தான் கொடுக்கும். நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் இருக்குல்ல, அந்த ஃப்ரூட் தான் தேவைப்பட்டுருக்கும். ஏன்னா இவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாத்தையும் அதான் ரிகவர் பண்ணி கொடுக்கும். இவங்களும் சரி நான் வரேன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே இருக்க பொண்ணு தான் இப்படியே அடிச்சுக்கிங்கன்னா அவன் உங்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அவன் மட்டும் தனியாக போயிடுவேன். அதனால பொறுமையாக கம்முன்னு க்யூவில் வாங்கலாம்னு சொல்ல அவங்களுக்கு க்யூவை ரெடி பண்ணியிருப்பாங்க. மொத்தம் 39 பேரை நம்ம ஹீரோ ஒரே ஷிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகலான்னு இருப்பேன். எல்லாருமே இவனை கூட்டிகிட்டு போவேன். டக்கு நம்ம என்ன நிறையா ஸ்கெல்டர்ஸ் சமணி பண்ணி அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லெவல் எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் ஷோல்டர்ஸ் இருக்காங்களா அவங்க இருக்க ஏரியாக்குள்ளே போக முடியும். இங்கே இருக்க எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் அமைதியாக இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பேன். அவங்களும் சரி சொல்லிட்டு கம்முன்னு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ சொல்கிற எல்லா பிரச்சனையும் அவங்க கேட்டுப்பாங்க. அவன் சொன்னால் தானே கேட்கறக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா கம்முன்னு தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா பிரச்சனையும் போட்டு பொழந்து கட்டிட்டு முன்னேறி போயிட்டு இருந்திருப்பேன். இதில் பாதி வெக்ஸாக இருப்பாங்க. என்னடா அவன் மட்டும் அடிக்கிறேன், நம்மளாலே முடியும்டா, அதுக்கெல்லாம் லோ லெவல்டா சொல்லி கொழுப்படுத்தவங்க இவங்க போய் அடிக்கலாம்னு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இவங்களை சுற்றி நிறையா மான்ஸ்டர்லாம் வந்துருக்கும். இந்த மான்ஸ்டர் நம்மள அடிச்சலாம் சொல்லி அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டர் கூட இவங்க சண்டை கொடுப்பாங்க. ஓரளவு தடுத்துருப்பாங்க. இருந்தாலும் பின்னா ஐயோ அம்மான்னு கதறி இருந்திருப்பாங்க. ஹீலர் வச்சு வேற ஹீல் பண்ணி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தேவையா, பேசாமல் கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டர் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கோம். கடைசி நேரத்தில் தான் எப்படியோ அந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது வெறும் ஒரு செட்டு தான்ப்பா, என்ன அடுத்தடுத்து செட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இவங்க கதறி இருந்திருப்பாங்க. என்னால் முடியலடா சாமின்னு சொல்லிக்கிட்டீங்களா. நம்ம ஹீரோ ஒரே ஒரு ஸ்கெல்டன் அனுப்பி வச்சிருப்பேன். அதுவே போட்டு தாக்குன்னு நினைக்கும். இவங்களை வேற சேஃபாக காப்பாற்றிருக்கோம். நம்ம ஹீரோ ஒவ்வொரு டாஸ்க்குமே அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைன் பாஸ் இருக்கல, அந்த லைன் பாஸை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பேன். அவர் திரும்ப நம்ம மீட் பண்ணதும் இல்லை, அவன்கிட்ட பேசணும்னு தான் செவத்திட்ட பேசணும்னு தான் நம்ம ஹீரோ உடைய போட்டு தெரியாங்கன்னு சொல்லி டக்குனு போட்டு தெளிப்பேன். இது என்னப்பா இந்த லைன் பாஸே அசால்ட்டை போட்டுன்னு சொல்லி இங்கே இருக்க எல்லாமே சாக்காய்ப்பாங்க. எல்லாருக்குமே இந்த டாஸ்க் நல்லபடியாக கம்ப்ளீட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோக்கும் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் கற்றுருக்கோம். இவன் பாயிண்ட்ஸை மட்டும் தான் கலெக்ட் பண்ணிப்பேன். இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பெருசாக ஏறாது. இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கு போய் சேர்ந்துடும். மற்றவங்க லோ லெவலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மின்னல் வயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஏறும். இவன் லெவல் 20க்கு மேலே போயிட்டல, நல்லா ஸ்லோவாக தான் ஏறும். அடுத்து ஒரு ஷிஃப்ட் ரெடியாக இருந்திருப்பாங்க. அந்த ஷிஃப்ட்டில் தான் ஒரு ஸ்பை இருந்திருப்பேன். நம்ம ஹீரோட்ட என்ன பவர் இருக்குன்னு சொல்லி அவங்களும் வேவ் பார்க்குறான்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோட பவர் எல்லாத்தையும் அந்த ஸ்பையும் வேவ் பார்த்துருப்பேன். அந்த வகுப்படுத்து வாங்க மண்டேட்ட போய் சொல்லியிருப்பேன், பாஸ் அவனுக்குள்ளே இந்த மாதிரி பவர் தான் இருக்குது, அதை எல்லாத்தையும் ஸ்கெல்டன் வச்சு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். கூட எப்படின்னா அவன்கிட்ட எக்ஸ்ப்ளோஷன் ஸ்கில் வேறு இருக்குன்னு சொல்ல, இந்த 2 இத்து போன ஸ்கில் வச்சு தான் அவர் பில்டப் பண்ணியிருக்காரா. சரி இதை நான் பார்த்துக்கிறேன். அவனோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சு அந்த வார்லாக் எங்கே அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லி இந்த வார்லாக்கே இந்த கூட்டணி போல இருக்குது. அந்த பைவிலிட்டை பற்றினா இவனு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன். அதே சமயம் ஹீரோயினும் நாளைக்கு தான் யூனிவர்சிட்டி வரப்போறா, அந்த யூனிவர்சிட்டியில் நம்ம ஹீரோவை பார்க்கலான்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படப்பா. இப்போ தான் அந்த இடத்துல ஒரு ஸ்டாடி கார்டு போயிட்ட பேசுகிறாரு. ஹீரோ ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான்ப்பா, நாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டாஸ்க் கொடுத்தா அந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த பைப்பில் உதவி பண்ணியிருக்கான். அவன் நீ கண்டிக்கலன்னு வச்சுக்குவேன், அப்போ நான் அவன் மேலே கை வைக்க வேண்டியிருக்குன்னு இந்த தாடி மாதிரி பாரு. இதில் கார்டு போய் செம்மையாக டெஸ் ஆகிப்பாரு. உங்கள் யூனிவர்சிட்டியை இத்து போன ரூல்ஸ் தான் வச்சுக்கிட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. நீ ஹீரோ மேலே கை வைக்கணும்னு வச்சேன்னா அந்த டஞ்சன் பேலஸே இருக்கான்னு சொல்லி மிரட்டிருப்பாரு. இதில் தாடிக்கார செம்மையாக கான இருப்பாரு. இவங்க விளையாட்டுக்கு பேசலாம் என்னத்துக்கு பேசுறது இல்லை, தாடிக்கார எப்பயுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லி இவன் அவன் போனதுக்கப்புறம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் என்ன எல்லாத்துக்குமே டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பேன்.
நிறைய பாயிண்ட்ஸ் சேர்த்து வச்சுருப்பேன். அதே சமயம் ஹீரோயின் இருக்காதா, அவன் அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தால் பிளாக்கும் இவனும் தான் ரூம்மேட்டாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கலன்னு சொல்லி இவங்க சாக்காக இருந்திருப்பாங்க. ஸ்வாட் இருக்கல, ஸ்வாட் மேனு, அந்த ஸ்வாட் மேனு இங்கே தான் இருந்திருப்பேன். எல்லாருமே ரீயூனியன் ஆகிருப்பாங்க. ஹீரோ எங்கேன்னு பார்த்துக்கல, ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பேன். ஹீரோட ஆரம் பயங்கரமாக இருந்திருக்கும். அவன் இவங்களும் எவ்வளோப்பா லெவல்னு கேட்கல, லெவல் 22 இருப்பேன். 22 சொல்லி இவங்க வாயப்பந்து இருக்கல, செர்மனியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செர்மனியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கவர் சொல்கிறாரு, இது உங்களோட ஸ்கூல் மையம் எடுத்துக்கிங்க, இது ரொம்ப டஃப்பான லெவலாக இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல தனித்தனியாக கேட்டகரிஸாக பிரித்து வச்சு படிவீங்க. ஃபஸ்ட்டு ஆர்டினரி ஸ்டூடெண்ட், செகண்ட் அகடமிக் ஸ்டூடெண்ட், மூணாவது டாப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேட்டகரி வைஸில் தான் உங்களை பிரித்து வைப்போம். உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல தான் ரிவார்டும் கிடைக்கும். அதனால் உங்களோட லெவலில் முடிஞ்ச அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண பாருங்க. இந்த செரமனி சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்களும் சீனியர் விசஸ் ஜூனியர்னு சொல்லி ஒரு காம்படிஷன் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் சீனியர் ஜூனியரை சண்டை கூட தான் கூப்பிடலாம். அந்த சீனியர் பாயிண்ட்டை வந்து அந்த ஜூனியர் கொடுக்கலாம். ஒருவேளை சீனியர் தோற்று போயிட்டா இவன்ட்டு இருக்க பாயிண்ட்டை ஜூனியர் கொடுத்துலாம். இந்த ஜூனியர் எந்த பாயிண்ட்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் இப்போ தானே புதுசாக வந்திருக்கேன், அதனால் எந்த பாயிண்ட்டை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் தோத்தாலும் அவனுக்கு எந்த பெனால்ட்டி இருக்காது. ஒன்லி சீனியர்ட்டு வந்து பாயிண்ட்டை மட்டும் தான் பூங்குவாங்க. சீனியர் ஒரு வேளை தோத்தானா முக்கால்வாசி சீனியர் ஜெயிச்சிருவேன். இதெல்லாம் எதுக்கு அந்த தாட்டிக்காரன் பண்ணுறான்னா, இருக்கக்கூடிய ஜூனியர் எல்லாத்தையும் மிரட்டுறதுக்கு இருந்தால் சீனியர் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லி இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி அங்கே இருக்க காட் பையன் பண்ணால் கிண்டல் பண்ணி பேசி இருந்திருப்பாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ யாராச்சும் சேலஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி இருக்கக்கூடிய காட் பையன் பார்த்துருப்பாரு. இந்த வார்லாக் இருக்கால, அவன் 3rd இயர் ஸ்டூடெண்ட் இருப்பேன் உங்களுக்கு. அவன் நம்ம ஹீரோ சேலஞ்ச் பண்ணலான்னு இருப்பேன். நம்ம ஹீரோட்ட அவனும் 5000 பாயிண்ட் தரேன் வாடா சண்டைக்கு சொல்ல, 5000 பாயிண்ட்லாம் பத்தாது, அப்போ எவ்வளோ தானே வேணும்னு கேட்கலாம். 1,00,000 பாயிண்ட் அவனு சொல்லியிருப்பேன். 1,00,000 பாயிண்ட் சொல்லி இவனு சாக்காயிருப்பேன். அடுத்து இவங்களுக்குள்ள சண்டை, இவன் ஏதோ ட்ரிக் பண்ண போகிறேன். அதை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம். லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சீன் வந்து டேக் கேர். பை கைஸ்.